ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯ ಸೋದರ ಸೋದರರೇ, ತಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಸಾಯಂಕಾಲದ ಆರಾಧನೆಗೆ ಸ್ವಾಗತವನ್ನು ಬಯಸ್ತೀನಿ. ತಂದೆಯಾದ ದೇವರು ತನ್ನ ಕೃಪೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನ ಇಲ್ಲಿವರೆಗೂ ಕಾದು ಕಾಪಾಡಿ ನಡೆಸಿದ್ದಾರೆ. ಆತನ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. ಇವತ್ತು ಕೂಡ ನಾವು ಮಾರ್ಕ್ ಆಫ್ ನ್ಯೂ ಕ್ರಿಯೇಷನ್ ಅನ್ನೋ ಒಂದು ಬುಕ್ ಸ್ಟಡಿಲಿ ದ ವರ್ಕ್ ಆಫ್ ಗ್ರೇಸ್ ಇನ್ ದ ಹಾರ್ಟ್ ಅನ್ನೋ ಒಂದು ಟಾಪಿಕ್ ನ ಸ್ಟಡಿ ಮಾಡ್ತೀವಿ. ಈ ಒಂದು ಸ್ಟಡಿನ ಪ್ರಾರಂಭ ಮಾಡೋಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿರುವಂತಹ ಸೋದರಂತ ಸ್ಟೀಫನ್ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾಗಿ ಕೇಳ್ಕೊಳ್ತೀನಿ. ಸೋದರಂತ ಸ್ಟೀಫನ್ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾಗಿ ಕೇಳ್ಕೊಳ್ತೀನಿ. ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் அன்பும் இரக்கமும் நீதியும் வல்லமையும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, ஒருவருக்கே துதி கன மகிமை அவற்றையும் உடைய நேசகுமாரனும் எங்களது ஆண்டவருமாகிய கர்த்தர் இயேசு மூலமாக நாங்கள் ஒரு மனதாக இருக்கிறோம். பிதாவே, இந்த ஒரு அருமையான நாளிலும் உடைய தெய்வீக கிருபையினாலே உடைய சத்திய வார்த்தைகளை தியானிக்கத்தக்கதாக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். இந்த நேரத்திலும் இந்த ஒரு சத்திய ஆகாரத்தை நாங்கள் புரிந்து கொண்டு அவைகளை உட்கொண்டு அவைகளின் மூலமாக நாங்கள் பலப்பட கிருபை பாற்றும் தேவனே, அதற்கு தேவையான பரிசுத்தாவின் பலனையும் கொடுத்து எங்களை நடத்தி தந்துள்ள தேவனே. அதே போல இந்த ஒரு யூடியூபின் மூலமாக கேட்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். பேசப்போகிற தாசனையும் கூட உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் தேவனே. எல்லாவற்றையும் தம்மை பொறுப்படுத்தி தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கத்தக்கதாக உண்மை கெஞ்சி வேண்டிக் கொள்கிறோம் தேவனே. இந்த ஒரு சிறிய மனத்தாழ்மையான வேண்டுகோளை உங்களுடைய நேசகுமாரனும் எங்களது ஆண்டவருமாகிய கர்த்தர் இயேசு மூலமாக கெஞ்சி வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ಸೊ ಇವತ್ತು ಕೂಡ ನಾವು ಮಾರ್ಕ್ ಆಫ್ ನ್ಯೂ ಕ್ರಿಯೇಷನ್ ಅಲ್ಲಿ ದ ವರ್ಕ್ ಆಫ್ ಗ್ರೇಸ್ ಇನ್ ದ ಹಾರ್ಟ್ ಅನ್ನೋ ಒಂದು ಟಾಪಿಕ್ ನ ಸ್ಟಡಿ ಮಾಡ್ತೀವಿ. ಈ ಒಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸೋದರಂತ ರಿಚರ್ಡ್ ಅವರು ಹಂಚ್ಕೋಬೇಕಾಗಿ ಕೇಳ್ಕೊಳ್ತೀನಿ. ದ ವರ್ಕ್ ಆಫ್ ಗ್ರೇಸ್ ಇನ್ ದ ಹಾರ್ಟ್ ಅನ್ನೋ ಒಂದು ಟಾಪಿಕ್, ರೀಪ್ರಿಂಟ್ ನಂಬರ್ 4836. ಸೋದರಂತ ರಿಚರ್ಡ್ ಅವರು ಈ ಒಂದು ವಿಷಯಗಳನ್ನ ನಮ್ಮ ಮಧ್ಯೆ ಹಂಚ್ಕೊಳ್ತಾರೆ. கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் அன்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் பிதாவுடைய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஸோ இந்த நாளிலும் கூட நம்ம மார்க் ஆஃப் நியூ கிரியேஷன் புதிய சிஸ்டம் இலக்கிய அந்த ஒரு பகுதியிலிருந்து நம்ம இன்னைக்கு தொடர்ச்சியான ஒரு பாடத்தை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வந்துட்டு ரீப்ரின்ஸ் 4836 இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய 7ஆம் தூதன் பேசியிருக்கக்கூடிய ரீப்ரின்ஸ் 4836 4836 அந்த ஒரு பகுதியிலிருந்து நம்ம இன்னைக்கு இந்த பாடத்தை கவனிக்க இருக்கிறோம். இதோட தலைப்பு என்ன பார்க்கும்போது, இருதயங்களில் கிருபையினுடைய கிரியை. இருதயங்களில் கிருபையினுடைய கிரியை எனக்குடைய தலைப்பு கீழாக நம்ம என்னுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். அதுக்கான அவங்க எடுத்துக்கொண்ட ஒரு ஆதார வசனம், கிறிஸ்துவுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. 2 கொரிந்தியர் 5:4. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. இந்த வசனத்துல இடம்பெறும் இந்த நெருக்கி ஏவுகிறது என்பதற்கான ஆங்கில வார்த்தை கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த இடத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அதனுடைய ஒரு அர்த்தம் என்ன வரும் அப்படி பார்க்கும்போது, ரொம்ப நெருக்கமாய் இருக்கிறது, இல்ல ரொம்ப ஒரு விஷயத்தோட கட்டி வைத்து இருக்கிறது என்ற கூடிய ஒரு பொருளை வந்து இது கொடுக்கறதா இருக்கு. அதாவது நெருக்கம் தெரியுங்களா, ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அந்த ஒரு கான்ஸ்டைனுடைய வார்த்தையுடைய அர்த்தம் நெருக்கமாய் இல்லை கட்டி வைத்திருக்கிறது என்னுடைய அர்த்தத்தை குறிச்சிட்டு. அப்போஸ்தலன் கர்த்தருடைய ஊழியத்துள்ள தன்னுடைய செயல்கள் எல்லாம் மீண்டுமாக எண்ணி பார்த்துக் கொண்டு, சிலருக்கு தன்னுடைய இந்த போக்கானது தன்னிலே மறந்து போன மனநிலை தான் காணப்படுவதை சுற்றி காண்பிக்கிறதாக இருக்கின்றது என்று கூறுகிறார். காரியங்கள் இப்படியாக இல்லை என்றும் தனக்கு
முன்னேறுவதை காட்டிலும் நிறைந்த மனமே இருக்கிறது என்றும் விவரிக்கின்றார். அதாவது அப்படி ஒரு விஷயங்களை கவனிச்சு பார்க்கும்போது தேவனுடைய அந்த விஷயத்தில் நான் முதலிருந்த அந்த விஷயத்தை விட அந்த மனநிலை இல்லை அப்படிங்கிறத விட அதிகமாக அப்போஸ்தலன் பவுல் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, நான் முதலிருந்ததை விட ரொம்ப தெளிந்த மனமா இருக்கிறேன் அப்படிங்கிறத என்ன பண்றேன்னா இந்த இடத்துல விவரிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். தன்னை கிறிஸ்துவுக்கு கட்டுப்பட்டவராகவும் கிறிஸ்துவின் அன்பானது கிறிஸ்துவையும் தூய இருதயை கொண்டுள்ள கிறிஸ்துவனுடைய யாவரையும் அன்பு செய்யத்தக்கதாக தன்னை நெருக்கி ஏவுகிறதாகவும் அவர் உணர்த்துகிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பால் இங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த இடத்துல பார்க்குற இந்த பாடத்தை நம்ம இங்க புரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயம் என்ன பார்க்கும்போது, ஒரு புருஷனுடைய வளர்ச்சி அது ஆரம்பத்துல இருந்து அப்படியே வளர்ந்துட்டு போகும்போது போக 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 அவங்க உள்ளட்சணத்துல ரொம்ப ஒரு அதிகமான ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு அவங்க அந்த கிறிஸ்துவோடைய சாயல் அவங்க வந்து பிரதிபலிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே நேரத்தில் அந்த அன்புங்கிற ஒரு விஷயம் கூட பார்க்கும்போது அது ஆரம்பத்தை விட போக போக ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கவனிச்சு பார்க்கணும். அதாவது தேவனை பார்க்கும்போது சபையில 7ஆம் சபை 7 சபைகளை குறித்து பேசும்போது இதே சபை கேட்கும் போது நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டா என்று உன்னிடத்துல ஒரு குறை உண்டு அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயத்தின் இல்லாம தேவனுடைய பிள்ளைகள் வந்துட்டு அந்த அன்பினுடைய வளர்ச்சி வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்துல இந்த ஒரு குணலட்சணத்துடையவராக தான் அப்போஸ்தலன் பவுல் இருந்திருக்காரு. அவர் ஆரம்பத்தை விட இப்பொழுது ரொம்ப தெளிவா இருக்கிறார் அப்படிங்கிறத இங்க விவரிக்கிறார். சோ அந்த ஒரு அன்பு என்ன பண்ணுது அப்படின்னா அது கிறிஸ்துவனுடைய யாவரையும் அன்பு செய்யத்தக்கதாக முக்கியமாக இங்க ஒரு ஹைலைட்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் இந்த ஒரு அன்பு. அதாவது கிறிஸ்துடைய ஒரு அன்புன்னு சொல்லும் போது இதே ஒரு கிறிஸ்துவின் அன்பை நம்ம எல்லா இடத்த காட்ட முடியாது. உலகத்தோட இடத்து கூட இதே ஒரு அன்பை காட்ட முடியாது. பட் கிறிஸ்துவனுக்கு காட்டக்கூடிய அந்த அன்பு கிறிஸ்துவின் அன்பா இருக்க போகுது. முக்கியமா அவர்களுக்கு நம்ம காட்டக்கூடிய அன்பு அது ரொம்ப அருமையா புரியக்கூடியதா இருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ நமக்கு ஒரு புதிய கட்டளை கொடுத்து போயிருக்கிறார். நான் உங்களை அன்பு கூறுகிறது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த அன்பு தான் இங்க வந்து சொல்லிட்டு இருக்கு. முக்கியமா கிறிஸ்துவர்கள் யாவரையும் அன்பு செய்யத்தக்கதாக தன்னை நெருக்கி ஏவுகிறதாக அவர் உணர்த்துகிறார். ரொம்ப நெருக்குகிறது. இந்த கிறிஸ்துவர்களுக்கு ஒரு அன்பு காட்டக்கூடிய அந்த வேலை வந்து ரொம்ப நெருக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன் இந்த அன்பானது நெருக்கி ஏவிட வேண்டும்? ஒரு கேள்வி இங்கே வைக்கிறார். ஏன் இந்த அன்பானது நெருக்கி ஏவிட வேண்டும்? காரணம் என்னவெனில் அனைவரும் மரித்தவர்களாக இருக்கின்றார்கள் என்றும் நாம் எண்ணுவோமானால் பின்னர் அனைவருக்கும் ஜீவன் அளிப்பவருடைய உதவி தேவையாய் இருப்பதை அறிவோம். பாருங்க இந்த இடத்துல எல்லாருமே ஒரு செத்துப்போன நிலைமையில இருக்காங்க. இப்போ செத்துப்போன நிலையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஒரு மரணத்துல இருந்து ஒரு விடுதலை அப்படின்னு சொல்லும் போது ஜீவன் அளிப்பவர் யாரு பார்க்கணும்? நம்முடைய பிதாவாகிய தேவன். அவருடைய ஒரு உதவி இல்லாமல் மறுபடியும் நம்ம ஜீவனுக்குள்ள போக முடியாது. ஒருவேளை கிறிஸ்து அனைவருக்காகவும் மரித்தானால் மற்றும் நாம் அவர் மூலமாய் ஜீவனுக்குள் வந்திருக்கிறோமானால் இது முதல் நாம் மாம்சத்தின்படி ஜீவிக்கிறவர்களா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, நம்ம செத்துட்டோம், இப்ப நம்ம பிழைச்சிருக்கோம். ஆனா பிழைத்திருப்பதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்கும்போது கிறிஸ்து அவர் கொடுத்த ஒரு லைஃப். அப்போ நம்முடைய ஒரு பாவத்தினாலும் ஆதாமுடைய ஒரு பாவத்தின் மித்தமாக நம்ம இன்னைக்கு மரிச்சிட்ட பிறகு நாம் மீண்டுமாக நம்ம உயிரோடு இருப்பதை பார்க்கும்போது அது கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, ஜீவன். அதனால நம்ம இனிமே என்ன பண்ண மாட்டோம்னா நம்முடைய விருப்பத்தை நம்ம ஜீவிக்க மாட்டோம். அதாவது மாம்சத்துக்கு நம்ம ஜீவிக்க கூடாது. நாம் மாம்சமானவைகளை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து விட்டு கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுக்கொண்ட புதிய ஜீவியத்தை ஜீவிக்க வேண்டும் என்பதே ஆகும். கிறிஸ்துடைய ஜீவியம் இல்லைங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம மனசுல வச்சுக்கணும், நம்ம ரொம்ப கவனிக்கணும். நம்ம மறிச்சிட்டோம், இந்த உலக ஜனங்கள்லாம் மறித்திருக்கிறாங்க. தேவனுடைய பிறகு யார் மட்டும் தான் ஜீவனோடு இருக்காங்கன்னா யார் கிறிஸ்துவ உண்மையாக ஏற்றுக்கொண்டவருக்கு அர்ப்பணித்து ஜீவிக்கிறார்களோ அவரிடத்துல வந்து நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே ஜீவனோடு இருக்கிறார்கள். அப்படி நாம் ஜீவனோடு இருப்பதற்கு காரணம் கிறிஸ்து கொடுத்த விலை கிரயம். தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கார். அப்ப நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை ஜீவிக்கணும் அப்படின்னா அந்த புதிய ஜீவன் சொல்லக்கூடிய கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரு, கிறிஸ்து எப்படி வாழ விரும்புறாரு. ஏன்னா அவர் தான் நம்மளை கிரயத்துக்கு வாங்கியிருக்காரு. அந்த ஒரு ஜீவியத்தை நம்ம என்ன பண்ணோம், நம்ம வாழ வேண்டும். நான் கிறிஸ்து மற்றவர்களுக்காக கொண்டிருந்த அதே அனுதாப அன்பையும் நானும் பெற்றிருக்கத்தக்கதாக நான் கிறிஸ்துவத்தில் மிக நெருக்கமாய் இழுக்கப்படுகிறேன். அப்ப பாருங்க, நம்ம வந்துட்டு இங்க கவனிக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம உயிர் தெளிந்து, அதாவது நம்ம அந்த ஜீவன் கூடிய இல்லாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, உயிர் தெளிந்துல ஜீவன் கூடிய இல்லாம இருக்கிறோம்னு சொல்லும் போது
அந்த ஜீவன் யாருடைய ஜீவனா? கிறிஸ்துடைய ஜீவன். அப்போ அவர் விரும்புற மாதிரி நம்ம இருக்கணும்னா அவர் நமக்கு காமிச்சிருக்க அந்த அன்பு, அந்த அன்பு நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னா காட்ட வேண்டியதா இருக்குது இல்லைங்களா? ஜஸ்ட் அந்த அந்த அன்பு நம்மள நெருக்குகிறது. அது எப்படி நம்ம உணர்ந்துக்கலாம் அப்படின்னா, செத்துட்டோம் பாருங்க. இந்த ஒரு ஒரு கண்டிஷன் நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்குன்னா லைஃப் போதும் நம்மளுக்கு இனி லைஃப் இல்லை, அவ்வளோதான். எல்லாரும் சொல்லிட்டாங்க நமக்கு இந்த லைஃப் இல்லை, முடிஞ்சு போச்சு, நம்ம நம்ம வாழ்க்கை முடிய போகுது. அந்த டைம்ல யாரோ ஒருத்தர் நமக்கு ஒரு மிகப்பெரிய உதவி பண்ணி, நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க உயிரோட இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நமக்காக ரொம்ப பிரயாசங்களை பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை செஞ்சு முடிச்சிட்ட பிறகு எல்லாரும் கைவிட்டாரு, இவர் இந்த மனிதன் இப்படி செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனப்புக்கு நமக்கு எப்படி இருக்கும் இல்லையா? அவர் மேல நம்ம காட்டக்கூடிய அன்பு, அவருடைய காட்டக்கூடிய நேசம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதை விட சிறந்ததா விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, நம்ம மனதில் வைத்துக்கொண்டு நம்ம செத்துட்டோம், நம்ம இன்னைக்கு ஜீவனோட இருப்பதற்கான நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த ஜீவன், அப்போ நமக்கு என்னன்னா நமக்காக ஒருத்தர் அவருடைய ஜீவனை கொடுத்திருக்காரு. அதனால அந்த அந்த அன்பு நம்மளை நெருக்கி ஏவுகிறது. அப்ப நெருக்கப்படுற அந்த அன்பு, அவரிடத்துல நம்ம காட்டக்கூடிய அந்த அன்பு, இதுதானே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஒருத்தவங்க அன்புக்கு பார்க்கும்போது ஒருத்தர் காட்டுற அன்பு இன்னொருத்தர் ரொம்ப உயர்வான அன்பு காட்டும் போது, இவருக்கு அவர் மேல இன்னும் அன்பு இவரும் அன்பு காட்ட, இந்த அன்புலே அவங்க நீடித்திருக்கக்கூடிய விஷயம் நம்ம கவனிச்சு பார்க்கலாம். இன்னைக்கு இங்க நம்ம கவனிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அன்பு நெருக்கி ஏவுகிறது அப்படின்னு சொல்லும் போது, இந்த அன்பை நம்ம கிறிஸ்துவுக்கு காட்ட முடியும், காட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது, அதுதான் இங்க சொல்லிட்டு இருக்காரு. நான் கிறிஸ்துவுக்கு மாம்சமாக கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போன கிறிஸ்துவுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதை நான் காட்ட முடியாது இல்லையா? ஆனா அந்த அன்பு காட்டக்கூடிய நிலைமையில நான் இருக்கிறேன். பட் அது யாருக்கு அப்படிங்கிறது கீழே அவர் சொல்றாரு. அவன் சகோதரருக்காக எப்படி தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்தாரோ அப்படியே நானும் செய்வேன் என்ற விதத்திலே பரிசுத்தவானிக பவுல் கூறுகின்றார் இல்லைங்களா? இதுதான் இங்க கான்செப்ட். இப்போ மரித்திருந்த நம்மள உயிரோட எழுப்பி நம்ம ஜீவனோடு இருக்கோம். நாம் ஜீவன் இருப்பதற்கு காரணம் கிறிஸ்துடைய மிகப்பெரிய ஒரு நம்மீர் வைத்திருந்த அன்பு, தேவன் நம்மீர் காட்டிய அன்பு. அந்த அன்பை நம்ம அவருக்கு திருப்பி கொடுக்கணும். என்னை இவ்வளவு அன்பு கொடுத்து எனக்காக ஜீவன் கொடுத்தீங்களே, நான் உங்களுக்காக என் ஜீவனை கொடுக்க ஆயத்தப்படுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு கொடுக்க முடியாது. ஆனா கண்டிப்பா அது என்ன பண்ணும், அந்த வேகம், அந்த அன்பினுடைய வேகத்தை நம்ம என்ன காமிக்கிற மாதிரி இருக்குன்னா, நம் சகோதரர்களுக்கு அவருடைய சரீரமான அங்கங்களுக்கு நம்ம காமிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். அதுதான் அப்போஸ்தலர் சொல்லியிருந்தார். அப்போஸ்தலர் பால் இதைதான் என்ன பண்ணியிருந்தாரு, சொல்லிட்டு இருந்தார், இதுதான் விவரிச்சிருந்தார் அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம கவனிச்சு பார்க்கிறோம். நமது கர்த்தருடைய அன்பானது அவருடைய சீஷர்களிடத்திலும் பிரதானமாய் மிகவும் வைராக்கியத்துடனும் வேகத்துடனும் காணப்பட்டவர்களிடத்தில், அதாவது பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவானிடத்தில் விசேஷமாய் வெளிப்படுத்தப்பட்டது. அப்ப அந்த அன்புங்கும் போது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இதோட பிள்ளைகள் அந்த அன்புங்கிற ஒரு குணலட்சத்தை நம்ம வளர்த்துட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். இப்ப நம்ம கிறிஸ்துவுக்காக அவரிடத்துல நம்ம அவரிடத்துல நம்ம அர்ப்பணித்து, இந்த அர்ப்பணிக்கப்பட்டிருக்க அந்த வாழ்க்கையில் கிறிஸ்துடைய மிகப்பெரிய அன்பு நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அவருடைய அன்புக்கு நம்ம ஒரு அடிமையா அவரிடத்துல நம்மளை தியாகம் செய்து, அடுத்த ஒரு நேரத்துல அதே ஒரு அன்பை இந்த உலகத்தை நம்ம காட்டக்கூடிய நிலைமையில நம்ம நிற்போம் அப்படின்னு வச்சுங்களேன். உடனடியா அந்த அன்பை காட்டக்கூடிய அந்த வாய்ப்புகள் எங்க கிடைக்கும், யாருக்கும் அந்த அன்பு செய்யப்படுவதற்கான ஒரு ஒரு வழிகள் நமக்கு திறக்கப்படும் அப்படின்னா, அதே நிலைமையில இருக்கக்கூடியவர்கள், அதே ஒரு குணாதிசயத்துல இருக்கக்கூடியவர்கள், அதே போல அவரிடத்துல நம்மிடத்தில் நெருக்கமாக விரும்புகிறவர்கள். இப்ப பாருங்க, இந்த கிறிஸ்துவின் அன்புன்னு சொல்லும் போது தேவனுடைய பிள்ளைகள் உண்மையான சத்தத்தை நான் புரிஞ்சுட்டு வரும்போது நம்மிடத்துல யார் அன்பு கூறுவாங்கன்னா, அதே ஒரு கிறிஸ்துவிடத்துல அந்த ஒரு நிலைமையில இருந்து, அதாவது அவரிடத்துல அந்த நீதிமானாக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய ஒருத்தரும் அந்த அன்பை என்ன பண்ணுவாங்க, காத்து நிற்பாங்க. அவங்கதான் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆவாங்க. அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட அதே போலதான் இல்ல, அவர் போலதான் அவர் அந்த அன்பை எப்படி காமிச்சிருக்காருன்னா, அவர் கூட இந்த 12 அப்போஸ்தலர் இருந்தா கூட அவரிடத்துல ரொம்ப நெருக்கமா இருந்தவர் இடத்துல அந்த அன்பு என்ன பண்ணிருக்காருன்னு அவர் வெளிப்படுத்திருக்காரு. இடத்துல அன்பு இருக்கு, நான் அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு என்ன, யாரை விட்டு ரொம்ப நெருக்கமா இருந்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம கவனிக்கிறோம். அது விசேஷமாக பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவானிடம். ஏன்னா இவங்க 3 பேர் எப்படி இருக்காங்க பாத்தீங்கன்னா, ரொம்ப நெருக்கமாக இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப நெருக்கமாக இந்த 3 பேரும் இருந்திருக்காங்க அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். இவர்கள் கர்த்தருடைய விசேஷ அன்பை பெற்றிருந்தார்கள். இப்படியாக இருக்க வேண்டும் என சபையும் அறிவுரைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்ம கொடுத்துட்டு ஒரு ஆலோசனை இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இவங்க எப்படி ஒரு விசேஷ அன்பை பெற்றிருந்தார்களோ அதே போல நாமும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்படியாக இருக்க வேண்டும்.
சபை கூட இப்படிதான் இருக்கணும். இந்த அன்பு தான் நம்ம காட்டணும். நெருக்கம், இந்த கிறிஸ்துவ அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது அப்படின்னு சொல்றான் இல்லைங்களா? இந்த மாதிரி அன்பு நம்ம நெருக்கி ஏவுகிறது. இந்த கிறிஸ்துவ நண்பை நம்ம காட்டும் போது ஒருத்தர் அந்த அன்பை காட்டக்கூடிய ஒரு நிலைமையில நம்ம அதே ஒரு விஷயத்தை இந்த பூமியில நம்ம காட்டக்கூடியவர்களா இருக்கும். அப்போ உலகத்திற்கான ஊழியத்தில் ஜீவனை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று எந்த புத்திமதியும் காணப்படாமல் மாறாக விசுவாச வீட்டாருக்கே விசேஷமா ஜீவன் நடந்து ஊழியத்திற்காக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்ற புத்திமதி காணப்படுகிறது. அப்ப அந்த ஜீவன் அன்பு தான் சொல்றாருல, இப்ப ஸ்நேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிதான அன்பு ஒன்றும் இல்லைன்னு கர்த்தராகிய இயேசு சொல்லும் போது இந்த அன்பானது அந்த அன்பை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த உலகத்துக்கோ வேற ஒரு காரியத்துக்கு இல்ல, மாறாக இந்த விசேஷமாக விசுவாச வீட்டாருக்கு தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஜீவன் நம்முடைய அன்பு நம்ம காட்டக்கூடிய அதிகமான ஒரு வாய்ப்புகள் எங்க இருக்குன்னா நம்மளுக்கு இங்கேதான் இருக்கும். அது உண்மையான கிறிஸ்துவ அன்பை பத்தி பேசிட்டு இருக்கோம். நிறைய அன்பு இருக்கு. சில அன்புகள் என்ன பண்ணுவான், தேவனுடைய பிள்ளைகளை விட அதிகமா மற்றவர்களை நேசிக்க, அது வேற விதமான அன்பு. அந்த அன்பை பத்தி நான் பேசல. கிறிஸ்துவன் அன்பு, கிறிஸ்துவன் அன்பு எப்பவுமே எப்படி இருக்கும்னா அது விசேஷமாக விசுவாச வீட்டாருக்கே அந்த ஒரு அன்பை காண்பிக்கக்கூடிய ஒரு நிலைமையில அது இருக்கும். அதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா போது அவருடைய சரீரத்தின் அங்கங்கள் அவரோட கூட உடன்படிக்கை செய்திருக்க தேவனுடைய பிள்ளைகள் அவளோட கூட நம்ம காட்டக்கூடிய அந்த அன்பு குறித்து தான் இங்க பேசிட்டு இருக்கேன். ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் அதாவது ஆதாமுடைய சந்ததியின் ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் கிறிஸ்துவனுடைய பலியின் நன்மையானது கடந்து செல்லும் என்று நாம் பார்க்கிறோம். கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த ஒரு பலி நன்மை இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்க அந்த ஜீவன், அந்த லைஃப், அவர் காமிச்ச அன்பு முழு மனுக்குலத்துக்கான ஒரு மீட்கும் பொருள் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். சும்மா தொடர்ந்து பார்க்கும்போது கர்த்தரை யார் காட்டிக் கொடுப்பார் என்று அவருக்கு மிகவும் ஆரம்பத்திலே தெரியும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இயேசு கிறிஸ்து யார் காட்டி கொடுப்பாங்க, இன்னும் யாரெல்லாம் 2ஆம் மரணத்துக்குள்ள கடந்து போவாங்க என்பதை தெய்வீக உயிர்த்துணர்வானது அறிந்து கொள்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்கூட்டியே சில விஷயம்லாம் தெரியும்னு வச்சுங்க. இப்படிப்பட்டவர்களுக்காக கர்த்தர் ஏதாகிலும் செய்வார் என்று நாம் எண்ண முடியாது. நீங்களா பாருங்க, ஒருத்தர் காட்டி கொடுக்க போறாரு, அவருக்கு மறுதளிக்க போறாரு, இல்ல தன்னை விட்டு போறார், அவர் 2ஆம் இடத்துக்கு போறாரு அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரியும். அப்ப அப்படிங்கிற ஒரு விஷயம் முதல்ல தெரிஞ்சிட்ட பிறகு இவங்க இந்த நிலைமைக்கு தான் அப்படின்னு சொல்லும் போது அவங்களிடத்துல அந்த அன்பை காட்ட முடியுமா? ஒரு ஒரு கொஸ்டின் சொல்றாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு. உண்மையில இயேசு கிறிஸ்து யூதாஸ் கூட அதே அன்பு தான் காமிச்சிருக்காரு அவர். ஆனா அந்த அந்த அன்பு அவரை நெருக்கப்படல, அவருக்கு புரிஞ்சுக்க முடியல. ஸோ ஒரு காமிக்கக்கூடிய ஒரு அன்பு புரியாதவங்கள்ட்ட கூட அந்த அன்பை என்ன பண்ண முடியாது, தொடர்ந்து நம்ம காட்ட முடியும். அன்பு கூறுறோம், ரொம்ப அதிகமா அன்பு கூறுறோம், ஆனா அந்த அன்பை அவரை எதிர்பார்த்து புரிந்து கொள்ள முடியல, அதுக்காக நெருக்கமா அவர் இருக்க முடியல அப்படின்னா தொடர்ந்து அந்த அன்பை அதே வழியில காட்ட முடியாது. ஸோ அவங்க அது புரிஞ்சுக்கொள்ள மாட்டாங்க. அதான் இங்க பாக்குறோம். வேறு வார்த்தைகளே சொல்ல வேண்டுமானால் தேவனுடைய ஆசீர்வாதமானது உத்தம இஸ்ரேலுக்கு மாத்திரமே உரியதாகும். தேவனுடைய இந்த ஆசீர்வாதம், தேவனுடைய பிரச்சனை யாருக்கு? உத்தம இஸ்ரேல். உத்தம இஸ்ரேல் சொல்றதுல எத்தனைங்க அந்த இருதயத்தில் சுத்தமுள்ளவர் மட்டும் தான் இந்த அன்பை உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? தேவனுடைய ஆசீர்வாதம் கூட அவங்களுக்கு தான் இருக்கும். அவருடைய இசைவிற்குள் வருகிறவர்கள் மாத்திரமே கர்த்தருடைய ஆசீர்வாதம் மற்றும் கிருபையின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வார்கள். இவர்கள் தங்களுக்காக பெற்றிருக்கும் ஏதோ ஒன்றினால் இல்லாமல் மாறாக ஏற்று கொள்கிறவர்கள் அனைவருக்கும் போதுமான அளவு பரந்ததாகவும் போதுமான அளவுக்கு ஆழமானதாகவும் காணப்படும் கர்த்தருடைய அன்பிலேயே இவர்கள் மீட்கும் பணியிலே சேர்க்கப்பட்டுள்ளனர் இல்லையா? சோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சு பாருங்க. அப்ப இந்த இடத்துல அந்த ஒரு கர்த்தருடைய அன்பு, அவருடைய அன்பு நிமித்தமாக தான் தேவனிடத்துல என்ன பண்ணிருக்காரு தான் சொல்லிட்டு இருக்காரு. முந்தி அவர் நம்ம இடத்துல அன்பு வைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நிமித்தமாக தான் நம்ம இடத்துல சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் தேவனால் பொல்லாங்கானவைகளை அன்பு கூற முடியாது. அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இந்த அன்பு அப்படின்னு சொல்லும்போது நிறைய டைம் நம்ம யோசிக்கிறோம், எல்லாருமே அன்பு கூறணும். இப்போ சத்ருவா அன்பு கூறணும், சிநேகிதன் அன்பு கூறணும், வீட்டார் அன்பு கூறணும், சகோதர அன்பு கூறணும், உலகத்தை அன்பு கூறணும் இல்லையா? உலகத்துல என்ன அன்பு கூறணும்? உலகத்தில் உள்ள அன்பு கூறாதுன்னு சொல்லும் போது இப்ப இந்த உலகத்துன்னு சொல்லும் போது நிறைய பேர் என்ன பண்றது? இப்போ உலகத்துல ஜனங்கள் யாரும் அன்பு கூறக்கூடாதா? இல்ல. அப்ப அந்த இங்க இருக்க கான்செப்ட் என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், தேவன் அறியாத ஜனங்கள்கிட்ட நம்ம காட்டக்கூடிய ஒரு நல்ல கிரியைகள் இருக்கு இல்லையா? அவங்கள பார்த்து
உலகத்தில் தேவனை மையப்படுத்தத்தக்கதாக நம்முடைய நடவடிக்கைகளை தான் நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். அதுக்காக உங்களை பகைக்கணுன்ற அர்த்தம் இல்லை. ஆனா உலகம் சொல்லும் போது இந்த உலகத்துடைய ஆசை, இச்சைகள், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சைக்கூடிய இந்த உலகத்துடைய எந்த காரியங்கள் எதுவுமே நம்முடைய நம்ம அது மேல அன்பு கூறுவதில்லை. அது என்னன்னு பார்க்கும்போது தேவனுக்கு எதிர்த்திருப்பதான் பொல்லாங்கா இருக்கிறது, பொல்லாங்கனால் உண்டானது, அதாவது சாத்தானுடைய கண்ட்ரோல் இருக்கு. அதெல்லாம் நம்ம அன்பு கூற முடியாது. அப்போ சாத்தாட்ட நம்ம அதே அன்பு காட்ட முடியுமா? ஒரு சாத்தானுடைய செயல்பாட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அதே அன்பு காட்ட முடியுமா? முடியாது இல்லைங்களா? அப்ப நம்ம தேவன் நமக்கு காண்பித்திருக்க அதே மாதிரிதான் நம்ம இந்த இடத்துல காட்ட வேண்டியதா இருக்கு. யார் அந்த அன்புல அவங்க அந்த அன்பை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களா இருக்காங்களோ அவருக்கு மட்டுமே அந்த அன்பை பற்றி நம்ம காட்டக்கூடியவர்களாக அந்த இடத்துல இருக்கிறோம். இப்பொழுது அவருடைய பிள்ளைகளாக இருப்பவர்களுக்கு அல்லது அவர் பிற்பாடு அருளவிருக்கும் சிலாக்கியங்கள் மற்றும் ஆசீர்வாதங்களுக்கு கீழ் அவருடைய பிள்ளைகளாக அப்போது இருக்க போவர்களுக்கு மாத்திரமே அவருடைய ஆசீர்வாதங்கள் உரியவைகளாக காணப்படுகின்றன. முடிந்து மட்டும் அனைவரையும் ஆசீர்வாதத்தில் கொண்டு வருவது நம்முடைய கடமையாக இருக்கின்றது இல்லைங்களா? அப்ப நம்ம கவனிச்சு பார்க்கணும். இப்போது முக்கியமாக இப்பொழுது இருக்கிற விஷயத்த பார்க்கும்போது அவருடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு இல்லையா? அதுக்கப்புறம் இந்த முழு உலகத்துக்கு இருக்கு ஒரு பிளெஸிங் இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இப்போது ஒரு பிளெஸிங்ஸ் வச்சிருக்காரு. அது என்னன்னா விசேஷமா தேவனுடைய பிள்ளைகளுக்கான ஒரு ஆசீர்வாதம். ஸோ வருங்காலத்துல கூட ஆசீர்வாதம் இருக்குது. நிச்சயமாக அவங்க எல்லாம் என்ன பண்ணுமா இருக்கு, அந்த ஒரு ஆசீர்வாதம் நம்ம கொண்டு வர வேண்டியதா இருக்கு. ஆனா அந்த விசேஷமான அந்த ஒரு அன்புன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை, அந்த நெருக்கி ஏவப்படுதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம யாரோட மட்டும்தான் காட்ட முடியும். இன்னைக்குன்னு பார்க்கும்போது அதிகமாக இந்த கிறிஸ்துவின் அன்பை அறிந்திருக்கிறவர்கள் மட்டுமே காட்ட முடியும் அப்படிங்கிற சகோதரிங்க தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான டாபிக் போயிட்டு இருக்கோம். இங்க என்னன்னு பார்க்கும்போது அன்பை வளர்த்துவதே நம்மை பயிற்றுவிப்பதற்குரிய பிரதானமான நோக்கமாய் இருக்கின்றது. ரொம்ப அருமையான ஒரு டாபிக். அன்பை வளர்த்துவதே நம்மை பயிற்சிப்பதற்குரிய பிரதானமான நோக்கமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நான் அழுத்தி இதை பத்தி நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா நான் டாபிக் உள்ள இன்னும் போல. அப்போ நம்முடைய பிரதானமான நோக்கம், நம்முடைய இன்டென்ஷன்ஸ் என்ன ஒரு இல்ல நம்ம சொல்றாங்கல்ல, we are born to rule, we are born to win. நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம்னா ஜெயிக்க, நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம்னா நல்லா சாப்பிட, நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம் நல்லா என்ஜாய் பண்ண, உலகத்தை அனுபவிக்க. நம்ம செத்துட்டோம், கிறிஸ்துவுக்கு பிழைச்சிருக்கோம், கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறந்திருக்கோம். இப்ப நம்ம பிறந்திருக்கிறதான ஒரு காரணம் என்ன, நம்முடைய பிரதானமான நோக்கம் என்ன? நம்ம மறுபடியும் ஏன் பிறந்தோம்? நம்ம செத்தோம் இல்ல, ஆதமுக்குள்ள செத்து போயிட்டோம். ஆதமுடைய நிமித்தமாக நம்ம எல்லாரும் மரித்த கணக்குல இருந்தோம். நம்மள கிறிஸ்துடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால நம்ம மீட்டெடுத்து நீதிமானாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாகும்படி புத்திர சுகாரத்தை அவை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இதோடைய நோக்கம் என்ன? உயிரோட எழுப்பி தேவன் பார்த்து பாருப்பா, நீங்க ஜீவனோட இருக்கீங்க, நீங்க பிள்ளையா இருக்கீங்க, நீங்க செத்துட்டீங்க. ஆகையால் நீங்க உயிரோட இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய இந்த பிரதானமான நோக்கம் என்னன்னா அன்பை நீங்க வளர்த்து காட்டணும். அதை நீங்க பயிற்சியில முயற்சி செய்து அந்த அன்புங்கிற குணலட்சத்தை நீங்க வரணும் அப்படிங்கதான் அந்த டாபிக் பத்தி தான் இங்க பேசிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த ஹெட்லைன்ஸ் கொஞ்சம் அழுத்தியா சொல்றேன்னா அதை கிளீனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா கீழே இருக்கிற விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ள முடியும். நம்முடைய சீரழிந்த குணலட்சணங்களை மறுபமாக்குவதும் அந்த குணலட்சணங்களை தெய்வீக குணலட்சணமாகி அன்பிற்கு ஒப்பாக மீண்டும் புதிதாய் சீர்பொருந்துவதுமான இந்த சுவிசேஷ யுகத்தில் சபைக்கான கிருபையின் கிரியாக இருக்கிறது இல்லையா? நம்முடைய சீரழிந்த குணலட்சணங்கள் ஏன்னா நம்முடைய ஒரு கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு குப்பையிலேருந்து இருக்கக்கூடிய பொருளை தூக்கி ஒரு அரண்மனையில வைக்கணுங்கிற ஒரு திட்டம் போல இருக்கு. இது ஒன்னுக்கும் உதவாது அப்படின்னு சொல்லிட்டு அதை சுட்டரிக்கும் வேஸ்டா போகணும்னு நினைக்கிற அந்த பொருளை தூக்கி அது எங்க வைக்கணுமா, ராஜா பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா பயன்படுத்தக்கூடிய நிலைமைக்கு நம்மளை உருவாக்குற கிட்ட அதை தேவன் வச்சிருக்கிறாருன்னா அந்த குப்பையில இருக்கிற பொருளை தூக்கி அங்கே வைக்கணும் எவ்வளவு ப்ராசஸ் இருக்கோ. இவ்வளவு தான் சொல்ற சீரழிந்த குணலட்சணங்கள் தான் அந்த குப்பையின் லைஃப். இது மறுரூபமாக்கணும். இதை என்ன பண்ணும், இது ரொம்ப விசேஷமான ஒரு நிலைமைக்கு அதை எடுத்துட்டு வரணும். சோ அந்த ஒரு குணலட்சணங்களை தெய்வீக குணலட்சணமாகிய அன்பிற்கு ஒப்பாக மீண்டும் புதிதாய் பொருத்துவதுதான் இந்த சுவிசேஷத்தில் சபைக்கான கிருபையின் கிரியாக இருக்கிறது. அது என்ன பண்ணும், தெய்வீக குணலட்சணம் தேவனுடைய அந்த அன்புங்கிற குணலட்சணத்தை என்ன பண்ணும், ரீப்ளேஸ் பண்ணணும். நம்மளுடைய கேரக்டர் அங்கே மாற்றப்படணும்.
எவன் ஒருவன் இந்த மறுபமாக்கப்படுதலை அடைய தவறுகிறானோ அவன் தன்னை குறித்ததான தேவனுடைய சித்தத்தை அடைய தவறி போனவனாகி கண்டிப்பாக சுவிசேஷத்தில் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ள பரிசை வெல்ல தவறி போகிறவனாய் இருப்பான். நிறைய காரியங்கள் இருக்கு இன்னைக்கு நம்ம யோசிக்கிறது இல்ல, நம்ம திங்க் பண்றது இல்ல. திருசபையா மாறிட்ட தேவனுடைய பிள்ளைகள், விசேஷமாக வேதமானவர்கள், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போதுவே நம்ம என்ன மனசுல வச்சிருப்போம் அப்படின்னா, அந்த திருசபையின் கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கோம், அந்த உலகத்துல வேற எந்த கிறிஸ்டியானிட்டியும் கிடையாது, எந்த கிறிஸ்டியன்ஸும் கிடையாது, நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இருக்கலாம். தேவன் வந்துட்டு சத்தியத்தை கொடுத்துதான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த அன்பின் வளர்ச்சியை மாற்ற விரும்பிட்டு இருக்காரு. அப்படியே சொல்லும்போது நம்மகிட்ட சத்தியம் இருக்குங்கிறது ஒரு உண்மையான ஒரு பகுதியா இருந்தா கூட பிள்ளைகள் அந்த சத்தியத்தை அன்பின் அந்த கிறிஸ்துடைய சாயலுக்கு நேராக நம்ம வளர்வதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நிறைய டைம்ல ப்ராக்டிக்கலா நான் பார்க்கும்போது இன்க்ளூடிங் மீ ஓப்பனா இதை பேசணும். ஏன்னா இங்க ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துட்டாங்களே, நீங்க ஒரு டாபிக் எப்படி பேசிட்டு போறோம் அப்படிங்கிறத விட அதிகமாக நிறைய நேரங்களில் நம்ம நல்லா படிக்கிறோம், நல்லா புரிஞ்சுக்கிறோம், ஆனா நல்லாவே செய்யறதில்லை. சொல்ல போனா எதுவுமே நம்ம செயல்முறைக்கு எடுத்துட்டு வரதில்லை. அப்ப என்னுடைய வாழ்க்கையில கூட நான் கவனிச்சு பாக்குறேன், நிறைய விஷயங்களை படிக்கனால முடியுது, அது செயல்முறைக்கு எடுத்துட்டு வரும்போது அது அதோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆனா முக்கியமான விஷயமா அந்த செயல்முறை தான். அப்போ இங்க என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா, யார் ஒருவர் இந்த மறுபமாக்கப்படுதலை, அதாவது இந்த அன்பின் குணலட்சத்துக்காக மாறுவதற்கு அவங்க அந்த இலக்கை நோக்கி அவங்க போற ஒரு விஷயத்த அவங்க தவறி விடுகிறார்களோ, கண்டிப்பா இந்த சுவிசேஷத்துல தேவன் அவங்களுக்கு வாக்குறுதி பண்ணியிருக்க அந்த பரமாழைப்பின் பந்தய பொருளை அவங்களால பெற முடியாது. அவங்க அதை இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். தெரியுமா இருக்கு. நம்ம இங்க கவனிக்கிற விஷயம் அப்படின்னா, நாம் அடையத்தக்கதாக நம்ம ஓடணுமே தவிர இழந்து போகத்தக்கதாக நம்ம ஓடக்கூடாது. நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோமோ அதை பிடித்து கொண்டு அதுதான் என்ன பண்ணோம், அதை நாடி தேடி ஒவ்வொரு நாளும் அதை அடையும்படிக்கு நம்ம என்ன பண்ணோம். அப்போஸ்தலர் பவுல் சொல்றார். அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது, நான் ஒன்றை செய்கிறேன், பின்னானதை மறந்து முன்னானதை நோக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய கொடுக்க இலக்கை நோக்கி தொடர்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த இலக்கு அப்படி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பரிபூர்ணமான அன்பு. அதுதான் அந்த ஒரு டாபிக் பார்க்கணும். புதிய இலக்கு அப்படி சொல்லும் போது, அந்த பரிபூர்ணமான அன்பு, கிறிஸ்துவின் சாயல், தேவனுடைய பரிபூர்ணம், தெய்வீகத்துவம், அதை நோக்கி நம்ம ஒவ்வொரு அடியும் வைக்கணும். இன்னைக்கு நம்ம பேசினாலும் சரி, இன்னைக்கு நம்ம சாப்பிட்டாலும் சரி, நீங்க ஒரு ஆராதனைக்கு போனாலும் சரி, ஒரு சப்ஜெக்ட் கேட்டாலும் சரி, இந்த சப்ஜெக்ட் பாடங்கள் ஆகட்டும், இன்னைக்கு நான் கேட்கிறேன், இன்னைக்கு நான் செயல்பட்ட செயல்கள் ஆகட்டும், அந்த கிறிஸ்துவின் அன்புடைய சாயலை எனக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம், நமக்கு உதவி பண்ணிட்டு இருக்கா, இல்ல அப்படியான ஒரு நிலைமைக்கு நான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதான் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணும், ஒவ்வொரு நாளும் கவனிச்சு பார்க்கணுமா இருக்கும். இல்ல அப்படின்னா அந்த பரிசு நம்ம இழந்துடுவோம். ஏன்னா தேவன் பரிசு வைத்திருப்பது அதுதான். யார் ஒருவர் அந்த கிறிஸ்துவின் அந்த இலக்கை, அந்த பரமழைப்பின் பந்தய பொருள், கிறிஸ்துவின் சாயலை முற்றிலும் அடைகிறார்கள், அவருக்காக தான் அந்த பந்தய பொருளை வைத்திருக்காரு. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம நன்றாக உணர்ந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக, அன்புங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இல்லைங்களா? இப்ப பாருங்க, இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பிள்ளைகள் பல தரப்பட்ட நிலைமையில இருக்கோம். ஆன்லைன்ல சப்ஜெக்ட் கேட்டுட்டு போயிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்புகளை தேவன் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த கேட்கிற சப்ஜெக்ட் எல்லாம் கேட்கறது நிறைய பேர் நினைச்சிட்டோம், நல்ல சப்ஜெக்ட் கேட்டுட்டு இருக்கோம்ப்பா, வீட்டுல இருக்கோம், எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. இது அன்பின் குணலட்சணத்தை உங்களுக்கு எடுத்துட்டு வராது. இதெல்லாம் எப்படின்னா, அன்பின் குணலட்சணத்துல மாறுங்கன்னு தேவன் நமக்கு சொல்லிட்டு இருக்கிறது போல இருக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டும். ஆனா அது மாறுவதற்கான விஷயம் வந்து அது கிரியையில செயல்படும் இல்லைங்களா? சகோதரன் இந்த டைம்ல, இந்த நேரங்கள்ல பாருங்க, எத்தனை சகோதரர்கள் நம்ம சூழ்ந்திருக்கிறவர்கள் ஏதாச்சும் நம்ம அந்த அன்பை காட்ட முடியுமா? ஒரு போன் செய்து நம்ம கூட இருக்கிற சகோதரர்கள் எடுத்திருக்கோம், எதுவும் எடுத்துட்டு இருக்கீங்க, பட் புதுசியா இருக்கிறது நம்ம கவனிக்கணுமா இல்லையா? எத்தனை பேர் என்னெல்லாம் ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், அந்த அன்பு காட்டுவதற்கான வாய்ப்புகள் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் கூட நம்ம எப்படி பயன்படுத்திட்டு இருக்கோம் சரிங்களா? நிறைய நேரங்களில் நமக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு சபையை விட்டு ஃப்ரீயா இருக்கும், இப்போ வீட்டுல ரொம்ப ரிலாக்ஸேஷன் இல்லைங்களா? இந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன், சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோட செத்தவன், அது லைஃபே இல்லைங்க. இந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து கிறிஸ்துவோட சாயல் உண்டாக்காது. கிறிஸ்துவோட சாயல் ஒவ்வொரு ஸ்ட்ரகிள், டிஃபிகல்டிஸை கடந்து அவங்க செல்லக்கூடிய ஒரு லைஃப், சகோதரருக்காக தியாகம் செய்வதற்காக ஒரு படி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு லைஃப். ஒரு நல்ல காரியம் வரும்போது அதுல எந்த நன்மை நமக்கு கிடைக்காது இருக்கும் போது கிறிஸ்துவ அந்த காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு, அது சகோதரர் இந்த நேரத்தில் ரொம்ப அதிகமாக நம்ம எல்லாருமே பெற்றிருக்கிறோம். தெரியாது, நமக்கு தான் தெரியும் அது நம்ம எப்படிதான் பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆகையால் இங்க சொல்லிட்டு இருக்க விஷயம் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் நாம் இதை மனதில் வைத்துக் கொள்ளும். நாம் மற்றவர்களை போன்று கோபாக்கினின் பிள்ளைகளாக காணப்பட்டிருந்தோம் இல்லைங்களா? இந்த உலகத்துல நம்ம கூட என்ன பண்ணிருக்கோம், தேவனை என்னைக்கு இருக்கீங்களா கோபாக்கினை
என்ன கோபாக்கினை இருக்கு? தேவனுடைய உக்கிர கோபாக்கினை பாருங்க. கொரோனா வைரஸ் இல்லைங்களா, சும்மாலாம் வரல. எந்த ஒரு வேதத்துல எந்த ஒரு பகுதி எடுத்து பாருங்க, தேவனுடைய கோபம் அது சில வியாதிகளாக, யுத்தங்களாக, தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் மேல கோபத்தை காமிச்சாருன்னா, இல்ல ஒரு ராஜ்யத்து மேல கோபத்தை காமிச்சாருன்னா, அந்த கோபம் எப்படி வெளிப்படும் தெரியுங்களா? அது ஒண்ணு யுத்தத்தை வெளிப்படும், இல்லைன்னா பஞ்சு வெளிப்படும், இல்ல இந்த மாதிரி கொடூரமான ஒரு வியாதியில வெளிப்படும். என்ன இன்னைக்கு நான் பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன, கோபாக்கினை இல்லைங்களா? இந்த கோபாக்கினை யாருக்கு மேல இருக்கு? இந்த முழு உலகத்து மேல தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய கோபாக்கினை இந்த முழு உலகத்து மேல இருக்கு. இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம தீர்க்க தரிசனத்தையும் வேதத்தையும் வசனங்களை பார்த்து இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கொள்றோம். இந்த கோபாக்கினை தேவன் யார் மேல வச்சிருக்காருன்னா இந்த உலகத்தின் மேல வைத்திருக்கிறார். ஆனால் நாம் யார்? நாமளும் கோபாக்கினைக்குள்ளதான் இருந்தோம். இப்ப என்ன பண்ணிருக்கா தேவன்? அவருடைய குமாரனுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை நம்மளை மீட்டெடுத்து அந்த கோபத்தை காட்டக்கூடிய இடத்துல நம்மளை தள்ளி நிக்க வச்சிருக்காரு. நான் கோபத்தை காட்டுற இடத்துல நீங்க இருக்காதீங்க, உங்க மேல நான் அந்த கோபத்தை காட்ட விரும்பல. நல்லா புரிஞ்சுக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். இப்ப தேவன் இந்த உலகத்தை தண்டிக்கிறான்னு சொல்லும் போது தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகள் அவங்க 2ஆம் மரணம் போனாலும் சரி, அவங்க என்ன பண்ணலாம், அவங்க திருக்குற்றமா இருந்தாலும் சரி, அவங்க எந்த நிலைமைக்கெல்லாம் போகலாம். பட் அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் தனி, அவங்களுக்கு காட்ட வேண்டிய ஒரு ட்ரீட்மெண்ட் தனி. இந்த உலகத்தோட உலகமா தேவன் அதை செய்ய மாட்டார் இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணிருக்கோம், தேவன் என்ன பண்றாரு, நம்மளே அதை சொல்றாரு, பூமியில இருக்க எல்லா ஜனங்களும் உங்களை மட்டும் தெரிந்து கொண்டேன், உங்களை எல்லா அக்கிரம நிமித்தம் உங்களை நான் தண்டிப்பேன். அவங்க எல்லாம் தண்டிச்சுட்டு வரேன், ஆனா உங்களையும் நான் தண்டிப்பேன். கண்டிப்பா தேவனுடைய பிள்ளைகள் நாம இன்னைக்கு இந்த கோபாக்கினையை பார்த்துட்டு இருக்கோம். தேவனுடைய கோபாக்கினை இந்த முழு உலகத்தின் மேல இருக்கு இல்லைங்களா? தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய கிருபையினால நான் காக்கப்பட்டிருக்கோம். வரலாம் இல்லைங்களா, நமக்கும் வரலாம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளை இந்த இடத்துல தேவன் பார்க்கறது நினைச்சீங்களா, கொரோனாவே வராதுங்கிற விசுவாசம் இல்லை இல்லைங்களா? கொரோனாவே எனக்கு லைஃப்ல வராதுங்க, நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிறது இல்லை. தேவனுக்காக தேவனுடைய காரியத்துக்காக நான் செயல்படும் போது எனக்கு என்ன வந்தாலும் சரி, தேவன் மீது அன்பா இருப்பேன், தேவன் மீது விசுவாசமா இருப்பேன். அதுதான் தேவன் இந்த இடத்தை பார்க்கிறார். இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன வந்தாலும் அவளுடைய தீர்மானத்தின்படி எனக்கு வராது, அவளுடைய அன்பு இல்லாம எனக்கு எதுவும் வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேவனுடைய பிள்ளை இந்த இடத்துல நல்லா நம்ம புரிஞ்சு கொள்ளணும் இல்லைங்களா? நமக்கு தெரியுங்களா, ரோமர் 8:28 மன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அடுத்த அன்புகள் சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. இன்னைக்கு வருகிற ஒவ்வொரு விஷயம் கூட இந்த உலகத்துக்கு என்னாச்சு, உலகம் ஏற்கனவே அந்த மரணத்துக்குள்ள இருக்கும். அவங்களை எந்த நிலைமையில வேணாலும் அவங்க போகலாம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் ஜீவனோடு இருக்கிறவங்க மேலே கை வைக்கணும் அப்படின்னா எந்த அதிகாரத்துக்கும் எந்த பவருக்கும் பரத்திலிருந்து வரக்கூடிய அனுமதி தேவை. அப்படி அனுமதி பெறாவிட்டால் எந்த சிருஷ்டிக்கும் எந்த அதிகாரத்துக்கும் எந்த பவருக்கும் திருச்சபையின் தேவனுடைய பிள்ளைகள் மேல எந்த அதிகாரமும் இல்லை. அது தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயல் பார்க்கும் நம்ம கூட அப்படிதான் இருந்தோம். தகப்பனாகி ஆதாம் மீறுதலுக்கு உட்படுவதற்கு முன்னதாக அவரிடம் காணப்பட்ட ஆதி தேவனுடைய சாயலானது கடந்த 6000 ஆண்டுகள் காலத்துல கவலைக்கிடமாக தொலைந்து போயுள்ளது. நம்மளும் பார்க்க மாட்டோம். அதாவது அந்த தெய்வீக குணலட்சணங்கிறது நம்மள்ட்ட இல்லை. அதாவது அதோடைய பிகினிங் பார்த்தீங்கன்னா ஆதாமுடைய ஒரு சிருஷ்டிப்புலதான் அந்த ஒரு குணலட்சணம் பெற்றிருந்தார் ஆதாம். ஆனா ஆதாம் என்ன பண்ணியிருக்காரு, அதை இழந்துட்டாரு. அவர் பின் வர சொன்னது அதை இழந்து நம்ம காலத்துல நம்ம எப்படி இருக்கோம் பாத்தீங்கன்னா, அந்த குணலட்சணத்துல தான் சொன்னோம் பாத்தீங்களா, அந்த குப்பையில இருக்கிற நிலைமைக்கு நம்ம இருக்கிறோம். அந்த குப்பையில இருக்கிற ஒரு நிலைமையில இருக்கிறவங்களுக்கு அந்த குணலட்சணத்தை வர வைக்கணுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப நமக்கு என்ன இருக்கும், நம்மளை குறித்து பேசும்போது கவலைக்கிடமாக தொலைந்து போயுள்ளது இந்த 6000 வருஷமாக அந்த கேஸ் இல்லாம அது ஃபுல்லா என்ன இருக்காது, மாற்றப்பட்டு அது தொலைஞ்சிருக்கு. ஆகவே தெய்வீக அன்பின் சாயலுக்கு நாம் ஒத்தவர்களாய் காணப்படுவதற்கு பதிலாக நாம் துர்க்கணத்திலே உருவாகி பாவத்திலே கர்ப்பம் தரித்தவர்களாக காணப்படுகின்றோம். துர்குணத்தில், பாவத்தில். அப்ப நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கு? நல்ல குணங்கள் இருக்கா? நல்ல கேரக்டர்ஸ் இருக்கா? இல்லையா? நல்லவர்களாக மாறுவதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோமே தவிர நன்மை ஒன்றும் நம்மிடத்தில் இல்லை. நல்லவர்களாக மாற அழைக்கப்பட்டிருக்க நாமும் அதே ஒரு தீய குணலட்சணங்களை அடிக்கடி அது காண்பிக்கதான் வெளிப்படுத்திட்டு இருக்கோமே தவிர அந்த நன்மையின் குணலட்சணம் என்ன பண்ணல, அதை இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம துர்குணத்திலே உருவாகி பாவத்திலே கர்ப்பம் தரித்துள்ளாக. உருவாகிறதுக்கும் கர்ப்பம் தரிக்கிறது பாத்தீங்களா? பிகினிங்ல இருந்து நம்ம அந்த டிகிரேடான அந்த விழுந்து போன நிலைமை தான் வந்துட்டு இருக்கோம். உருவாக்கப்படுற நிலைமை இருக்கும் இல்லையா? அப்பாவில இருந்து லைஃப், அப்பால இருந்து உருவாக்கப்படுறாரு
லைஃப் வருது. அம்மானால கர்ப்பம் தரிக்கப்படுது. அப்பாட்ட வந்ததும் என்னதான் இருக்கு? துர்குணம் தான். அம்மாட்ட வந்ததும் பாவம் தான். இப்படிதான் இருக்கு. நம்முடைய பிகினிங் ஸ்டேஜே இருக்குது. இது நிமித்தம் அன்பானது நம்முடைய இயல்பான பண்பாகவும் நம்முடைய மற்ற பண்புகளை ஆளும் கொள்கையாகவும் இருப்பதற்கு பதிலாக அநேக தருணங்களில் முற்றிலும் தடையும் இல்லாமலேயே போய்விட்டதாக காணப்படுகிறது. இல்லைங்களா? அதாவது இந்த ஒரு அன்புங்கிற குணலட்சணம் தான் நம்மளை ஆளுகை செய்ய வேண்டியதா இருந்துச்சு, நம்மளை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. 1 Corinthians 13 சொல்றா இல்லைங்களா? நம்ம இரக்கமுள்ளவர்களாகவும் கிருபையுள்ளவர்களாகவும் நீடிய சார்ந்துள்ள தயமுள்ளவர்களாகவும் தற்பொழிவு இல்லாதவர்களாக அநியாயத்துக்கு சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படுத்தியவர்கள் இப்படிப்பட்ட குணலட்சணம் தான் நம்ம ரூல் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. இப்படிதான் நம்ம காமிக்கணும் இருந்துச்சு. பட் இல்ல, இப்ப நம்ம விழுந்து போன நிலைமையில அதோட அடையாளம் கூட அதோட தடையும் கூட இல்லாதபடி இருக்கும். இருக்கும் கொஞ்சமாச்சு எங்கன்னா இருக்குமா அந்த அன்பு குணலட்சணம்? இல்ல, அந்த அளவுக்கு வாஷ் அவுட் ஆயிட்டு இருக்கும் பாருங்க. நம்மிடத்தில் இருப்பதெல்லாம் பெரிதளவிலே தீமையினால் அசுத்தப்படுத்தப்பட்டதாகவும் சுயநலமான அன்பாகவும் சிற்றின்ப அன்பாகவும் காணப்படுகிறது. தாங்க நம்முடைய நேச்சர். நம்முடைய நேச்சர் வச்சுட்டா பாத்தீங்களா நம்ம யாருன்னு, இல்லைங்களா? பிள்ளைங்க நம்ம கான்சன்ட்ரேஷன் ஒரு விஷயத்த தண்ணியில மூழ்கி எந்திரிச்சிருக்கலாம். நம்ம உலகத்துக்கு முன்னாடி வந்து திருசபை முன்னாடி ஒரு அர்ப்பணிப்பை செய்திருக்கலாம். ஆனா நம்ம அந்த கட்டத்திலிருந்து நம்ம எதிர்ச்சிட்ட நம்ம பாவத்துல இருந்தோம், துர்ப்பணத்துல இருந்தோம். அன்னைக்கு நம்ம உளுந்து தேவனுக்காக அர்ப்பணிக்கிறோம்னு நினைக்கும் போது நம்ம அந்த தண்ணிக்குள்ள போயிட்டு வெளியே வந்த பிறகு உடனடியாக வந்துருச்சு கிடையாது. மாற்றம் வந்து நம்ம அப்படியே சேஞ்ச் ஆகி நல்ல பரிசுதான் நினைக்கிறவங்க கிடையாது. என்ன மாற்றம் தெரியுமா? இனிமேல் இந்த பாவத்துக்கு எதிர்நீச்சல் போட போகிறோம் அப்படிங்கிற முடிவோட தான் இருக்கணுமா. இனிமேல் இந்த பாவத்துக்கு ஆப்போசிட்டா நான் செயல்பட போறேன் அப்படிங்கிறதா இருக்க போறோம். இந்த பாவத்தை எதிர்த்து போராட போறங்கிற நிலைமையில நம்ம நிக்கிறோமே தவிர முற்றிலுமாக நம்ம மாறிட்டுங்கிற நிலைமையில இல்ல. அதுதான் நம்மள்ட்ட என்ன காணப்படுதுன்னு பார்க்கும்போது அந்த டைம்ல நம்ம தீமையினாலும் அசுத்தப்படுத்தப்பட்டதாகவும் சுயநலமான அன்பாகவும் சிற்றின்ப அன்பாகவும் காணப்படுது. அதாவது சிந்தனுடைய சாரமாகிய முற்றிலும் சுயநலமற்ற அன்புக்கு எதிரானவைகளாக நம்முடைய அன்பு மாறியுள்ளது. ஒரு விஷயத்துக்கு டோட்டல் ஆப்போசிட்டா தான் கேரக்டர்ல இருக்கு. தேவன் ரைட்னா நம்ம லெஃப்ட், தேவன் அப்னா நம்ம டவுன். இப்படிதான் இருக்கு நம்மளுடைய லைஃப். இந்த உலக லைஃப் தேவனுடைய பிளான் தேவனுடைய ஆப்போசிட்டா போயிட்டு இருக்கு. இது நம்முடைய இயல்பான நிலைமை. நாங்க பாக்குறோம். ஒன்றான மெய்தானாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். யோவான் 17:3. சோ அந்த லைஃப்னு சொல்லும்போது என்ன? ஒன்றான மெய்தானாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவது, அறிந்து கொள்வது. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இந்த தீமையில போயிட்டு நம்மளுக்கு ஒரு நிக்க வச்சு தேவனுடைய கிருபை என்ன பண்ணுன்னா அவரை தெரிந்து கொள்வதற்கும் அவருடைய திருக்குமாரனை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்வதற்கும் ஒரு பெரிய வாய்ப்பு இல்லையா? ஜஸ்ட் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம போற வேகத்துக்கு செத்தே போயிருக்கணும். நம்ம எல்லாம் எங்க ஏதோ வழியில ஏதோ ஒரு நிலைமையில நம்ம செத்து போயிருப்போம். மாம்சத்துல செத்து போயிருப்போம். ஆவில முதல்ல தேவனுடைய பார்வையில் மறித்தவர்களா இருக்கிறோம். மறிச்சுதான் போயிருப்போம். என்ன கிருபைங்க தேவன் நம்மளை நிக்க வச்சிருக்காரு பாருங்க. நம்ம ஓடுற வேகத்தை கட்டுப்படுத்தி நம்மளுக்கு யார் அவருடைய குமாரன் யாருங்கிறது தெரிஞ்சுக்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நம்ம லைஃப்ல வந்துச்சு பாருங்க. நம்ம மரணத்தை நோக்கி ஓடிட்டு இருக்க நம்ம கால்களை திருப்பி ஜீவனுக்குள்ள எடுத்துட்டு வந்தா பாருங்க. இதுதான் ஜீவன், இதுதான் நிச்சயம். ஒன்றான மெய்தனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே, அதாவது அன்பாகவே இருக்கும் தேவன் அறிவதே நித்திய ஜீவன் ஆகும். இல்லைங்களா? அதான் என்ன சொல்லுவாங்க, தண்ணி போற வேகத்துல போறதுக்கு காஞ்சிருக்கிற ஒரு குச்சி இருந்தா போதும். ஆனா தண்ணி வர வேகத்துக்கு எதிர்நீச்சல் போடணும்னா தேவனுடைய கிருபை வேணும். எனக்கு அப்படிதான் தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பாவத்துடைய நிலைமையில நம்ம எதிர்நீச்சல் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்கும்போது தேவனுடைய மிகப்பெரிய கிருபை. தேவன் நம்மளை நிக்க வைத்து என்ன பண்ணியிருக்காரு? தேவனுடைய அன்பை தெரிந்து கொள்வதற்கு, அவருடைய அன்பு, அவர் எதை நேசிக்கிறார், எதை வெறுக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்காரு இல்லையா? அவருக்கு தெரிஞ்சு அவர் புரிஞ்சு கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அதுதான் எனக்கு அங்கேதான் எனக்கு ஜீவனுடைய ஆரம்ப நிலை இருக்கு. தேவன் அறிந்து கொள்வது என்பது அவருடைய அன்பான திட்டம் மற்றும் குணலட்சணம் பற்றி எதையாகவும் அறிந்து கொள்ளுதலாகும். அதாவது தனிப்பட்ட விதத்தில் அவரை அறிந்து கொள்வதலாகவும் அவருடைய குணலட்சணம் பற்றின அறிவுபூர்வமான உணர்ந்து கொள்ளுதலாகவும் இருப்பதே தேவனே அறிந்து கொள்ளுதலாகும். தாங்க இன்னைக்கு நம்ம தேவனை பற்றி தெரிந்த ஒரு விஷயங்களை கவனிச்சு பார்க்கும்போது என்னுடைய பிள்ளைகள் உங்க மனதில் நல்லா வச்சுங்க. இந்த உலகத்துல இருக்க ஜனங்களுடைய மனநிலைகள் வேற. இன்னைக்கு வந்துட்டு நம்ம நியூஸ் மூலியம் அதுலயும் இதுல பல விஷயங்களை பார்க்கணும். ஜனங்க பேசுறாங்களே, என்ன எண்ணத்தின் அடிப்படையில் அவங்க பேசுறாங்க, என்ன மனநிலையின் அடிப்படையில் அவங்க பேசுறாங்க,
இன்னைக்காச்சும் இந்த பிரச்சனைகள் இவ்வளவு உலகத்துல ஓடிட்டு இருக்க அந்த பிரச்சனைகள் உள்ள தேவன் ஒருத்தர் என் கூட இருக்காருங்கிற மனநிலை யாரா பேசிட்டு இருப்பாங்களா? இல்ல எந்த பிரச்சனை வந்தாலும் கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய வல்லமை என்ன வழி நடத்திட்டு இருக்குங்கிற ஒரு மனநிலையில பேசிட்டு இருக்காங்களா? அவங்க யாருக்குமே எதுவுமே தெரியாது. அவங்க போற பேச்சுலயும் அவங்க பேசுற பேச்சுல இசைந்து நம்ம பேசுறோம் அப்படின்னா அது காரணம் என்ன? அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு இல்லையா? அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நமக்கு தெரியும். இந்த உலகத்தையும் சர்வத்தையும் உண்டாக்கி நம்மளை முழுவதுமாக கட்டுப்படுத்தி இருக்கிறது நம்முடைய தேவன். அவனுடைய கட்டுப்பாட்டு இல்லாமல் அவர்கள் கட்டுப்பாட்டு இல்லாமல் என்ன இல்லை ஒரு விஷயம் கூட அசைவதில்லை அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கணும் பார்க்கும்போது அப்படி ஒரு குணலட்சணம் அவரை தெரிஞ்சுக்கிறதுல அவர் 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 அறிந்து கொள்வதில் நம்ம வெளிப்படுத்தக்கூடிய கருத்து ஆயுதலும் இல்லையா? நம்ம சொல்லலாம் சிந்தையிலும் சொல்லிலும் செயலிலும் அது வெளிப்படுத்த இதான் பூரணம். சிந்திப்பது மட்டும் இல்லை, அது சொல்லுவதுமா, அது சொல்லுவது மட்டும் இல்லை, அது செயலையும் இது மூணுலயும் அது என்ன பண்ணுமா இருக்கு, நம்ம பிரதிபலிக்கக்கூடியதா இருக்கு. இதோட பிள்ளைகள் அதை காட்டக்கூடியதா இருக்கு. அப்போ இங்க நம்ம அதுதான் பாக்குறோம், அந்த அறிந்து கொள்ளுதல். தேவனை நான் அறிவேன் என்று சொல்லியும் தன் சகோதரை நேசிக்காதவன இருக்கான், இன்னும் இருள நிலைச்சிருக்கான். அப்போ அன்புதான் அறிவு அறிந்திருக்கேன் சொன்னா அது கிரியையில வெளிப்படக்கூடியதான் பேசிட்டு இருக்காரு. மேலும் தேவனுடைய ஆவியும் பரிசுத்தத்தின் ஆவியும் அன்பின் ஆவியும் ஒரு பெற்றிராதது வரையிலும் இப்படியாக தேவனை அறிந்து கொள்வது முடியாது. தேவன் தான் சொல்றாரு, நான் உங்களை முந்தி அன்பு கொண்டேன். நாம் தேவனை அன்பு கொள்ளல, தேவன் தான் முதல் நம்ம அன்பு கொண்டிருக்கார். தேவனுடைய கிருபை தான் முதல் நமக்கு வந்துருக்கு. தேவனுடைய இரக்கங்கள், தேவன் என்ன ஒரு விசேஷமான ஒரு நிலைமை நமக்கு கொடுத்திருக்காரு பார்க்கும்போது முற்றிலுமாக இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் விட தேவனுடைய பல விசேஷத்தவர்களா தேவன் நம்மளை வச்சிருக்காருன்னா அது தேவனுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை. தேவனுடைய பிள்ளைங்க இங்க யோசிக்கணும், இங்க நம்ம திங்க் பண்ண வேண்டியது, அவருடைய ஆவி இல்லாம அவருடைய அன்பின் ஆவி பரிசுத்தாவி இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த ஒரு அறிந்து கொள்ளதை நம்மளால முடியவே முடியாது. மேலும் இந்த பரிசுத்தம் மற்றும் அன்பின் ஆவியானது உடனடியாக அடைய பெற முடியாது. இது ஒரு வளர்ச்சியாகும். இதனை வளர்த்துவதே பிரதான வேலையாக காணப்பட வேண்டும். அதாவது நித்திய ஜீவனை பலனாக கொடுக்கக்கூடிய தேவனை பற்றின அறிவை அடைய எதிர்நோக்கும் அனைவருடைய பிரதான வேலையாக காணப்பட வேண்டும். இதுதான் நம்முடைய இலக்கு, கிறிஸ்தின் இலக்கு இல்லைங்களா? என்ன அப்படின்னா அந்த அன்பை அடைவதே. எப்படின்னா அந்த அன்பை அடையணும்பா. அப்ப அந்த அன்புங்கிறது என்ன இல்லை, ஒரு நாள்ல வந்துருக்கு தேவனுடைய ஆவி கொடுத்துட்டாலும் தேவன் இன்னைக்கு பரிசுத்தம் கொடுத்தனால அப்படியே நான் பரிசுத்தமா எந்த பாவங்களும் இல்லாம தெய்வம் இலக்கம் நற்குணங்கள்லாம் காணப்பட்டுங்கிறதெல்லாம் கிடையாது. நிறைய பேர் மனநிலையில் அப்படிதான் இருக்கியா? தேவனுடைய ஆவி வந்தா சகல சக்திகள் நம்ம நடத்தும், தவிர அன்பு நம்மள தான் டெவலப் பண்ணும். என்னெல்லாம் செய்யணும் கற்றுக் கொடுக்கும், ஆனா நம்ம தான் செய்யணும் இல்லைங்களா? சத்தியத்துடைய ஆவி வேலைக்கு தான் அது நமக்குள்ள என்ன பண்ணும், எப்படி செய்யணும் விருப்பத்தை உருவாக்கலாம். ஆனா அந்த விருப்பத்தை விரும்புவது வெறுப்பது நம்ம கையில இருக்கு. இது செஞ்சா நல்லா இருக்குங்கிற தாட் சொல்லலாம், இது செய்யட்டுமா வேணாமன்னு முடிவெடுக்க நம்ம கையில இருக்கு. இது என்ன பண்ணுன்னா பயிற்சியில இதை வளர்ச்சியாக கிராஜுவலி இது டெவலப் ஆகும். இதுதான் நம்முடைய நோக்கமா நம்முடைய இலக்கா இருக்கணும். அந்த கிறிஸ்துவுடைய அந்த ஒரு அன்பின் குணலட்சணம் வளர்வதே நம்முடைய இலக்காக இருக்கணும். சரிங்களா? அப்ப அந்த ஒரு நோக்கத்துடனே என்னுடைய பிள்ளைகள் இங்க இருக்கணும் அப்படிங்கிறத இங்க சகோதரர் நமக்கு வலியுறுத்துகிறார். ஆனால் நம்முடைய மன அல்லது சித்தத்தின் மறுரூபமாகுதலுடன் சரீரத்தின் மறுரூபமாகுதல் அல்லது சீர்பொருந்துதல் நடைபெறாததினால் நாம் மாம்சத்தில் காணப்படுவது வரையிலும் மாம்சத்தினால் சுதந்திரிக்கப்பட்டுள்ள அதன் பலவீனங்களுக்கு எதிராகவும் சுயநலம் மற்றும் பாவத்திற்கு நேரான அதன் போக்குகளுக்கு எதிராகவும் நாம் போராடி கொண்டே இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அப்ப நம்ம பாக்குறோம் இங்க வந்து நம்ம மனசு தான் சேஞ்ச் ஆயிட்டு இருக்க, நம்ம ஃபிளஷ் எப்படி இருக்கு அப்படிதான் இருக்கு. ஃபிளஷ்ல எந்த மாற்றம் இல்லையா? அப்படியே நம்ம வந்து தேவனுக்காக அர்ப்பணிக்கும் போது இருந்த அப்படியே நாகமானுக்கு மாறின மாதிரி அப்படியே ஏதாச்சும் ஒரு மாற்றம் வந்துருச்சு நம்ம பாடியில எந்த சேஞ்சஸ் வரப்போறது சாவுறதுக்கு இந்த பாடி இப்படிதான் இருக்கும் இல்லையா? அது மாற்றம் இல்லை. அதனால இந்த மாம்சத்துக்கு ஏற்ற பிரச்சனைகள் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா மாம்சம் இங்கதானே இருக்கு, மாம்சம் அப்படித்தானே இருக்கு. அதனால மாம்சம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்மள ஒவ்வொரு நாளும் நம்மளை அட்டாக் பண்ணிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த மாற்றம் வரக்கூடியது நம்மளுடைய சிந்தனையில. அதனால இந்த பலவீனங்களுக்கு எதிராகவும் மாம்சத்தின் சிந்தனைக்கப்பட்ட அதன் பலவீனங்களுக்கு எதிராகவும் சுயநலம் மற்றும் பாவத்திற்கு நேரான அதன் போக்குகளுக்கு எதிராகவும் நாம் போராடி கொண்டே இருக்க வேண்டியதாங்க நம்முடைய போர்க்களம், நம்முடைய வார்ஃபீல்ட். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அந்த வார்ஃபீல்ட நம்ம எப்படியெல்லாம் வார் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கவனிச்சு பார்க்க வேண்டியதா. அந்த போர்க்களம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா முற்றிலுமாக ஒரு எதிரிகளை வைத்து ஒருவனை தாக்குவதாக இல்லை, மாறாக பல ஆயிரக்கணக்கான எதிரிகள் நம்மளை சூழ்ந்திருப்பான். அதை சொல்றா இல்லையா?
அப்போஸ்தலன் பால் சொல்லும்போது எபேசியர் 6:13 மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் மாத்திரமல்ல இப்பிரபஞ்சத்தின் பொல்லாதவர்களின் சேனைகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாதவர்களின் சேனைகளோடும் பொல்லாதவர்களின் சேனைகளே இருக்கு பாத்தீங்களா? எப்ப எந்த ஒரு பொல்லாத தூதன் நம்மளை அட்டாக் பண்ணலாம், யார் நம்மள்ட்ட வரலாம், எத்தனை ஒரு விஷயங்கள் நம்மளை சூழ்ந்திருக்கலாம், மாம்ச விலங்கினம் எங்கே நம்மளை அட்டாக் பண்ணோம், இல்ல நம்முடைய இந்த உலகம் நம்மளை கவர்ச்சி நம்மளை எங்கேஜ் பண்ணோம், எதுவுமே நமக்கு தெரியாது. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டத்தை நம்ம போராடணும். அடுத்தடுத்து என்ன நடக்கும் தெரியாது, அடுத்து எந்த எதிர்த்து தாக்குவோம் தெரியாது. ஆனா தாக்குதலுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் வந்து இந்த ஒரு வேலை, இந்த போராட்டம், தேவனுடைய பிள்ளையோட இந்த ஒரு காலத்துல என்ன இருக்கும் அப்பா ஒரு வார் வந்துச்சுப்பா, இந்தியா சைனாக்கு ஒரு வார், கொஞ்ச நாள் சண்டை போட்டுலாம், 1 வருஷம் 2 வருஷம் முடிஞ்சிடும், அப்புறம் ஓய்ந்திருக்கலாம். அப்படிலாம் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் இது நம்முடைய லைஃப் டைம் வார். நம்முடைய உயிர் இருக்க வரைக்கும், இந்த கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுமா இருக்கு, நம்ம இங்க போர் செய்ய வேண்டியதா இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய இந்த போரை குறித்து உலக மக்கள் ஒரு நாள் ஆச்சரியப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அந்த போர் தான் செய்யும். இன்னைக்கு ஒரு நாட்டு மோதிக்கிட்டோம், ஒரு ஒரு பெரிய ஒரு மிலிட்டரி படை இன்னொரு நாட்டுடைய மிலிட்டரி படையோட பல ஆயுதங்களை வச்சு தாக்குறதை விட பெரிய ஒரு போர் என்ன தெரியுமா? நம்முடைய மனதை அடக்குவது, நம்முடைய மாம்சத்தை கட்டுப்படுத்துவது. இந்த ஒரு தேவனுடைய கிறிஸ்துவின் சாயலான இந்த அன்பின் இலக்குக்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கோம். ஒவ்வொரு நேரத்திலும் வரக்கூடிய எல்லா தடைகளை தாண்டி போறோம் பாத்தீங்களா? இதான் மிகப்பெரிய ஒரு போர்க்களம், ஒரு போர். அதுதான் புதிய சிருஷ்டியான தேவனுடைய பிள்ளைங்களுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க இல்லைங்க? அப்ப அந்த மாம்சத்தில் இருக்க வரைக்கும் அந்த போர் நம்மளுக்கு இருக்கு. அதுல போராடி நம்ம இருக்க வேண்டும். ஆனால் இந்த கடுமையான மற்றும் தொடர்ச்சியான போராட்டமானது விசேஷித்த ஜெயங்கொள்ளும் வகுப்பாரை மாத்திரம் தெரிந்து கொள்ளாமல் விரும்பத்தக்கதான குணலட்சங்களை மிக விரைவாக வளர்ப்பதற்கு 1000 வடிவத்தில் செயல்படுத்தப்படும் மிக எளிமையான முறைகளை காட்டிலும் உதவியாய் இருக்கின்றது இல்லைங்களா? பார்க்கும்போது இந்த ஒரு கடுமையான ஒரு போர். அப்போ இங்க நம்ம கவனிச்சு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, இதன் விளைவாக உலக பூரணமடைவதற்கு கிட்டத்தட்ட 1000 வருஷங்கள் தேவைப்படுகிறதா இருக்க, பரிசுத்தவான்கள் குணலட்சங்களிலே பூரணப்படுகிற காரியமானது சிறுமந்தையினருக்காக வடிவமைக்கப்பட்டுள்ள கடுமையான ஒழுங்குபடுத்துதலுக்குள் மற்றும் விசேஷ அறிவுரை வகுப்புலாகிய விசேஷ பயிற்சியின் கீழ் வெகு சில வருடங்களுக்குள்ளாகவே நிறைவடைகிறதா இருக்கின்றது. அதாவது சொல்லும்போது இந்த ஒரு உலகத்துக்கு இருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதங்கள் தவிர சிறுமந்தையா இருக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒழுங்கு படுத்தல், அவங்களை அந்த ஒரு நிலைமைக்கு அந்த ஒரு சோதிக்கப்பட்டு கொடுமைப்பட்டு அந்த திருசபையமா இருக்கிற அந்த ஒரு வாய்ப்பு வந்து ரொம்ப நமக்கு என்ன இருக்கு, அந்த ஷார்ட் பீரியட்லாக எனக்கு அந்த முடிவுக்கு வந்தக்கூடியதா இருக்கு. பட் இங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, கொஞ்சம் வருடங்களோ அல்லது அநேக வருடங்களோ எதிர்பார்ப்புல கொஞ்சம் துன்பமோ அதிக துன்பமோ எப்படி ஆயினும் குணலட்சத்துடைய மர்மமாக்கப்படுதலிலும் மெருகுபடுத்தப்படுதலிலும் நடைபெற்றிருக்க வேண்டும். அதாவது நம்ம அந்த பரிபூர்ணமா இலக்கை அடைந்திருக்க வேண்டும். சில ஒருத்தருக்கு ஒரு சில கஷ்டங்கள் அதிகமா இருக்கலாம், குறைவா இருக்கலாம், இல்ல உபத்திரம் அதிகமா இருக்கலாம், கஷ்டம் குறைஞ்சா இருக்கலாம், ரொம்ப நாட்கள் வந்து இருக்கலாம், இல்ல குறைந்த நாட்கள் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த ஒரு குணலட்சத்தை நம்ம என்ன இருக்கலாம், அடைந்திருந்தால் மட்டும்தான் அந்த இலக்கை நம்ம அந்த பரிசு நம்ம பெற முடியும். நாம் நமது ஓட்டத்தை சந்தோஷத்துடன் முடித்து நித்திய மகிமை அடைய வேண்டுமானால் அன்பின் விஷயத்தில் நமது சித்தங்கள் தேவனுடைய சித்தத்திற்கு ஒத்திருக்கும் நிலைமையை அடைந்திட வேண்டும் இல்லைங்களா? இப்ப இந்த இடத்துல சொல்றாருன்னா, நம்முடைய ஓட்டத்தை சந்தோஷத்துடன் முடித்து நித்திய மகிமை அடைய வேண்டுமானால் பால் சொல்றாரு இல்லையா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டதுன்னு சொன்னார் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம முடிக்கணும் அப்படின்னா அன்பின் விஷயத்துல நம்ம சித்தங்கள், அப்படி நம்முடைய சித்தங்கள் என்னன்னா தேவனுடைய சித்தத்துக்கு ஒத்துணும். ஏன்னா இந்த விஷயம் அப்படி என்ன சொல்ல வர்ற இந்த இடத்துல பார்க்கும்போது, தேவனுடைய சித்தம் தான் நம்முடைய சித்தமா இருக்கணும், தேவனுடைய சந்தோஷம் தான் நம்முடைய சந்தோஷமா இருக்கணும், தேவனுடைய விருப்பம் தான் நம்முடைய விருப்பமா இருக்கணும். நமக்குன்னு ஒரு தனி விருப்பம்லாம் கிடையாது, அவருடைய விருப்பமா தான் நம்முடைய விருப்பம். அதுதான் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில செய்து முடித்தார் இல்லையா? எனக்குன்னு ஒரு தனி சித்தம்லாம் கிடையாது, எங்க அப்பாவுடைய சித்தமே என்னுடைய சித்தமா இருக்குது, அவருடைய சித்தத்தை செய்து முடிப்பது எனக்கு போஜனமா இருக்குன்னு சொன்னார். அதே போல தேவனுடைய பிள்ளைகள் அந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்கணும். இங்க நமக்குன்னு ஒரு தனி விருப்பங்களும் திட்டங்களும் செயல்பட்டு கொண்டு போவதற்கு தேவனுடைய விருப்பத்துக்கு சிவாக நம்முடைய ஒவ்வொரு திட்டங்களும் வேலைகளும் நம்முடைய அனுதின அலுவலகம் செயல்பட்டு இந்த பூமியில போயிட்டு இருக்கும் போது நிச்சயமாக கடைசியில் நம்ம விருப்பம் தேவனுடைய சித்தத்தை முக்கியமாக செய்து முடித்தவர்களாக காணப்படுவோம் அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து என்ன பாக்குறோம்னா, அன்பின் பாடத்தை நாம் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த அன்புங்கிற லெசன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல முற்றிலுமாக கற்றுக்கணும். அதாவது எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, நல்லா இந்த விஷயத்த மனசுல வச்சுக்கணும். நம்ம முழுமையாக கற்றுக்கணும் அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுடைய லாங்குவேஜ்ல பேசும்போது ஒரு எக்ஸாம்ல பாஸ் ஆகிட்டு 35 மார்க்ஸ் இல்லைங்களா, 60 மார்க்ஸ் 68 அபோவ் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அன்புன்னு வரும்போது தேவன் 100% எதிர்பார்க்குறாரு.
இது 100%. என்ன சொல்றேன், அன்பின் பாடத்தை நாம் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப முழுசா ஒரு பாடத்தை கத்துக்கணும், முழுசா நம்ம எக்ஸாம் எழுதணும் இல்லையா, அதை முழுசா கத்துக்கணும்ன்ற என்ன இதுக்கு டிஃபரன்ஸ், இது எப்படி அப்படின்னு சொல்லும் போது தேவன் சொல்ல, நீ எத்தனை தடவை வேணா 1ஆவதுல ஃபெயில் ஆகு, நீ எத்தனை தடவை 1ஆவதுல உட்காரு, இந்த கிளாஸ்லயே ஆனா நீ 99 எடுத்த கூட பாஸ் கிடையாது, நீ 100 எடுத்தான் பாஸ். நீ 100 எடுத்துருக்கு நீ எவ்வளவு வருஷம் வேணாலும் படி, 1ஆவதுல 100க்கு 100 நீ ஸ்கோர் பண்ணும் அப்படின்னு. அதாவது அந்த 1ஆவது சொல்லும் போது இந்த அன்பின் விஷயத்த தேவன் என்ன பண்றாரு, பல முறை நமக்கு அந்த பரீட்சை வச்சு முற்றிலுமா கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு தரார். அந்த முற்றிலும் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் அங்கே விளக்க சொல்லிட்டு இருக்காரு. தேவனுடைய அன்பை நம்முடைய இருதயங்களை நாம் பெற்றிருந்தோமானால் இந்த அன்பானது நம்முடைய ஜீவியத்தின் அனைத்து காரியங்களையும் ஆளுகிறதா இருந்து எண்ணங்களிலும் கிரியைகளிலும் வார்த்தைகளும் நம்மை தேவனுக்கு ஒத்திருக்க செய்யும். கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்தில் அன்பு பற்றின பாடமாகிய மாபெரும் பாடத்தை நாளுக்கு நாள் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து வருகின்றார். நாம் நம்முடைய பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கான இலக்கை அடைய வேண்டுமெனில் அந்த அன்பு பற்றின பாடத்தை நாம் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட். சோ அந்த அன்புங்கிறது பார்க்கும்போது நம்முடைய அனுதின வாழ்க்கையில நம்முடைய லைஃப்ல அது என்ன பண்ணும், செயல்பட்டு கொண்டே இருக்கணும் இல்லைங்களா. அது வந்து என்ன நம்ம ரூல் பண்ணிட்டு அன்புதான் நம்ம ரூல் பண்ணணும். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு பிரச்சனை வரும்போது நான் ஒரு இடத்துல ஒரு கோவப்படுறேன், இயல்பாகவே என்னுடைய ஒரு கேரக்டர் நான் பார்க்கும்போது அதிகமா நான் கோவப்பட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கோவத்தை கட்டுப்படுத்த நான் போராடிட்டு இருக்கேன். ஸோ ஒரு சிலர்ட்டு அது இயல்பாகவே அந்த கோவங்கிற கேரக்டர் எல்லாமே இருக்கும். ஆனா எனக்கு இயல்பாகவே வளர்ந்து வந்துட்டு இருக்கு எனக்கு கேரக்டர், கோவங்கிற கேரக்டர். அந்த தேவன் பிடிக்காத அந்த கோவங்கிற கேரக்டர், தேவன் பிடிக்காத மற்ற கேரக்டர் நான் எதெல்லாம் பார்க்கணும் அது என்ன பண்ண நான் அதை அடக்கி ஆளுன்னு சொல்லும் போது எதின் அடிப்படையில் அதை ஆளுகை செய்யணும் அப்படின்னா அன்பு. இப்ப நான் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்றேன், ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அங்க யார் ஆளுகை செய்யறாங்க அப்படின்னா உடனடியே நான் கோவப்படுறேன் அப்படின்னா அன்பு ஆளுகை செய்யல, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அப்ப அன்பு ஆளுகை செய்யறதா என்ன எப்படி இருந்திருப்பேன், நான் நீடிய சாந்தமா இருந்திருப்பேன், நான் தயவுல உணர்ந்திருப்பேன். நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன் சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லும் போது யார் ஆளுகை செய்திருப்பாங்க, அன்பு ஆளுகை செய்தா இல்லை நம்மளுடைய சுயம் ஆளுகை செய்தா அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதோட பிள்ளைகள் இந்த ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த கிறிஸ்துவோட பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கோம். அந்த பாடத்துடைய மிகப்பெரிய பொருள் என்னவென்னு பார்க்கும்போது ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குறது அப்படின்னா அந்த ஒரு பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கான இலக்கை அடைய வேண்டுமெனில் இந்த அன்பு பற்றின பாடத்தை நம்ம முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லைங்களா. பார்க்கும்போது தேவன் வச்சிருக்க அந்த பரம அழைப்பின் பந்தய பொருள் அது நமக்கு சும்மா கிடையாது, வாழ்க்கையின் மிகப்பெரிய விஷயம். நல்ல மனசை வச்சுக்கோங்க. அடிக்கடி மனதில் ஒரு விஷயத்த சொல்லுங்க, நம்முடைய இலக்கு பரம அழைப்பின் பந்தய பொருள் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம ஒலிம்பிக்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா, அப்ப அந்த ஒலிம்பிக்ஸ்ல ஓடுறதுக்கு சான்ஸ் கிடைக்குமா நமக்கெல்லாம் யாருக்காச்சு இல்ல, அந்த ஒலிம்பிக்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா. அப்ப அந்த வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். அந்த வாய்ப்பு கிடைச்சி அதுல ஒரு அந்த ஓட்டத்துல கலந்து கொண்டு அந்த ப்ரோக்ராம்ல நம்ம அட்டெண்ட் ஆகி அந்த உலக பிரசித்தி பெற்ற அந்த ஒலிம்பிக் அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் இதுல நம்ம இன்வால்மெண்ட் ஆகி அங்கே அந்த கிரவுண்ட்ல இருந்து அங்கேருந்து ஓடி அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடையணும் பாத்தீங்களா, அது எவ்வளவு பெருசா இருக்கும். ஸோ நமக்கு எல்லாருக்குமே இந்த உலகத்துக்கே கிடைக்காத மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த ஓட்டப்பந்தயத்தை ஓடுவதற்கு இல்லைங்களா. அந்த பரிசு பெற்றுக்கொள்வது நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஆனா தேவன் நமக்கு அந்த பரம அழைப்பின் பந்தய பொருள் எப்படி அந்த ஒலிம்பிக்ல அந்த ஃபர்ஸ்ட் அந்த ரன்னிங் ரேஸ் ஓடுறவங்க விட்றா செகண்டா ஒரு தடை வந்துடும் அப்படின்னு நினைச்சா ஓடுவாரு. எல்லாருமே அந்த கோல்டு மெடலை பார்த்து ஓடுவாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் அந்த கோல்டு மெடல் அடிக்கணும் அப்படின்னு என்னுடைய பிள்ளைகளும் நம்ம என்ன இருக்கணும், அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெறணும் அப்படின்னா இந்த அன்பிங்கிற புணர்ச்சி முற்றிலுமாக நம்ம என்ன இருக்கணும், கற்று தேர வேண்டும். அன்புக்கு ஏற்றவாக நம்முடைய இருதயங்களை வளர்த்துவதற்கும் நம்முடைய நடத்தைகளை இயக்குவதற்குமே கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்தில் தெய்வீக வார்த்தைகள் மற்றும் வழிநடத்துகிற அறிவுரைகள் அனைத்தும் நோக்கம் கொண்டுள்ளன இல்லைங்களா. இப்ப பார்க்கும்போது இந்த ஒரு கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்துல மேஜரா நமக்கு கற்றுக்கூடிய விஷயம் அப்படின்னா ஒரு டைரக்ஷன். நம்ம அந்த ப்ராப்பர்சியை படிக்கலாம், திருக்குறளை படிக்கலாம், 5ஆம் வேல்யூஸோ இல்ல 6ஆம் வேல்யூஸோ இல்ல நம்முடைய 7ஆம் வார்த்தைகள் அனைத்தையும் படிக்கலாம், இல்ல வேதத்தை படிக்கலாம், என்ன வேணாலும் படிங்க, என்ன வேணாலும் புரிஞ்சுங்க. பட் அனைத்தும் எந்த பக்கம் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்குன்னா, எந்த டைரக்ஷன் பக்கம் நம்மளை திசை திருப்பிட்டு இருக்குன்னா அந்த அன்பின் குணாட்சி பக்கம் நீங்க போயிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத நம்ம ஒரு கேள்வி முன்னாடி வச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த படிச்ச படத்தை உங்களுக்கு கிறிஸ்துவ சாயலுக்கு ஒரு இலக்கிய உங்களுக்கு உதவியா இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கு. இன்னைக்கு நீங்க படிச்ச வேதமா இருக்கட்டும், அந்த வேதம் இன்னைக்கு உங்களுக்கு கிறிஸ்துவின் அந்த குணலட்சணத்திலும் அன்பின் அந்த சாயலும் வளர்வதற்கு ஒரு பிரயோஜனமா இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கு. அனைத்துமே இந்த பள்ளிக்கூடத்துல கத்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயமே என்னன்னு பார்க்கும்போது நான் அந்த அன்பிங்கிற இலக்கை நோக்கி போவதற்கு முன்னேறி செல்வதற்கு இவைகள் எனக்கு உதவியா இருக்கிறதா அல்லது இவைகள் எனக்கு ஊந்துவிக்கிறதா அப்படின்னு தான் ஒரு கேள்வியா இருக்கு. அதுதான் நமக்கு இந்த இடத்துல கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு. சாந்தம், பொறுமை முதலான கனிகளும் கிருபைகளும் ஆவி இருப்பதற்கான வெளிப்படுத்துதலாக இருந்தாலும் கூட இக்கனிகள் எல்லாம் வெளிப்படுவதற்கு முன்னதாகவே பரிசுத்தாவி நம்மிடத்துல காணப்பட வேண்டும் இல்லைங்களா. இப்போ ஒரு தேட்டர் மட்டும் வரும் அப்படின்னா ஒரு வேலை
ஒரு விதை தான் ஒரு கனியா மாறும். ஸோ ஏற்கனவே விதைக்கப்பட்டதுனால அந்த கனியை நம்ம அறுப்போம். நம்ம விதைக்காமே நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு கனியை நம்ம அறுக்க முடியாது. அப்ப நம்ம என்ன விதைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய ஆவினால நம்ம இருதயங்களை விதைக்கப்பட்டது. தேவனுடைய ஆவி நம்ம வழி வைத்துட்டு இருக்கா. தேவனுடைய ஆவி தான் நமக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம காணப்படும். அந்த ஆவியின் மூலியமாக தான் ஆவியின் கனிகள் நம்மள்கிட்ட வரும். சகல் தேவனுடைய பிள்ளைகள் அதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆவி திராட்சை செடி நல்ல செடியாக இருக்கலாம், ஆவி பூரணமானதாக இருக்கும், ஆனால் அதன் வெளிப்படுத்துதல்கள் குறைவுகளுடன் காணப்படலாம். திராட்சை செடி நல்ல செடியாக இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் திராட்சை பழங்கள் முதிர்ச்சியாகவே இருக்கும். இப்படியாகவே ஆவியுடைய கிருபைகள் பண்புகள் விஷயத்திலும் காணப்படுகின்றன. இவைகள் இருதயத்தின் உள்ளான நிலையினுடைய வெளிப்படுத்தல்களாக இருக்கின்றன. இந்த பண்புகள் பூரணமடைவதற்கு முழுமையடைவதற்கு முன்னதாகவே இருதயத்தினுடைய உள்ளான நிலை பூரணமடையக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் இந்த பண்புகள் திரைக்கு இப்பக்கத்திலே ஒருபோதும் பூரணம் அடைய போவதில்லை. இல்லைங்களா? பார்க்கும்போது என்னுடைய பிள்ளைகள் நல்லா மனசு வச்சுக்கணும். இது எல்லாமே நம்முடைய இருதயத்துல செயல்படுற ஒரு காரியம். அதான் இங்க எதனா சொல்றாருன்னா, திராட்சை அவரு செடி, திராட்சை செடி, நானே மெய்யான திராட்சை செடி. இல்லைங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து வந்து நல்லவரதா இருந்திருக்காரு. இயேசு கிறிஸ்து கூட 12 பேர் நல்லவரா இருந்திருக்காரு இருந்தாங்க. ஆனா அந்த 12 பேர் இயேசு கிறிஸ்து போது அவங்கள நல்லவங்கள தான் இருக்காங்க. ஆனா அதுல ஒருத்தர் இருக்காரு, சாத்தானா இருக்கிறார், பிசாசா இருக்கிறார். யாரு? யூதாஸ். ஏன்னா கிறிஸ்துவோட கூட இருந்தோம், அந்த திராட்சை செடியோட கூட இருந்துட்டாப்புல அவர் என்ன பண்ண முடியாது, அந்த ஆவின் கனியை கொடுத்துட முடியாது. இல்லைங்களா? அதே நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் வந்துட்டு இங்க நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, தேவனுடைய ஆவி நல்ல ஆவி தான், தேவன் நம்ம கொடுக்குறதெல்லாம் தேவனுடைய பரிசுத்த ஆவி தான். பட் அந்த ஆவியை செயல்படுத்தி அந்த குணலட்சணம் நம்ம வளர்த்துட்டு இருக்கிறோமா? இல்லைங்களா? தேவனுடைய ஆவின் கொடுக்குற அந்த ஒரு வார்த்தைகளும் சத்தியத்தின் மூலமாக கிறிஸ்துடைய அந்த அன்பினுடைய ஒரு குணலட்சணம் வெளிப்படுத்திட்டு இருக்கா அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ இந்த இருதயத்தில் உள்ள உள்ளான நிலைமையினுடைய வெளிப்படுதலாய் இருக்கின்றன. இந்த பண்புகள் பூர்ணமடைவதற்கு முடிவடைவதற்கு முன்னதாகவே இருதயத்துடைய உள்ளான நிலைமை பூரணமடையக்கூடியதாக இருக்கின்றது. இல்லைங்களா? இந்த உள்ளான நிலைமை, இந்த வெளிப்படையான இந்த விஷயம் அதுக்கு முன்னாடி நம்ம உள்ள நம்முடைய ஹார்ட் கண்டிஷன் எப்படி இருக்கு? ஏன்னா வந்துட்டு உண்மையை சொல்ல போனால் இந்த பண்புகள் திரைக்கு பக்கத்தில் ஒருபோதும் பூரணமடைவதில்லை. அந்த பூரணப்படுறது எப்படின்னா, அந்த ஃபுல் கேரக்டர் உள்ளதான் இருக்கு, அது உள்ள டெவலப் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் தேவனை என்ன பண்றாரு, வெளியே காமிக்கிறார். அந்த கனி வந்து வெளிப்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நாம் அர்ப்பணம் பண்ணின தருணத்திலே, அதாவது இங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஓகே, இந்த ஒரு பகுதி ரொம்ப அருமையான ஒரு பகுதி. ஸோ நான் என்ன பண்றது வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம அர்ப்பணம் பண்ணின தருணத்தில் சொல்லக்கூடிய இந்த ஒரு கண்டிஷன், இதை நான் பேராக நான் படிச்சுட்டு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது நம்ம தேவனுக்கு எப்போ கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம், அப்போ நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம்னா, அந்த ஆவின் கனி நம்மகிட்ட முற்றிலுமா ஒன்று இருக்க போறதில்ல, அதை அடைவோம். அந்த ஆவின் கனி நம்ம கொடுப்போங்கிற ஒரு நிலைமையில தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதை நம்ம அர்ப்பணம் செய்திருக்கோம். இல்லையா? நம்ம பூரண அன்பாகிய இலக்கில் காணப்படவில்லை. அந்த ஃபுல் கேரக்டர் நம்மளுக்கு டெவலப் பண்ணல. ஆனா நம்ம எப்போ அர்ப்பணம் பண்ணமோ அப்போ ஆவி என்ன இருந்தது, தேவனுடைய ஆவி பரிபூர்ணமான ஒரு சரியான ஆவி தான் நம்மகிட்ட இருந்தது. அப்போ நம்ம இடத்துல இருக்கிற அந்த ஆவி நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு கற்றுக் கொடுக்க போகுது. சத்தியத்தின் ஆவி வரும்போது உங்களுக்கு சகல சத்தியம் நடத்துவார்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? என்ன நம்ம செய்யணும் கற்றுக் கொடுக்க போறேன். இப்போ இந்த விஷயத்த இந்த பேரை நீங்க படிங்க வீட்டுல. ஆனா இது ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சம்பவத்து மூலியமாக நம்முடைய நடுவரை வாழ்க்கையில இருக்க ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அதாவது ஒரு 1வது படிக்கிற அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது என்ன பண்ணும், APPLE, அதாவது A to Z வந்து முதல் படிக்கணும். அப்பதான் எனக்கு வந்து APPLE ஆப்பிள் தான் சொல்லி தர முடியும். எடுத்த உடனே நம்ம வந்து APPLE ஆப்பிள் சொல்லி தர முடியாது. அப்போ அந்த A to Z வந்து அது புரிஞ்சுக்கணும். அப்போ அதோடைய புரிஞ்சிட்ட பிறகு தான் என்ன பண்ணணும், அந்த ஆப்பிள் ஆகட்டும், அடுத்து இங்கிலீஷ் படிக்கிறதாகட்டும், அடுத்து கிராமர் ஆகட்டும், ஒவ்வொரு பாடங்களாகட்டும் படிக்கிறதுக்கு அது புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதே போல இங்க நம்மளுடைய இலக்கு என்ன நம்ம தெரியுது கூட நம்ம டைம் எடுக்கும். இப்ப நம்ம அர்ப்பணிக்கப்பட்ட தேவனுக்காக நான் இப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறது கூட தேவனுடைய ஆவி தான் நமக்கு என்ன பண்றாங்க, ஆரம்பத்துல தேவனுடைய ஆவி நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு வர தேவனுடைய ஆவி மூலமா நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு வராரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு நிலைமைக்கு வரும்போது நம்ம என்ன பண்றோம், புரிஞ்சுக்கிறோம். நம்ம தேவனுடைய குணலட்சத்தை அடையணும், இதுதான் நம்முடைய லட்சியம், நோக்கம் அடையுது. சில பேர் என்ன பண்றாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. சிலருடைய வேகம் எப்படி இருக்குன்னா, சித்தத்தோட அவங்களுடைய அந்த ஆவியோட வேகத்தோட அவங்க செயல்படும் போது அவங்க இதயத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அந்த இதயத்துல என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவங்களுக்குள்ள அந்த ஒரு பரிபூர்ண இலக்கு, நம்மளுடைய பரிபூர்ண இலக்கிய அடைந்திருப்பான். கிளீன் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் கிளீன் அவங்களுக்கு தெரியும். இல்லைங்களா? எப்போ நம்ம அந்த அன்பு விஷயத்தை கிளீன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமோ அதுதான் நம்ம செயல்படுத்த முடியும். இந்த இடத்துல ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது நம்ம என்ன குணலட்சம் காட்டின ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வந்துட்ட பிறகு அந்த சூழ்நிலை நம்ம அப்படிதான் நம்ம செயல்பட முடியும். இது வந்து பூரணமான ஒரு அன்பு இலக்கு இதயத்துல நமக்கு வந்திருக்கும். ஆனா என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு நிலைமை வந்து தேவனை பண்றாரு செயல்முறைக்கு. இப்ப குணலட்சத்தை காட்ட போறாங்க. இப்ப நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன், இப்ப என்ன பண்ண போறேன், இப்ப நான் குணலட்சணத்துல அதை காட்ட போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம அதை குணலட்சத்தை காட்ட போறோம்.
அப்ப காட்ட போகும்போது ஒருவேளை அந்த பரிபூர்ணமான அன்பு நம்ம காமிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது முடியாது இல்லைங்களா. இப்ப அந்த பரிபூர்ணமான இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கிற அந்த பரிபூர்ணமான அன்பு அது ஃபுல்லா டெவலப் ஆயிட்டு இருந்தா கூட அந்த பரிபூர்ணமான அன்பு என்ன பண்ண முடியாது, நம்மளால காட்ட முடியாது. அதான் என்ன சொல்றேன்னா, இந்த ஒரு இதய நிலையானது கொண்டு வரும் குணலட்சணத்தின் பண்புகளுடைய வெளிப்படுதலானது தற்காலத்துல ஒருபோதும் முழுமையான பூரணத்திலே இருப்பதில்லை. மாறாக நாம் பூரணமான சரீரங்களை பெற்றிருக்கும் போதே பூரணமாய் இருக்கக்கூடும். இந்த ஒரு நிலைமை அடைந்தவர்கள் இருதயமானது திரைக்க பக்கத்திலே கிடைக்கப்பெறும் நிலைக்கு முழுக்க ஏற்ற ஒன்றா இருக்கும். அதாவது இந்த ஹார்ட் கண்டிஷன் எதுக்கு ப்ரிப்பேர் ஆகி நிற்கும் அப்படின்னா, அந்த புதிய சிருஷ்டி மறித்த பிறகு தேன்புரிய அந்த கிறிஸ்துவின் சாயல், அதாவது நம்ம அவருக்கு தரிசிக்கும் போது அவருக்கு ஒப்பா இருக்கும் சொல்லக்கூடிய அந்த சரீரம் இருக்கும் இல்லையா, அதுக்கு எக்ஸாக்ட்லி ஃபிட்டா இருக்கும். ஆனா இது ஃபிட்டா இருக்காது. இதுல இருந்து வெளியே காமிச்சிருக்கு. அதனால பார்க்கும்போது அது முழுசா அது வந்து இந்த இதுல செயல்படுத்த முடியாது. இந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்து இந்த ஒரு டெவலப்டு சாஃப்ட்வேர் வந்து இந்த புதிய ஸ்ட்ரீம் அந்த குணலட்சண சிஸ்டம் எழுதிய பக்குவ நிலைமை வந்துட்டு இந்த மாம்சத்துல முழுசா அது இயக்க முடியாது. ஆனா அது எதுக்குதான் கரெக்டா பொறுத்து நிற்குன்னா, தேவன் அடுத்து கொடுக்கக்கூடிய அந்த மறித்து உயிர்த்தெழுந்து பெறக்கூடிய அந்த திவ்ய சுபாவத்துக்கு தான் அது பொறுத்து நிற்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்கணும். ஓகே. ஸோ அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்ன மாம்சத்திலே எனினும் மாம்சத்தில் பூரணம் என்பது சத்தியமற்ற ஒன்றாகும். ஓகேங்களா. ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஓகே, இந்த டாபிக் கொஞ்சம் பெருசாக இருக்கு. நம்ம இங்கே பேசலாம். சரி, ஓகே, இதை மட்டும் நான் பேசி முடிச்சிடுறேன். இப்போ நம்ம இந்த இடத்துல கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, அருமையான ஒரு டாபிக் இந்த இடத்துல ஒரு நிமிஷம். ஓகே, அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் எண்ணினும் மாம்சத்தில் பூரணம் என்பது சாத்தியமற்ற ஒன்றாகும் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவங்களோட கனிகளினால அவர்களை அறிவீர்கள். அப்போ இந்த ஒரு தேவனுடைய அந்த பரிபூர்ண அன்பை இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கவங்க வந்துட்டு யார் அப்படிங்கிறது வந்து நம்மளால அடையாளம் கண்டுகொள்ள முடியும் அப்படிங்கிறது வந்து இங்க சொல்லிட்டு இருக்கிறாரு. அதற்கான ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, நாம் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு கொள்ளலாம். தோட்டக்காரன் தன்னுடைய திராட்சை செடியின் இடத்திற்கு சென்று இல்லைங்களா, இப்போ அந்த திராட்சை பழங்களை வந்து கிளைகளை அதில் நோட்டமிட்டு அதை பார்த்து கனிகள் கொடுக்கத்தக்கதா இருக்குதா இல்லைங்கிறத அவர் எப்படி அறிந்து கொள்வார். அதே போல நம்முடைய பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுவார்னா, நம்ம இதயத்தில் காணப்படுகிறதா இல்லையா, அதாவது அந்த ஆவின் கனிகள் நம்ம இடத்துல காணப்படுகிறதா இல்லையா என்று நம்முடைய தேவன் அறிந்திருக்கிறார். ஸோ கர்த்தருக்கு ஒரு முழுமையான அர்ப்பணத்தை பண்ணியுள்ளதை வெளிப்படையாக அறிக்கை பண்ணியுள்ளவர்கள், அதாவது தங்கள் அறிக்கையை பண்ணினதற்கு எதிர்மாறாக வாழாதவர்கள் மற்றும் அப்போ அந்த தேவனுக்கு யாரெல்லாம் அர்ப்பணை செய்திருக்கிறார்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு ஆவின் கனி வந்து அவங்களுடைய வாழ்க்கையில காட்டுவாங்க. அது எப்படி காட்டுவாங்க அப்படின்னா, அதாவது பூர்ணமான அந்த ஆவின் கனிகளை வெளிப்படுவோம் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கிறது தவறா இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட வந்துட்டு முற்றிலுமாக அந்த அன்புங்கிற குணலட்சணத்துக்கு எல்லா விஷயங்களும் பார்க்கலாம் அப்படிங்கிறத விட, அவங்க அதற்காக என்ன பண்ணுவாங்க, அந்த அர்ப்பணித்த நிமித்தமாக அந்த அர்ப்பணித்த விஷயத்தை கீழ்ப்படிந்து செயல்படுவதை நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அவர்கள் நம்மை அடையாளம் கண்டுகொள்ளும் அதே விதத்தில் நாமும் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளலாம். அவருடைய கனிகளினாலே அவர்களே அறிவீர்கள், அதாவது அவர்கள் வெளிப்புறமான கீழ்ப்படிதலை வைத்து அறிவீர்கள், ஆனால் கனிகளின் முழுமையான வளர்ச்சியின்படி இல்லை. அந்த வெளிப்படையான அந்த கீழ்ப்படிதல் தேவனுடைய காரியங்களிலும் தேவனுடைய விஷயங்களும் தங்களை அந்த குணநட்சத்திரம் வளர்வதற்கு அந்த அன்பு செயல் வளர்வதற்கு தங்களை எப்படியாக ஒப்புக் கொடுத்து செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். கீழ்ப்படிதல் மற்றும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய முயற்சித்தல் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே அறிவர்களாய் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த அவங்க செய்திருக்க அந்த விஷயத்த எந்த அளவு நிறைவேற்ற முயற்சி இருக்கிறாங்க கீழ்ப்படிதல் காட்டுறாங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அவங்கள. அப்ப இங்க அடுத்த பகுதியில ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, முற்று முழுமையான பூரண என்பது எண்ணங்களிலும் வார்த்தையிலும் கிரியைகளிலுமான பூரணமாய் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதாவது அந்த ஒரு பூரணம் வந்துட்டு முற்றிலுமா இருக்கும், நம்முடைய சிந்தனையில இருக்கும், நம்முடைய செயல இருக்கும், நம்முடைய கிரியில இருக்கும், வாக்கிலும் செயலும் கற்பிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறது பாக்குறோம். மேலும் இந்த தற்காலத்தில் நம்முடைய நிலைமை அல்ல, நம்முடைய இருதயங்களில் அன்பில் பூரணத்தை மாத்திரம் இப்பொழுது நம்மால் பெற்றிருக்க முடிந்த காரியமாக இருக்கிறது. ஸோ இப்போதைக்கு அந்த ஒரு அன்பின் பூரணத்தை நம்ம இருதயங்கள் மட்டும் என்ன பண்ணலாம், நம்ம பெற்றிருக்கலாம், அதை முற்றிலுமா செயல்படுத்த முடியாது. ஆனா என்ன பண்றோம்னா, தேவன் அதாவது தேவனுக்காக சத்தியத்திற்காக சகோதரர்களுக்காக ஒரு பூரண அன்பை நாம் இதயத்தில் மாத்திரமே கொண்டிருக்க முடியும். நம்ம இதயத்துல அந்த அன்பை பெற்றிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பூரண அன்பை பரிசீலிக்கப்படுவதற்கு வழிநடத்துகின்றது. நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்போ நம்ம அந்த உண்மையான அன்பு இருக்கும் போது அது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்முடைய விருப்பங்கள் தேவனுடைய விருப்பங்களும் தேவனுடைய சித்தத்துக்கு விருதமான எல்லா காரியத்தையும் என்ன பண்ணாது பலி செலுத்தும். அதாவது தேவனுக்கு பிடிச்ச காரியத்தை செய்யும், தேவன் பிடிக்காத காரியத்தை விட்டுடும் அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ்க்கு அவங்க முன்னேறுவாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அப்ப நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைகொள்ளுங்கள். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். முதலாவது நம்ம தேவனுக்கு மேல வைக்கிற அன்புக்கு அடையாளம் என்ன, அவருடைய கற்பனைகளை கைகொள்வதில், அவருக்கு பிடிச்ச காரியங்களை செய்வதிலும் பிடிக்காத நம்ம வெறுப்பதிலும் உங்களோட விஷயத்தை நம்ம
நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ இந்த ஒரு அன்பு என்கிற ஒரு அடையாளம் என்னன்னு பார்க்கும்போது அதை நோக்கி நம்ம சென்று கொண்டிருப்போம். ஆனா நம்ம ரிவர்ஸ்ல போக மாட்டோம், அதாவது பின்னாடி நம்ம போக மாட்டோம். நம்ம தேவனுடைய இந்த அன்பு பிரமாணத்துக்கு ஆப்போசிட்டா நம்ம போக மாட்டோம். அதுதான் என்ன சொல்றாருன்னா, பூரண அன்பு உடையவர்கள் தங்களுடைய பலிகளை நிறைவேற்றுபவர்களாக இருப்பார்கள். ஆனால் எத்தனத்திலும் இப்படியான பூரண அன்பு நிலையிலிருந்து எதிர்க்கிற நிலைக்கும் தூரமாய் போகிற நிலைக்கும் கூட கடந்து செல்லக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒருவேளை இந்த அன்பை நம்ம காமிக்கிற நிலைமையில இருந்து நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு ஆப்போசிட்டா காமிச்சிடலாம். இல்ல இந்த அன்பை காட்டுறதோட நம்ம என்ன பண்ணலாம், இந்த அன்புக்கு விரோதமான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கலாம். குறைஞ்சு என்ன பண்ணலாம், போக போக இந்த அன்புங்கிற விஷயத்துல நம்ம என்ன பண்ணலாம், பின்னாடி டிவல்ஸமா போயிட கூட வாய்ப்புகள் இருக்கு. இப்படியாக இருக்கும்போது அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும் பார்க்கும்போது அது வந்துட்டு அவங்கள தேவன் என்ன பண்ணுவாரா, அது இந்த சபையோட நிலைமையிலேருந்து அவங்க மாற்றப்பட்டு அவங்களுடைய அன்பு என்ன தணிந்து போய் அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா திரள் கூட்டத்துக்கு போவாங்க. ஒருவேளை அந்த உபத்திரவத்துல அவங்க தேவன் சீர்திருத்தி சரிப்படுத்தி அந்த உபத்திரவத்துல அவங்க திரள் கூட்டத்துக்கு எடுத்துட்டு வரலாம். அப்போ அந்த உபத்திரவத்திலயும் அவங்க என்ன பண்ணல, முழுமையாக சீர்திருத்த நிலைமை கொண்டு வரப்படலை அப்படின்னா அவங்க 2ஆம் மனத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு கூட இந்த இடத்துல பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்பினுடைய ஏற்பாடாக தேவனுடைய ஆட்டுக்குட்டியானது மனுக்குளம் அனைத்திற்கான ஈடுபலி விலைக்கிரயமாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட பிற்பாடு அவருடைய புண்ணியத்தின் பலனானது சபைக்கு அளிக்கப்பட்ட பிற்பாடு பாவங்களிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு எடுக்கப்படும் பல்வேறு படிகளானது அன்பின் குணலட்சணத்திலும் தேவனுடைய குணலட்சணத்திலும் நம்மை வளர்த்துவதற்கே உள்ளது. இப்ப நம்ம பார்த்துட்டு முக்கியமா வந்துட்டு இந்த ஒரு மீட்பு பொருள் கொடுக்கப்பட்டிருக்கு விசேஷமாக உலகத்துக்கும் திருசபைக்கும். ஆனா திருசபைக்கு கொடுக்கப்பட்ட இந்த மீட்கும் பொருள் நிமித்தமாக மீட்டெடுக்கப்பட்ட நாம் நம்ம இங்க வழிநடத்தப்பட்டிருக்க ஒவ்வொரு விஷயம் என்ன பார்க்கும்போது அன்பின் குணலட்சத்திலும் தேவனுடைய குணலட்சத்திலும் நம்மை வளர்வதற்கே. அதுதான் டைம். நம்ம கொடுக்கப்பட்ட கேள்விகள் ஆகட்டும், நம்ம கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் ஆகட்டும், தேவன் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம இதுல வளர்ந்து தீரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் தேவன் நமக்கு அது கொடுத்திருக்கிறார். நம்ம பிதாவுக்கு முன்பாக அங்கீகரிப்பான நிலையில நிற்க செய்து நித்தியத்திற்கான ஜீவனாகி அவருடைய கிருபை நடத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறதா இருக்கும். அப்படியானால் நாம் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பது இந்த குணலட்சணத்தை வளர்த்துக் கொள்வது எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. தேவன் நம்மளை என்ன பண்ணோம், அக்செப்ட் பண்ணி நம்மளை தேவன் ஏற்றுக்கொண்டு நீங்க என்னுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க, என்னுடைய ஒரு திவ்ய குணலட்சம் உங்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிற நிலைமைக்கு என்ன பண்ணோம், அந்த எடுத்து போய் சேர்க்கிற அந்த நிலைமைக்கு தேவனை போயிட்டு நம்மள வழி நடத்திட்டு இருக்கா, இன்னைக்கு நமக்கு போதிச்சுட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது நித்தியத்திற்கான ஜீவனாகி அவருடைய கிருபை இடத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறதாய் இருக்கும். அதை கூப்பிட்டு போயிட்டா இருக்கும். அப்ப தேவனால நம்ம இன்னைக்கு போதிக்கப்பட்ட அவள் மூலியமா இருக்கிற அந்த எஜுகேஷன் மூலமா நம்ம கத்து அவருடைய குணலட்சணம் வளர்ந்துதான் அந்த ஒரு எஜுகேஷன் தான் எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த ஒரு எஜுகேஷன் தான் எனக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. 1000 வருட யுகத்தின் போதான கிருபையினுடைய கிரியையும் கூட மனுக்குலம் முழுவதும் தேவனுடைய கிருபையான குணலட்சணத்தை அறிந்து கொள்வதற்கும் அனைவருக்குமான ரட்சிப்பிற்கு அவர் பண்ணியுள்ள ஏற்பாட்டை அறிந்து கொள்வதற்கும் ஏதுவாய் இருக்கும். 1000 வருடத்து யுகத்துல நம்ம என்ன இங்க கவனிச்சு பாக்குறோம் அப்படின்னா, நம்ம இங்க என்ன கவனிக்கிறோம் பார்க்கும்போது இந்த தேவனுடைய இந்த 1000 வருஷ அரசாட்சி, இந்த 1000 வருஷ அரசாட்சியில அந்த ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ள இந்த மனுக்குலத்தை என்ன பண்ண தேவனுக்கு கூட்டிட்டு வர்றது மட்டும் இல்ல, தேவனுடைய இந்த திட்டத்தை முற்றிலுமாக அவங்க புரிஞ்சுட்டு அந்த அன்பின் ஒரு நிலைமைக்கு அவங்கள கூட்டிட்டு வரக்கூடிய மிகப்பெரிய வேலை கூட அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் விருப்பம் உள்ளவர்கள் அனைவரையும் பாவத்துடைய சீர்கேட்டிலிருந்து குணலட்சத்துடைய பூரணமாகி அன்பு நிலைக்கு மாற்றுவதற்கும் ஏதுவாக இருக்கும். அதாவது மீண்டுமாக மனுக்குலத்தை தேவனுடைய சாயலில் கொண்டு வருவதற்கு ஏதுவா இருக்கும் அப்படிங்கிறத இங்க சொல்லிட்டு இருக்காரு. அதாவது இந்த ஒரு அன்புங்கிற ஒரு இலக்கு இந்த மனுக்குலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்க டைம் இந்த 1000 வருஷ அரசாட்சியில இருக்கு. இப்படியாக அவருடைய சித்தங்கள் மாற்றம் அடைவதும் கூடவே சரீரத்திலும் அவர்கள் படிப்படியாக மாற்றம் அடைவதும் பாவத்துடைய சகல கரைகளையும் சுதந்திரிக்கப்பட்ட சகல பலவீனங்களையும் அகற்றி விடுகிறதுவா இருந்து அவர்களை தேவனுடைய சாயலில கொண்டு வருகிறதாகவும் பாவம் மற்றும் அதன் தீமையான பின்விளைவுகளின் விருப்பத்தக்க நிலை பற்றின ஞாபகத்தையும் கொடுக்கிறதாயும் இருக்கும். அப்ப பார்க்கும்போது இந்த அன்புங்கிற ஒரு கண்டிஷன் அவங்களை எடுத்துட்டு வரும்போது இந்த அன்பில்லாத நிலைமையுடைய ஒரு விளைவுகளையும் அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த அன்புங்கிற ஒரு மகா உண்மையான தேவனுடைய அந்த உள்ளட்சத்தை அவங்க அறிஞ்சுக்கிட்டு அந்த அன்பு பக்கம் நடந்து அந்த தேவனுடைய அவங்க சாயலில் கூட 1000 வருஷ ஆட்சியில மாற்றப்படுவதாக இருக்கும். அதை பார்க்கும்போது இந்த மனுக்குலத்துல தேவன் ஒவ்வொரு டைம்லயும் அந்த எல்லா காலகட்டத்திலும் வச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா பள்ளிக்கூடத்துல நம்ம கத்துக்கிற விஷயம் இந்த அன்பின் இலக்கை நோக்கி நம்ம செல்ல வேண்டியதா இருக்கு. இப்போ விசேஷமாக இந்த பாடத்தை நான் இங்கேயோட முடிவுக்கு எடுத்துட்டு வரேன். ஏன்னா 444444 கூட நான் பேசணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்னால பேச முடியல, டைம் இல்லை. பிகாஸ் நிறைய விஷயங்கள் நம்ம அப்படியே படிச்சுட்டு போறதோட ஒரு சில விஷயங்களை நல்லா மனசுல பதிவு வைக்கணும்னு நான் யோசிக்கிறேன். இங்க பார்க்கும்போது பேசப்பட்டிருக்க விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு முற்றிலுமாக புரிஞ்சிருக்கோம் இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா தயவுசெய்து ரீப்ளைஸ் 4836
அதாவது இந்த புது ஸ்ரீலக்குங்கிற படத்தை நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது இந்த ஒரு விஷயம் தான் இருக்கு இல்லைங்களா? சாகியல் என்னுடைய பிள்ளைகள் அந்த கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது எனக்குடைய அப்போஸ்தலன் பாலுடைய அந்த குணாட்சி பிரகாரமாக அந்த அன்புங்கிறத விஷயத்த நான் நெருக்கப்பட்டு விசேஷமாக அது உலகத்தாருக்குள்ள திருச்சபையான இதனுடைய பிள்ளைகளுக்கு தான் அதை நம்ம காண்பிக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறது கூட நம்ம போதகர் வழியாக நம்ம அதிகமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் வந்துட்டு அதிகமாக யார் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்களோ அவரு தான் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப அவங்களுடைய அன்பை வந்து வெளிப்படுத்தி காண்பிக்க அவங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கோ சாத்தானுக்கோ மற்ற தேவனுடைய திட்டங்கள் தெரியாதவர்களுக்கோ அதை நம்ம காண்பிக்க முடியாது அப்படிங்கிறது கூட பாக்குறோம். தேவனுடைய பிள்ளைகள் இந்த கிறிஸ்துவ அன்பை என்னை நெருக்கி வைக்கிறதுன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை இப்போ இருக்கிற வாய்ப்புகள் பெற்ற வரைக்கும் அந்த அன்பின் நெருக்கத்தை நம்ம வந்துட்டு என்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படி சரீரமான அங்கங்களுக்கு அவரோட கிறிஸ்துவோடைய ஜீவனை மறுத்திருந்த நம்ம ஜீவனோட வந்திருக்கோம்னா அந்த ஜீவனை மறுபடியும் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதோடைய சரீரத்தை கொடுக்கணும். அவங்களுக்காக தான் நம்ம ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கிறோம், அவங்களுக்கு அன்பு செலுத்த கடனாளியா இருக்கிறோம் அப்படிங்கிறது கூட அந்த இடத்துல நம்ம கவனிச்சு பார்க்கணும். அதே நேரத்துல அன்பை வளர்த்துவது நம்மை பயிற்சிப்பதற்குரிய பிரதானமான நோக்கமா இருக்கிறது. அப்புறம் பார்க்கும்போது இந்த அன்புங்கிற கேரக்டர் நம்ம என்ன பண்ணோம், டெவலப்மெண்ட் பண்ணணும். விழுந்து போன நிலைமையில நம்ம இருக்கிறோம், நம்ம பாவத்துல இருக்கோம், துர்கணத்துல பிறந்திருக்கிறோம். ஆனாலும் தேவன் என்ன பண்றாருன்னா இன்னைக்கு நம்மள அந்த துர்கணத்துல இருந்து தூக்கி எடுத்து நம்ம கொடுத்திருக்க விஷயம் அப்படின்னா அவரை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஒன்றான மெய்தேவன் அங்கே உண்மையை நீர் அனுப்பினார் கிறிஸ்துவை அறிவது நித்திய ஜீவன் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை கொடுத்திருக்காரு. அப்ப அந்த அறிவுன்னு சொல்லும் போது அவருடைய அன்பு அறிவது அது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சிந்தையிலும் செயலிலும் நம்முடைய சொல்லிலும் செயலும் அதை செயல்படுத்துவதுமே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிள்ளைகள் அது நம்ம செயல்படுத்தி காட்ட வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுதான் நம்முடைய மிகப்பெரிய ஒரு இலக்கா கூட இருக்கு, அதை நோக்கி நம்ம செல்ல வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கணும். அப்ப இந்த ஒரு அன்பின் பாடத்தை இந்த முற்றிலுமா இந்த பூமியில நம்ம கற்று ஆக வேண்டும் அப்படிங்கிறது கூட பார்க்கணும். அதே நேரத்தில் இந்த அன்பு குணலட்சத்தை இந்த மாம்சத்துல நம்ம முற்றிலுமாக நம்ம இடங்கள்ல இந்த புதுஷ்டின் ஒரு அன்பின் இலக்கு நம்ம அடைந்திருந்தாலும் அது முற்றிலுமாக இந்த மாம்சத்துல வெளிப்படுத்த முடியாது அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா இந்த மாம்சம் அதுக்கு சூட்டபிளா இல்லை. நம்மளுக்கு டெவலப்டா இருக்க அந்த குணலட்சணத்துக்கு செயல்படுத்தக்கூடிய வகையில இந்த மாம்சம் இல்லை. அது அந்த பிள்ளைகளுக்கு நமக்கு என்ன இருக்குன்னா மாம்சத்துல இருக்க வரைக்கும் அந்த பாவங்களோட நமக்கு போராட்டம் இருக்கு. நம்ம வந்துட்டு புதிய எண்ணங்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் புதிய கிறிஸ்துவ செயல மாற்றப்பட்டிருந்தா கூட இருதயத்து நிலைமையை தவிர மாம்சத்து நிலைமை இல்லை இந்த பூமியில இருக்க வரைக்கும். அதனால இந்த பூமியில இருக்க வரைக்கும் இந்த மாம்சத்துல நமக்கு என்ன இருக்கு, போராட்டம் எப்போதுமே இருக்கும். நம்ம போராடி கொண்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். அப்புறம் புதுஷ்டியா மாறப்படும் போது நம்ம மறித்து உயிர்த்தப்படும் போது அந்த ஒரு புதிய ஒரு சரீரம் நம்ம கொடுக்கப்படும் போதுதான் இந்த சிந்தை இந்த குணலட்சணம் இந்த புதுஷ்டி இலக்கான அன்பின் குணலட்சணம் டெவலப்டா இருக்கிற இந்த பூர்ணமான குணலட்சணம் அதுக்கு ஏற்றதா இருக்குன்னு பார்க்கணும். அப்ப நம்ம இந்த இடத்துல கவனிக்கிற விஷயம், அதாவது அன்பின் படத்தை நம்ம முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு டாபிக்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த டைம்ல அது முக்கியமா கட்டதான் ஆக வேண்டும், வேற வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஒருவேளை அதை நம்ம கற்ற தவறிட்டோம் அப்படின்னா நம்ம இழந்துடுவோம், தேவனுடைய பரமாளிப்பின் பந்தயத்தோட இழந்துடுவோம். அது நேற்று ஒருவேளை நம்ம திரள் கூட்டமோ இல்ல நம்ம 2ஆம் மனத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா தேவன் நமக்கு வச்சிருக்க ஒரே ஒரு அந்த ஒரு லெசன் என்ன அப்படின்னா கிறிஸ்துவின் சாயல், அதாவது தேவனுடைய பரிபூர்ணத்துமாகி அந்த கிறிஸ்துவின் தேவனுடைய அன்பை வந்து இந்த பூமியில நம்ம காமிக்கக்கூடியவர்களாக அதை டெவலப் அது இருதயத்துல அதை முற்றிலுமாக நம்ம வளர்த்து விட்டவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு பகுதியில் நம்ம வந்து வெளிப்படையா பார்த்தோம். ஸோ அதுக்கான தேவன் என்ன பண்றோம், அவருடைய கிருபையான இறக்கங்களை நமக்கு அதிகமாக கொடுத்துட்டு வராரு. அது கிராஜுவலா நம்ம என்ன பண்ணோம், பயிற்சினால முயற்சி செய்து ஒவ்வொரு நாளும் அதை நோக்கி அது அந்த ஒரு நம்முடைய கத்துக்கிற பாடமா இருந்தாலும் நம்ம கேட்கிற சப்ஜெக்டா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ற எல்லா காரியங்களும் அது கிறிஸ்துவின் சாயலுக்கு அந்த அன்பின் குணலட்சணத்துக்கு அந்த இலக்கையை நோக்கி செயல்படுத்தி கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறத கவனித்து நம்ம முன்னேறி செல்லுமா இருக்கு அப்படிங்கிறது கூட நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். கட்டாயமா ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அந்த ஒரு குணலட்சத்தை அவங்க பெற்று அடையவில்லை என்றால் அந்த இலக்கிய அடையவில்லை என்றால் 100% அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நிச்சயமாக அவங்க வந்துட்டு பரமளிக்கும் பொருளை பெற முடியாது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே நேரத்தில் அவருடைய கனிகளினால் அவர்களே அறிவியல் எண்ணின் மாம்சத்திலும் பூரணம் என்பது சாத்தியமற்ற ஒன்றாகும். கனிகளினால் அறிவியல் சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்க்கும்போது தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாரு, அந்த ஒரு தேவனுடைய கிறிஸ்துவ சாயலா இருப்பது கலைச்சிருக்கிறாரு. எப்படி ஒரு திராட்சை செடி வந்துட்டு அது கனி கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த ஒரு கனி வந்துட்டு தோட்டக்காரர் அதை பார்க்க என்ன பண்ணுவாருன்னா அந்த கனி கொடுக்குமா இல்லையா எப்படி அது வளர்ந்துட்டு இருக்கும் எல்லாத்தையும் பாக்குறது போல தேவன் நம்ம இதயங்களை தான் பார்த்துட்டு இருக்காரு, நம்ம கனி எப்படி கொடுக்க போறோம் அப்படிங்கிறது. அது நேற்று வெளிப்படையா நம்ம கவனிச்சு பார்க்கும்போது திராட்சை செடியில இருந்தாலும் நம்ம நல்ல ஒரு கனிகளை கொடுக்கும் சொல்ல முடியாது. கூட யூதாஸ் இருந்தாலும் ஒரு நல்லவராக வாழாதது போல நம்ம கூட வந்துட்டு அந்த திராட்சை செடியை சாரத்தை எடுத்துக்கணும் மட்டும்தான் தேவன் கொடுக்கப்பட்டு அந்த ஆவியை வந்து நம்ம பெற்றுக்கொண்டு அதை நம்ம டெவலப் பண்ணால் மட்டும்தான் அந்த கனிகள் நம்மளால கொடுக்க முடியும். என்னுடைய பிள்ளைகள் வந்துட்டு இந்த ஒரு கனி நிலைமைகளுக்கு வந்து பூர்ணமாக நம்ம அந்த குணலட்சணம் அந்த கனியை முற்றிலுமாக காண்பிக்கும் அப்படிங்கிறது கிடையாது. இப்ப நானாலும் நீங்க ஆனாலும் ஒரு சகோதரர் பார்த்து விட்டு இந்த கேரக்டருக்கு தான் செக் பண்ணிட்டு நம்ம பார்க்க முடியாது. ஆனா அந்த குணலட்சத்தை நோக்கி அவர் முன்னேறி கொண்டிருக்காரா, அந்த கீழ்ப்படையில காமிச்சிட்டு இருக்காரு, தன்னை டெவலப் பகுதிக்கு அவர் நடத்தி கொண்டிருக்கிறாரா அப்படின்னு தான் பார்க்கலாம். ஒருவேளை நம்ம அப்படி இல்லாத நிலைமை இருக்கும்போது அந்த கீழ்ப்படையில இருந்து நம்ம வழி விலகி போகி அந்த ஒரு நம்ம முற்றிலுமாக அந்த பூர்ண இலக்கை நோக்கி தொடர ஒரு வேலை விட்டு நம்ம இங்கிருந்து பின்வாங்கி போய் அதுல நம்ம தாமதம் பண்ணி இல்ல அதுக்கு அது வெறுப்பை காட்டுக்கூடியல வந்தோம் அப்படின்னா நம்ம 2ஆம் நம்ம திருக்கூட்டம்
அல்லது 2ஆம் பட்சத்துல நம்ம என்ன ஆயிடுவோம், ஆளாயிடுவோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல அருமையாக சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்துல பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஒரு தெய்வீக குணலட்சணத்தை நம்ம இப்போ வளர்த்தாவதற்காக தான் தேவன் ஒரு எஜுகேஷன் வச்சிருக்காங்க. ஸ்கூல் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லும்போது இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய அந்த எஜுகேஷனே, அந்த புதிஷ்டிகள் எஜுகேஷன் என்னன்னு பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளாக புதிஷ்டிகளாக வளர்வதற்கு அன்பின் பிரமாணத்தை நோக்கி செல்வதும் அதற்கு அதில் நம்ம பரிபூர்ணம் அடைவதுமே இருக்கு. ஆகையால் அதை நோக்கி நம்ம செல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். உலகத்துல பார்க்கும்போது தேவன் பண்ற 1000 வருஷ யுகத்துல எல்லாருக்கும் அந்த ஒரு இலக்கை எடுத்துட்டு வராரு. அவங்களும் அந்த ஒரு உள்நட்சத்தை மாறி கிறிஸ்துவ நம்ம டெவலப் பண்ண ஒரு வாய்ப்பை அப்போ தேவன் கொடுத்திருக்கிறார். விசேஷமாக இன்னைக்கு நமக்கு ஒரு விசேஷமான ஒரு வாய்ப்பு இருக்கு. என்னுடைய பிள்ளைகள் கொடுக்கப்பட்ட டைம்ல நான் தெரியல, எனக்கு கரெக்டா நான் பேசியிருக்கேனா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு அது புரியுற மாதிரி இருக்குமான்னு நிச்சயமாக என்னுடைய ஆவி உங்களை உணர்த்து நம்புறேன். ரொம்ப முக்கியமான பகுதிகள், இந்த பகுதிகள் எல்லாம் படிங்க, ஸ்டடி பண்ணுங்க, ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அது படிப்பது மட்டுமில்ல, அது செயல்முறைக்கு எடுத்துருவாங்க. ஏன்னா வார வாரமே என்ன அப்படின்னா ஒரு இந்த புதுஷன் இலக்கமாகட்டும், கேரக்டர் ஸ்டடி ஆகட்டும் நமக்கு வந்துட்டு தான் இருக்கு. நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, போன வார சப்ஜெக்ட் எல்லாம் நம்மளுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு யோசனை பண்ணீங்கன்னா நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா பிரயோஜனமே இல்லை. ஏன்னா மனசுல நம்மளால வச்சுக்க முடியல, அதை செயல்படுத்த முடியாது. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இல்லை, இதுல முக்கியமான பகுதிகளை மட்டும் நோட் பண்ணி அதை மறுபடியும் திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணி வாழ்க்கையில அப்ளை பண்ண முயற்சிடுங்க. ஏன்னா ரொம்ப ஷார்ட்டா இருக்குது. இதோட பிள்ளை நம்ம கிடைச்சிருக்க வாய்ப்புகளை மிஸ் பண்ண வேண்டாம். நம்ம நம்ம திருச்சபை தேவனுடைய பிள்ளைகளை மாறுவதற்கு தேவன் நம்ம அனைவருக்கும் அந்த அன்பின் இலக்கை நோக்கி செல்வதற்கு அவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை தொடர்ந்து கொடுத்து அதில் நம்ம பயிற்சி செய்து கடைசியாக அந்த இருதயத்துல பரிபூர்ணமும் அன்பின் இலக்கடையதே நமக்கு உதவி செய்வாராக. சோ இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த பிதாவாக தேவனுக்கும் ஒரு முறை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த சபை அனைவருக்கும், சபை மூப்பர்களுக்கும் நான் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். ஏதாவது தவறுகள் இருக்கும் பட்சத்தில், அதாவது பொதுவாக நான் சில விஷயங்களை ரொம்ப நாளா ஸ்டடி பண்ணுவேன். ஸ்டடி பண்ணிட்டு தான் அந்த சப்ஜெக்ட் எல்லாம் எடுக்குவேன். பட் இந்த டைம்ல எனக்கு ஓவரால் கொஞ்சம் டைம் கூட ஷார்ட் பீரியட்னால நான் நிறைய விஷயங்களை ஸ்டடி பண்ண முடியல. ஒருவேளை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத தன்மையில் இருக்கும், தயவுசெய்து சகோதரர் மன்னித்துக் கொள்ளுங்கள். படித்துக் புரிந்து கொள்ள என்று சொல்லி இந்த பாடத்தை முடித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರರೇ, ದ ವರ್ಕ್ ಆಫ್ ಗ್ರೇಸ್ ಇನ್ ದ ಹಾರ್ಟ್ ಅನ್ನೋ ಒಂದು ಟಾಪಿಕ್ ಇಂದ ನಾವು ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನ ಸ್ಟಡಿ ಮಾಡಿದ್ವಿ. ಕೃಪೆ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಮಾಡುವಂತ ಕ್ರಿಯೆಗಳು ಅನ್ನೋ ಒಂದು ಟಾಪಿಕ್. ಇದು ರೀಪ್ರಿಂಟ್ ನಂಬರ್ 4836 ಇಂದ ತಗೊಂಡಿದ್ದಾರೆ. ಹಾಗಾಗಿ ಅಗೇನ್ ಇದು ಕೂಡ ಒಂದು ಮಾರ್ಕ್ ಆಫ್ ನ್ಯೂ ಕ್ರಿಯೇಷನ್ ಅನ್ನೋ ಒಂದು ಟಾಪಿಕ್ ಇಂದ ತಗೊಂಡಿರೋಂಥ ಒಂದು ಭಾಗ. ಸೊ ಮಾರ್ಕ್ ಆಫ್ ನ್ಯೂ ಕ್ರಿಯೇಷನ್ ಅನ್ನೋ ಒಂದು ಟಾಪಿಕ್ ನ ಆ ಒಂದು ಬುಕ್ಲೆಟ್ ನ ನೀವು ಸ್ಟಡಿ ಮಾಡೋದಾದ್ರೆ ಪರಿಪೂರ್ಣತೆ, ಅಥವಾ ಪ್ರೀತಿಯ ಪರಿಪೂರ್ಣತೆನ ಹೊಂದ್ಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ವಿಷಯದ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಹಾಗಾಗಿ ಆ ಪ್ರೀತಿಯ ಪರಿಪೂರ್ಣತೆನ, ದ ಪರ್ಫೆಕ್ಷನ್ ಆಫ್ ಲವ್, ಅದನ್ನ ಬೆಳೆಸ್ಕೊಳ್ಳೋದೇ ಹೊಸ ಸೃಷ್ಟಿಯ ಮುಖ್ಯವಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ಅನ್ನೋ ಒಂದು ಥಾಟ್ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ. ಹಾಗಾಗಿ ಪ್ರತಿಯೊಂದು ಪಾಠದಲ್ಲೂ ಆ ಪ್ರೀತಿಯ ಪರಿಪೂರ್ಣತೆ ಬಗ್ಗೆನೇ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾತಾಡ್ತಾ ಹೋಗ್ತಾರೆ. ಆ ಪರ್ಫೆಕ್ಷನ್ ಆಫ್ ಲವ್ ನ ನಾವು ಬೆಳೆಸ್ಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ವಿಚಾರವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾ ಹೋಗ್ತಾರೆ. ಇಲ್ಲಿ ದ ವರ್ಕ್ ಆಫ್ ಗ್ರೇಸ್ ಇನ್ ದ ಹಾರ್ಟ್ ಅನ್ನುವಾಗ ಆ ಒಂದು ಕೃಪೆ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಮಾಡುವಂತ ಒಂದು ಕ್ರಿಯೆ ಯಾವುದು ಅನ್ನೋ ಒಂದು ವಿಚಾರನೂ ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ. ಅಲ್ಟಿಮೇಟ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಅದು ಕೂಡ ಒಂದು ಪ್ರೀತಿ ಅನ್ನೋ ಒಂದು ವಿಷಯದ ಬಗ್ಗೆನೆ ಓವರ್ ಆಲ್ ಸಮ್ಮರಿ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾರೆ. ಈ ಒಂದು ಪಾಠನ ಪ್ರಾರಂಭ ಮಾಡುವಾಗ ಒಂದು ವಾಕ್ಯನ ಇಟ್ಕೊಂಡು ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತಾರೆ. 2 ಕೊರಿಂಥ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನ, 2 Corinthians chapter 5 verse 14. ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯು ನಮ್ಮನ್ನ ಒತ್ತಾಯ ಮಾಡುತ್ತದೆ. ದ ಲವ್ ಆಫ್ ಕ್ರೈಸ್ಟ್ ಕನ್ಸ್ಟ್ರೈನತ್ ಅಸ್ ಅಂತ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳಿ ಅಲ್ವಾ. ಒಂದು ತುಂಬಾ ಸಿಂಪಲ್ ಆಗಿರೋಂಥ ವಚನ, ಬಟ್ ಆದ್ರೆ ತುಂಬಾ ಮೀನಿಂಗ್ಫುಲ್ ಆಗಿರೋಂಥ ಒಂದು ವಾಕ್ಯ ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡಿ. ಏನಂದ್ರೆ ದ ಲವ್ ಆಫ್ ಕ್ರೈಸ್ಟ್ ಕನ್ಸ್ಟ್ರೈನತ್ ಅಸ್, ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ನಮ್ಮನ್ನ ಒತ್ತಾಯ ಮಾಡುತ್ತೆ ಅಂತ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳಿ. ಹಾಗಾಗಿ ಇಲ್ಲಿ ಒತ್ತಾಯ ಮಾಡುವಂತದ್ದು ಅನ್ನೋ ಒಂದು ವಿಷಯ ಯಾವುದು ಅನ್ನೋದ್ರ ಬಗ್ಗೆ ನಮ್ಗೆ 2 ಆಲೋಚನೆ ಕೊಡ್ತಾರೆ. ಒತ್ತಾಯ ಮಾಡುವಂತದ್ದು ಇಟ್ ಈಸ್ ಡ್ರಾಯಿಂಗ್ ಟುಗೆದರ್ ಅನ್ನೋ ಒಂದು ಥಾಟ್, ಆಮೇಲೆ ಹೋಲ್ಡಿಂಗ್ ಟುಗೆದರ್ ಅನ್ನೋ ಒಂದು ಥಾಟ್ನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಡ್ರಾಯಿಂಗ್ ಟುಗೆದರ್ ಅಂಡ್ ಹೋಲ್ಡಿಂಗ್ ಟುಗೆದರ್. ಹಾಗಾಗಿ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಒಟ್ಟಿಗೆ ಸೇರಿಸುತ್ತೆ, ನಮ್ನೆಲ್ಲರನ್ನು ಒಟ್ಟಿಗೆ ಹಿಡಿದಿಟ್ಕೊಳ್ಳುತ್ತೆ ಅನ್ನೋ ಒಂದು ಥಾಟ್ನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಹಾಗಾಗಿ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿನೇ ನಮ್ಮೆಲ್ರಿಗೂ ಒತ್ತಾಯ ಮಾಡುತ್ತೆ. ನಾವು ತಂದೆಯಾದ ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಜೀವಿಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಹಿಡಿದಿಟ್ಕೊಳ್ಳುತ್ತೆ ಅನ್ನೋ ಒಂದು ಓವರ್ ಆಲ್ ಥಾಟ್ನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತೀವಿ. ಹಾಗಾಗಿ ಆ ಒಂದು ಪರಿಪೂರ್ಣತೆಗೆ ನಾವು ಬೆಳೆಯುವಂತದ್ದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ ಅನ್ನೋ ಒಂದು ವಿಷಯದ ಬಗ್ಗೆ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. ಅಷ್ಟೆಲ್ಲ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಗೆ ತೋರಿಸಿರೋದ್ರಿಂದ ನಾವು ಆತನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ಬೇಕು,
ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಪ್ರೀತಿ ಮಾಡೋಂಥವ್ರನ್ನು ಕೂಡ ಪ್ರೀತಿ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಥಾಟ್ನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ತುಂಬಾ ಬ್ಯೂಟಿಫುಲ್ ಆಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಹಾಗಾಗಿ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ನಮಗೆ ಯಾವ್ದಕ್ಕೆ ಒತ್ತಾಯ ಮಾಡುತ್ತೆ ಅಂದ್ರೆ, ನಮಗಾಗಿ ಲೈಫ್ ಅನ್ನ ಕೊಟ್ಟಂತ ಕ್ರೈಸ್ಟನ ಪ್ರೀತಿ ಮಾಡೋಂಥದ್ದು ಮೊದಲನೇದಾಗಿ. ಎರಡನೇದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ, ಅವರು ಪ್ರೀತಿ ಮಾಡೋಂಥವ್ರನ್ನ ನಾವು ಕೂಡ ಪ್ರೀತಿ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ವಿಚಾರನ ನಮ್ಗಲ್ಲಿ ತಿಳಿಸ್ಕೊಡುತ್ತೆ ಅಂತ ಕೂಡ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಹಾಗಾಗಿ ಈ ರೀತಿಯಂತ ಒಂದು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ನಮ್ಮನ್ನ ಒತ್ತಾಯ ಮಾಡುತ್ತೆ ಅನ್ನೋ ಒಂದು ವಿಚಾರನ ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳಿ. ಆಮೇಲೆ ನೋಡೋದಾದ್ರೆ, ವೈ ದಿಸ್ ಲವ್ ಕನ್ಸ್ಟ್ರೈನ್, ಈ ಪ್ರೀತಿ ನಮ್ಮನ್ನ ಯಾಕೆ ಒತ್ತಾಯ ಮಾಡುತ್ತೆ ಅಂತ ನೋಡೋದಾದ್ರೆ, ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ಅಲ್ವಾ, ಪಾಪಿಗಳಾಗಿದಂತ ನಮಗೆ ಕ್ರೈಸ್ಟು ಕರೆದು ಆ ಒಂದು ಲೈಫ್ ಅನ್ನ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಹಾಗಾಗಿ ಆಲ್ ನೀಡ್ ದ ಸರ್ವಿಸ್ ಆಫ್ ಲೈಫ್ ಗಿವರ್, all need the service of life giver, and if Christ died for all, and if we now have come to life through him, we should hereafter live not according to after the flesh. ಹಾಗಾಗಿ ಕ್ರೈಸ್ಟ್ ನಮಗೆ, ಪಾಪದಲ್ಲಿದ್ದಂತ ನಮಗೆ ಒಂದು ಲೈಫ್ ಅನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಒಂದು ಜೀವಕ್ಕೆ ಕರೆದಿದ್ದಾರೆ. ಹಾಗಾಗಿ ನಾವು ಇನ್ನು ಪಾಪದಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತೀರಾ ಕ್ರಿಸ್ತನ್ ಹೇಳಿದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸುವಂತದ್ದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ ಅನ್ನೋ ಒಂದು ಥಾಟ್ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ. ಹಾಗಾಗಿ ಆ ಒಂದು ವಿಷಯ ನಮ್ಮನ್ನ ಒತ್ತಾಯ ಮಾಡುತ್ತೆ. ಆಮೇಲೆ ಇನ್ನೊಂದ್ ಕಡೆ ಹೇಳ್ತಾರೆ, he was so closely drawn to Christ that he has same sympathetic towards others. ಹಾಗಾಗಿ ಅಪೋಸಲ್ ಪಾಲ್ ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ಕ್ರಿಸ್ತನ ನಿಮಿತ್ತ ಅನ್ನೋ ಒಂದು ಥಾಟ್ನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ. ಹಾಗಾಗಿ ಅಪೋಸಲ್ ಪಾಲ್ ತನ್ನ ಜೀವಿತನ ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಸಾರೂಪ್ಯಕ್ಕೆ ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಬೆಳೆಸ್ಕೊಂಡಿದ್ರು ಅಂದ್ರೆ, ಅವರು ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಜನರಿಗೆ ಅಂದ್ರೆ ಕ್ರೈಸ್ಟ್ ಆ ಒಂದು ಪ್ರೀತಿನ ಜನರಿಗೆ ತೋರಿಸಿದಂತ ರೀತಿಯಲ್ಲೇ ಇವರು ಕೂಡ ಮಾಡ್ತೀನಿ ಅನ್ನೋ ಒಂದು ಥಾಟ್ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ. ಆ ಒಂದು ಲೈನ್ ನೋಡೋದಾದ್ರೆ, ಆಸ್ ಹಿ ಹ್ಯಾಡ್ ಲೇಡ್ ಡೌನ್ ಹಿಸ್ ಲೈಫ್ ಫಾರ್ ದ ಬ್ರೆದ್ರನ್ ಸೋ ವುಡ್ ಐ ಅಂತ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ. ಕ್ರೈಸ್ಟ್ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ತನ್ನ ಜೀವನ ಜನರಿಗಾಗಿ ಕೊಟ್ರೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಕೂಡ ಮಾಡ್ತೀನಿ ಅನ್ನೋ ಒಂದು ವಿಚಾರನ ಅಪೋಸಲ್ ಪಾಲ್ ಹೇಳ್ತಾರೆ. ಅಪೋಸಲ್ ಪಾಲ್ ಆ ರೀತಿಯಂತ ಒಂದು ಮಾತನ್ನ ಹೇಳಕ್ ಕಾರಣ ಏನಂದ್ರೆ, ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ಅವರನ್ನ ಹಿಡಿದಿಟ್ಕೊಂಡಿದೆ ಅನ್ನೋ ಒಂದು ಆಲೋಚನೆ ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಕೊಡ್ತಾರೆ. ಆಮೇಲೆ ನೋಡೋದಾದ್ರೆ, our Lord's love was specially manifested towards disciples and chiefly towards those who were the most zealous and energetic. ಹಾಗಾಗಿ ಈ ಒಂದು ಪ್ರೀತಿನ ಕ್ರೈಸ್ಟ್ ಮುಖ್ಯವಾಗಿ ಯಾರಿಗೆ ತೋರಿಸಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಇಡೀ ಲೋಕಕ್ಕೆ ತೋರಿಸಿದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ಮುಖ್ಯವಾಗಿ ತನ್ನ ಶಿಷ್ಯಂದ್ರಿಗೆ, ಆ ಶಿಷ್ಯಂದ್ರಲ್ಲೂ ಕೂಡ ಯಾರು ಹೆಚ್ಚಾದಂತ ಒಂದು ಆಸಕ್ತಿನ, ಹೆಚ್ಚಾದಂತ ಒಂದು ಎನರ್ಜಿನ ತೋರಿಸಿದರೋ ಅವ್ರಿಗೆ ಈ ಒಂದು ಪ್ರೀತಿನ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ತೋರಿಸಿದ್ದಾರೆ. ಹಾಗಾಗಿ ಆ ಒಂದು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡೋದಾದ್ರೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಪೀಟರ್, ಜೇಮ್ಸ್, ಜಾನ್ ಇವರನ್ನ ತುಂಬಾ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡಿರುವಂತ ಒಂದು ವಿಷಯ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಹಾಗಾಗಿ ಆ ಸಭೆಗೂ ಕೂಡ ಕೊಡುವಂತ ಒಂದು ಮಾರ್ಗದರ್ಶನ ಏನಂದ್ರೆ, ಯಾರು ತಮ್ಮ ಝೀಲ್ಗೆ ಅನುಗುಣವಾಗಿ, ಯಾರು ಎನರ್ಜೆಟಿಕ್ ಆಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಒಂದು ಮನಸ್ಥಿತಿನ ಇಟ್ಕೊಂಡಿದಾರೋ ಅವರೆಲ್ಲರನ್ನು ಕೂಡ ಪ್ರೀತಿ ಮಾಡಬೇಕು, ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಥಾಟ್ ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ. There is no exhortation to lay down our lives in the service of the world, but specially for those of the household. ಹಾಗಾಗಿ ನಾವು ಲೋಕಕ್ಕೋಸ್ಕರ ನಮ್ಮ ಪ್ರಾಣಗಳನ್ನ ಕೊಡಿ ಅಂತ ಏನ್ ಮಾಡಿಲ್ಲ, ನಮ್ಗೆ ಹೇಳಿಲ್ಲ. ಬದಲಿಗೆ ಆ ಒಂದು ಹೌಸ್ ಹೋಲ್ಡ್ ಆಫ್ ಫೇತ್ ಅಲ್ವಾ, ನಂಬಿಕೆಯ ಕುಟುಂಬದವರಿಗೆ ಈ ರೀತಿಯಂತ ಒಂದು ಕಾರ್ಯನ ಮಾಡಿ ಅನ್ನೋ ಒಂದು ಥಾಟ್ನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಹಾಗಾಗಿ ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮ ಮೇಲೆ ತೋರಿಸಿರುವಂತ ಪ್ರೀತಿ ನಾವು ಕೂಡ ನಮ್ಮ ಸಹೋದರರ ಮೇಲೆ ಅದೇ ರೀತಿಯಂತ ಒಂದು ಪ್ರೀತಿನ ತೋರಿಸ್ಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಆಲೋಚನೆನ ಹೇಳ್ತಾರೆ. ಆಮೇಲೆ ನೋಡೋದಾದ್ರೆ, however the Lord knew from the very beginning who would betray him, and divine discernment would know all who would go into second death. ಹಾಗಾಗಿ ಕ್ರೈಸ್ಟ್ ಎಲ್ರು ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ ಯಾರೆಲ್ರು ಅವರ ಮಾತುಗಳನ್ನ ಕೇಳ್ತಾರೆ, ಯಾರೆಲ್ಲ ಆ ಮಾತುಗಳನ್ನ ಕೇಳ್ದಿರ ಆ ಮರಣನ ಅನುಭವಿಸ್ತಾರೆ, ಎರಡನೇ ಮರಣನ ಅನುಭವಿಸ್ತಾರೆ ಅನ್ನೋ ಒಂದು ವಿಚಾರನೂ ಕೂಡ ಗೊತ್ತಿದೆ. ಬಟ್ ಆದ್ರೆ ಅವರು ಮುಖ್ಯವಾಗಿ ಲೋಕಕ್ಕೂ ಕೂಡ ತನ್ನ ಪ್ರಾಣನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದರಲ್ಲೂ ಮುಖ್ಯವಾಗಿ ಇಸ್ರೇಲೈಟ್ ಇಂಡೀಡ್ ಅವ್ರಿಗೆ ಹೆಚ್ಚಾದಂತ ಆ ಒಂದು ಪ್ರೀತಿನ ತೋರಿಸಿದ್ದಾರೆ ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. These are included in the redemptive work and not because of anything in themselves but because of the love for the Lord. ಹಾಗಾಗಿ ಕ್ರೈಸ್ಟ್ ಇವ್ರ ಮೇಲೆ ತೋರಿಸಿದಂತ ಪ್ರೀತಿ ಬೇರೆ ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರಣದಿಂದ ಅಲ್ಲ, ಬದಲಿಗೆ ಇವರು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ಪ್ರೀತಿಯ ನಿಮಿತ್ತ ಅನ್ನೋ ಒಂದು ಥಾಟ್ನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ಇಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ. ಹಾಗಾಗಿ ನಾವು ಆ ರೀತಿಯಂತ ಒಂದು ಪ್ರೀತಿ, ಪರಿಪೂರ್ಣತೆಯ ಒಂದು ಪ್ರೀತಿನ ಬೆಳೆಸ್ಕೊಳ್ಳುವಂಥದ್ದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ಹಾಗಾಗಿ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ನಮ್ಮನ್ನ ಒತ್ತಾಯ ಮಾಡುತ್ತೆ, ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆಗೆ ನಮ್ಮನ್ನ ಒತ್ತಾಯ ಮಾಡುತ್ತೆ ಅನ್ನೋ ಒಂದು ಥಾಟ್ನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ಫಸ್ಟ್ ಪ್ಯಾರಾಗ್ರಾಫ್ ಅಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಹೇಳ್ತಾರೆ.
ಎರಡನೇದಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ದ ಚೀಫ್ ಆಬ್ಜೆಕ್ಟ್ ಆಫ್ ಅವರ್ ಟ್ರೈನಿಂಗ್ ದ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಆಫ್ ಲವ್. ಹಾಗಾಗಿ ಈ ಪ್ರೀತಿಯ ಪರಿಪೂರ್ಣತೆನ ಬೆಳೆಸ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಅಲ್ವಾ ನಮ್ಗೆ ಕೊಡುವಂತ ಒಂದು ಟ್ರೈನಿಂಗ್ ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಅದರ ಉದ್ದೇಶ ಅಲ್ವಾ, ನಮಗೆ ಬರುವಂತ ಎಲ್ಲಾ ಕಷ್ಟ ಸಂಕಟ ಶೋಧನೆಗಳು ನಮ್ಮ ಟ್ರೈನಿಂಗ್ ಯಾಕೆ ಅಂತ ನೋಡೋದಾದ್ರೆ ನಾವು ಪ್ರೀತಿಲಿ ಬೆಳೆಯಬೇಕು ಅನ್ನೋದೇ ಒಂದೇ ಕಾರಣಕ್ಕೋಸ್ಕರ ಈ ರೀತಿಯಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೆ ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ದ ವರ್ಕ್ ಆಫ್ ಗ್ರೇಸ್ is the transformation of our perverted character and the re-establishing of them in the likeness of divine character ಅಂತ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ. ನೋಡೋದಾದ್ರೆ ಆ ಕೃಪೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಮಾಡುವಂತ ಒಂದು ಕೆಲಸ ಏನು ಅಂದ್ರೆ ಕೆಟ್ಟವರಾಗದಂತ ನಮ್ಮನ್ನ ದೇವರ ಸಾರೂಪ್ಯಕ್ಕೆ ಆ ಒಂದು ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಪ್ರೀತಿಗೆ ಬೆಳೆಸುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತೆ ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಅದು ಆ ಕೃಪೆಯ ಒಂದು ಕಾರ್ಯ, ದ ವರ್ಕ್ ಆಫ್ ಗ್ರೇಸ್ ಅಂತ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಕರೀತಾರೆ. ಅದು ಆ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ಮೇಶನ್ ಫ್ರಮ್ perverted character to the divine character which is love ಅಂತ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. ಅಲ್ವಾ ನೋಡೋದಾದ್ರೆ ಆ ಒಂದು ಗ್ರೇಸ್ ಕೃಪೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಅಂತ ಒಂದು ಕಾರ್ಯನ ಮಾಡುತ್ತೆ. ಸೊ ನೋಡೋದಾದ್ರೆ ಖಂಡಿತವಾಗ್ಲು ಅಲ್ವಾ ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ರಾತ್ ಆಫ್ ಚಿಲ್ಡ್ರನ್ ಆಗಿದೀವಿ ಅಲ್ವಾ, ದೇವರ ಶಾಪಕ್ಕೆ ಒಳಗಾಗಿದ್ದೀವಿ ಅಲ್ವಾ, ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಇದೇ ಒಂದು ಬಿದ್ದೋಗಿರುವಂತ ಒಂದು ಮನಸ್ಥಿತಿಲಿ ಇದ್ದೀವಿ. ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ನೋಡೋದಾದ್ರೆ ಆಡಮ್ ಆ ಒಂದು ಪಾಪ ಮಾಡಿದ್ರಿಂದ ಈ ರೀತಿಯಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಉಂಟಾಗಿದೆ. ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಪಾಪದಲ್ಲೇ ಬೆಳೆದಿದೀವಿ, ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಪಾಪದಲ್ಲೇ ಇದೀವಿ. ವಿ ಆರ್ ಬಾರ್ನ್ ಇನ್ ಸಿನ್ ಅಂಡ್ ಶೇಪನ್ ಇನ್ ಇನಿಕ್ವಿಟಿ ಅಂತ ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಹಾಗಾಗಿ ಆ ರೀತಿಯಂತ ಒಂದು ಮನಸ್ಥಿತಿಲಿ ನಾವು ಇದ್ವಿ. ಬಟ್ ಈಗ ಟು ಸಚ್ ಎ ಡಿಗ್ರಿ ದಟ್ ಇನ್ಸ್ಟೆಡ್ ಆಫ್ ಲವ್ being the natural ruling principles of our character, it is in many instances almost entirely obliterated, and what means is largely contaminated the evil self-love and carnal love perversion which are in direct antagonism with the holy unselfish love which is the essence of divine character. ಹಾಗಾಗಿ ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಮನಸ್ಥಿತಿ ಹೇಗಿದೆ ಅಂದ್ರೆ ನಾವು ಪಾಪದಲ್ಲೇ ಹುಟ್ಟಿದಂತವರಾಗಿದ್ದೀವಿ, ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತದ್ದು ಎಲ್ಲ ಕೆಟ್ಟತನನೇ. ಆ ಪ್ರೀತಿನೂ ಕೂಡ ಸ್ವಾರ್ಥದಿಂದ ಕೂಡಿದೆ, ಆ ಪ್ರೀತಿನೂ ಕೂಡ ಆ ಕಾರ್ನಲ್ ಲವ್ ಕೂಡ ಆಗಿದೆ ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಹಾಗಾಗಿ ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿರುವಂತ ನಮ್ಮನ್ನ ಮಾರ್ಪಾಡು ಮಾಡೋಕ್ಕೋಸ್ಕರನೇ ನಮ್ಮಲ್ಲಿ ಅನೇಕ ಬೆಳವಣಿಗೆಗಳು ಉಂಟಾಗುತ್ತೆ. ಆ ಪ್ರೀತಿಯ ಬೆಳವಣಿಗೆ ಇದೇ ಒಂದು ಕಾರಣಕ್ಕಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಹಾಗಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಆ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆಗೋಸ್ಕರ ಕರೆದಿದ್ದಾರೆ ಅಲ್ವಾ. ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಜಾನ್ 17:3 this is life eternal that ye might know thee the only true God. ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ನಾವು ಕೂಡ ಈ ಒಂದು ಸತ್ಯನ ಕೇಳೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಅಲ್ವಾ ಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಒಂದು ರೀತಿ ನೋಡಿದ್ರೆ ಪಾಪದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾವು ಇದ್ವಿ ಅಲ್ವಾ. ಹಾಗಾಗಿ ಆ ಸ್ವಾರ್ಥದ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಮ್ಮಲ್ಲಿ ಕೂಡಿತ್ತು, ಆ ಕೆಟ್ಟತನ ನಮ್ಮಲ್ಲಿ ಕೂಡಿತ್ತು ಅಂತ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ ಅಲ್ವಾ. ಎಲ್ಲಿವರೆಗೆ ಅಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ನಮ್ಮ ಮೇಲೆ ಬೀಳೋವರೆಗೂ. ಹಾಗಾಗಿ ದೇವರನ್ನ ತಿಳ್ಕೊಳ್ತಾ ಹೋದ್ವಿ ಅಂಡ್ ದಿಸ್ ಇಸ್ ಲೈಫ್ ಎಟರ್ನಲ್ ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ. ತುಂಬಾ ಬ್ಯೂಟಿಫುಲ್ ಆಗಿ ಹೇಳ್ತಾರೆ ವಚನ, ದೇವರನ್ನ ತಿಳ್ಕೊಳ್ಳುವಂತದ್ದೇ ನಿತ್ಯ ಜೀವ. ಹಾಗಾಗಿ ನಾವು ಸತ್ಯಗಳನ್ನ ತಿಳ್ಕೊಳ್ಳೋದ್ರ ಮುಖಾಂತರ ದೇವರನ್ನ ತಿಳ್ಕೊಂಡು ನಿತ್ಯ ಜೀವ ಪಡ್ಕೊಳ್ಳೋಕೆ ಒಂದು ಮಾರ್ಗನೂ ಕೂಡ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ತೋರಿಸಿದ್ದಾರೆ. ಹಾಗಾಗಿ ಈ ಒಂದು ವಚನದಲ್ಲಿ ದೇವ್ರನ್ನ ತಿಳ್ಕೊಳ್ಳುವಂಥದ್ದು ಅಂದ್ರೆ ಏನು ಅನ್ನೋ ಒಂದು ವಿಚಾರನ ಎಕ್ಸ್ಪ್ಲೈನ್ ಮಾಡ್ತಾ ಹೋಗ್ತಾರೆ. ಟು ನೋ ಗಾಡ್ ಮೀನ್ಸ್ ಮೋರ್ ದನ್ ಟು ನೋ ಸಮಥಿಂಗ್ ಆಫ್ ಹಿಸ್ ಲವಿಂಗ್ ಪ್ಲಾನ್ ಅಂಡ್ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್. It means to know God in the sense of personal acquaintance and intelligent appreciation of his character, and no one can have this except as he partakes of the Spirit of God, the Spirit of holiness, the Spirit of love. ಹಾಗಾಗಿ ದೇವರನ್ನ ತಿಳ್ಕೊಳ್ಳೋದು ಅಂದ್ರೆ ದೇವರ ಯೋಚನೆನ ತಿಳ್ಕೊಳ್ಳೋದಲ್ಲ, ದೇವರ ಗುಣಲಕ್ಷಣಗಳನ್ನ ಮಾತ್ರನೇ ತಿಳ್ಕೊಳ್ಳೋದಲ್ಲ, ಬದಲಿಗೆ ದೇವರನ್ನ ಒಂದು ಪರ್ಸನಲ್ ಅಕ್ವೆಂಟೆನ್ಸ್ ಆಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳುವಂಥದ್ದು, ಅವರನ್ನ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳುವಂಥದ್ದು. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ವ್ಯಕ್ತಿನ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ತೀವೋ ಅಲ್ವಾ, ಹಾಗಾಗಿ ಒಂದು ಒಳ್ಳೆ ಫ್ರೆಂಡ್ ಆಗಿರ್ಬೋದು, ಒಂದು ಒಳ್ಳೆ ಸ್ನೇಹಿತ, ಅವ್ರನ್ನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ತೀವಿ ಅಂದ್ರೆ ಅವ್ರ ಜೊತೆ ಒಡನಾಟದ ಮುಖಾಂತರ ನಾವು ಅವರ ವ್ಯಕ್ತಿತ್ವನ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ತಿಳ್ಕೊಳ್ತಾ ಹೋಗ್ತೀವಿ. ಹಾಗಾಗಿ ಇಲ್ಲಿ ನಾವು ದೇವರನ್ನ ತಿಳ್ಕೊಬೇಕಂದ್ರೂ ಅವರ ಒಂದು ಪರ್ಸನಲ್ ಅಕ್ವೆಂಟೆನ್ಸ್ ಇಂದ ಅದನ್ನ ತಿಳ್ಕೊಬೇಕು ಅಂತ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ. ಒಂದು ಒಡನಾಟದ ಮುಖಾಂತರ ಆ ಗುಣಲಕ್ಷಣಗಳನ್ನ ತಿಳ್ಕೊಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಥಾಟ್ನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ. ಹಾಗಾಗಿ ನಾವು ದೇವ್ರ ಜೊತೆ ಆ ಒಂದು ಪರ್ಸನಲ್ ಅಕ್ವೆಂಟೆನ್ಸ್ ನ ಬೆಳೆಸ್ಕೊಳ್ಳುವಂಥದ್ದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ಒಂದು ಒಡನಾಟನ ಬೆಳೆಸ್ಕೊಳ್ಳೋದು ಮುಖ್ಯ. ಆ ಮುಖಾಂತರ ಆ ಸ್ಪಿರಿಟ್ ಆಫ್ ಲವ್ ನ, ಆ ಪ್ರೀತಿನ ತಿಳ್ಕೊಳ್ಳುವಂಥದ್ದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ಹಾಗಾಗಿ ಈ ತರ ನನ್ನ ಬೆಳವಣಿಗೆ ಆದ್ರೆ, ಈ ರೀತಿಯಾಗಿ ಆ ಒಂದು ಪ್ರೀತಿನ ದೇವರ ಒಡನಾಟದಿಂದ ನಾನು ತಿಳ್ಕೊಳ್ಳೋದೇ ಆದ್ರೆ
ಖಂಡಿತ ಅದು ನನಗೆ ನಿತ್ಯ ಜೀವನ ಉಂಟು ಮಾಡುತ್ತೆ ಅನ್ನೋ ಒಂದು ಥಾಟ್ನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ. ಹಾಗಾಗಿ ದಿಸ್ ಇಸ್ ಲೈಫ್ ಎಟರ್ನಲ್ ದಟ್ ಹಿ ಮೈಟ್ ನೋ ದಿ ಓನ್ಲಿ ಟ್ರೂ ಗಾಡ್ ಅನ್ನೋ ಒಂದು ಥಾಟ್ನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ. ಹಾಗಾಗಿ ದ ಸ್ಪಿರಿಟ್ ಆಫ್ ಹೋಲಿನೆಸ್ ಅಂಡ್ ಲವ್ ಕೆನ್ ನಾಟ್ ಬಿ ಅಕ್ವೈರ್ಡ್ ಇನ್ಸ್ಟೆಂಟ್ಲಿ. ಹಾಗಾಗಿ ಈ ರೀತಿಯಂತ ಒಂದು ಮನಸ್ಥಿತಿ, ಒಂದು ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಒಂದು ಪ್ರೀತಿನ ನಾನು ಹಾಗೇನೆ ಇನ್ಸ್ಟೆಂಟ್ ಆಗಿ ಬೆಳೆಸ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ಇಟ್ ಈಸ್ ಅ ಗ್ರೋತ್. ಇಟ್ ಡೆವಲಪ್ಸ್ ಇನ್ ದ ಚೀಫ್ business of all who hope to know God in the complete sense, which will be rewarded with life eternal. ಹಾಗಾಗಿ ಅಲ್ಲಿ ಬೆಳವಣಿಗೆ ಉಂಟಾಗಬೇಕು. ಅಲ್ಲಿ ಎಂತೆ ಈ ಒಂದು ಪ್ರೀತಿನೇ ಬೆಳೆಸ್ಕೋಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಮನಸ್ಥಿತಿಲಿ ಆ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆ ಉಂಟಾಗಬೇಕು ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಆ ರೀತಿಯಾಗಿ ದೇವರ ಒಂದು ಪರಿಪೂರ್ಣವಾದಂತಹ ಒಂದು ಪ್ರೀತಿನ ತಿಳ್ಕೊಳ್ತಾ ನಿತ್ಯ ಜೀವನ ಹೊಂದ್ಕೋಬೇಕು ಅನ್ನೋದೇ ದೇವರ ಉದ್ದೇಶ. ಹಾಗಾಗಿ ಈ ರೀತಿಯಂತ ಒಂದು ಬದಲಾವಣೆನ ನಮ್ಮಲ್ಲಿ ಎದುರು ನೋಡ್ತಾರೆ. ಆ ಒಂದು ಟ್ರಾನ್ಸ್ಫಾರ್ಮೇಶನ್ ಆಫ್ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ನ ನಮ್ಮಲ್ಲಿ ಎದುರು ನೋಡ್ತಾರೆ ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. Since our transformation of mind or will not be accomplished by a physical transformation or restitution, it follows that so long as we are in the flesh, we shall have to contend against its inherited weaknesses and dispositions to selfishness and sin. ಹಾಗಾಗಿ ನಮ್ಮ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಅಲ್ವಾ, ಯಾವ ರೀತಿಯಂತ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಅಂದ್ರೆ ಅದು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಆಗುವಂತ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡಿ ಅಲ್ವಾ. ಈಗ ಆ ಹಳೆ ಶರೀರದಲ್ಲಿ ಹೊಸ ಸೃಷ್ಟಿ ಬೆಳೀತಾ ಇದೆ, ಅಲ್ಲಿ ಹೊಸ ಮನಸ್ಥಿತಿ ಬೆಳೀತಾ ಇದೆ. ಅದನ್ನ ಟ್ರಾನ್ಸ್ಫಾರ್ಮೇಶನ್ ಆಫ್ ಮೈಂಡ್ ಅಂತ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಕರೀತಾರೆ. ಹಾಗಾಗಿ ಆ ಟ್ರಾನ್ಸ್ಫಾರ್ಮೇಶನ್ ಆಫ್ ಮೈಂಡ್ ನನ್ನಲ್ಲಿ ಆಗ್ತಾ ಇರಬೇಕು, ನಾನು ಬೆಳೀತಾ ಹೋಗ್ಬೇಕು. ಇದು ನನ್ನ ಶರೀರದಲ್ಲೂ ಸಾಧ್ಯ ಆಗುತ್ತಾ ಅಂತ ನೋಡೋದಾದ್ರೆ ಹೇಗೆ ನಾನು ಫ್ಲೆಶ್ಲಿ ಪರ್ಫೆಕ್ಷನ್ ಹೊಂದ್ಕೊಳಕ್ ಸಾಧ್ಯನಾ ಅಂದ್ರೆ ಖಂಡಿತ ಇಲ್ಲ. ಈ ಒಂದು ಶರೀರದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಪರ್ಫೆಕ್ಷನ್ ಹೊಂದ್ಕೊಳಕ್ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ಆದ್ರೆ ನನ್ನ ನ್ಯೂ ಕ್ರಿಯೇಚರು ಆ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆನ ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಆಗಿ ಬೆಳೀತಾ ಹೋಗ್ಬೇಕು ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಹಾಗಾಗಿ ಯಾವಾಗ ಈ ಎರಡು ವಿಷಯಗಳು ಒಂದ್ರಲ್ಲೇ ಇರುತ್ತೋ, ಹಳೆ ಶರೀರ ಮತ್ತೆ ಹೊಸ ಸೃಷ್ಟಿ ಒಂದ್ರಲ್ಲಿ ಇರುತ್ತೋ, ಅಲ್ಲಿ ಜಗಳ ಇರುತ್ತೆ, ಆ ಕಂಟೆನ್ಷನ್ ಇರುತ್ತೆ, ಆ ವಿರೋಧ ಇರುತ್ತೆ ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಈಗ ಆ ಹೊಸ ಸೃಷ್ಟಿ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಈ ಎಲ್ಲಾ ನ್ಯೂನತೆಗಳಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಹೋರಾಟ ಮಾಡ್ಬೇಕು. ಆ ಶರೀರದ ಏನೇ ಬಲಹೀನತೆಗಳಿದ್ರು ಕೂಡ ಒಂದು ಹೋರಾಟನ ಮಾಡ್ಬೇಕು. ಆ ಸೆಲ್ಫಿಶ್ನೆಸ್ಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಹೋರಾಟ ಮಾಡ್ಬೇಕು, ಆ ಪಾಪಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾದಂತ ಒಂದು ಹೋರಾಟನ ಮಾಡ್ಬೇಕು. ಹಾಗಾಗಿ ಅಲ್ಲೊಂದು ಕಂಟೆನ್ಷನ್, ಆ ಒಂದು ಜಗಳ, ಒಂದು ವಿರೋಧ ಯಾವಾಗ್ಲೂ ಇರುತ್ತೆ ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಬಟ್ ದಿ ಶಾರ್ಪ್ ಅಂಡ್ ಕಂಟಿನ್ಯೂಲ್ ಕಾನ್ಫ್ಲಿಕ್ಟ್ not only selects a special overcoming class but serves to develop the desired character more quickly than will the more easy possessed of the millennial age. ಹಾಗಾಗಿ ಈ ರೀತಿಯಂತ ಒಂದು ಆ ಕಂಟೆನ್ಷನ್, ಜಗಳ ನನ್ನೊಳಗೆ ನಡೀತಾ ಇದ್ರೆ ಅದು ಎಷ್ಟು ಜಾಸ್ತಿಯಾಗಿ ನಡೆಯುತ್ತೋ ಅಷ್ಟು ಬೇಗ ನಾವು ದೇವರ ಒಂದು ಸಾರೂಪ್ಯಕ್ಕೆ, ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಸಾರೂಪ್ಯಕ್ಕೆ ಆ ಒಂದು ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ನ ಪಡ್ಕೋಬಹುದು ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ ಅಲ್ವಾ. ಸೊ ನೋಡೋದಾದ್ರೆ ಇಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಡಿಫ್ರೆನ್ಸ್ ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ. ಆ ಸುವಾರ್ಥ ಕಾಲದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಒಂದು ಕಂಟೆನ್ಷನ್ ಅಲ್ವಾ, ಸುವಾರ್ಥ ಕಾಲದಲ್ಲಿ ಒಂದು ಜನಾಂಗನ ಚರ್ಚ್ ಕರೆದಿದ್ದಾರೆ. ಅವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಪ್ರೀತಿನ ಪರಿಪೂರ್ಣತೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಸ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೋಸ್ಕರ ತಮ್ಮಲ್ಲಿ ಹೋರಾಟ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಹಾಗಾಗಿ ಎಷ್ಟು ಜಾಸ್ತಿ ಹೋರಾಟ ಮಾಡ್ತಾರೋ ಅಷ್ಟು ಬೇಗ ಆ ಒಂದು ಗುಣಲಕ್ಷಣಗಳನ್ನ ಬೆಳೆಸ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಹಾಯ ಆಗುತ್ತೆ ಅಂತಾನು ಕೂಡ ನೋಡ್ತೀವಿ. ಅದೇ ತರ 1000 ವರ್ಷದಲ್ಲಿ ಅವರು ಕೂಡ ಪ್ರೀತಿಯ ಪರಿಪೂರ್ಣತೆನ ಹೊಂದ್ಕೊಳ್ಳೇಬೇಕು. ಬಟ್ ಆದ್ರೆ ಆ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆ ಕಾಲಕ್ರಮೇಣವಾಗಿರುತ್ತೆ. ಒಂದು 1000 ವರ್ಷದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆ ಆಗುತ್ತೆ ಅನ್ನೋ ಒಂದು ಥಾಟ್ ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ಅಲ್ವಾ. ನೋಡೋದಾದ್ರೆ ಅಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಆಗುತ್ತೆ. ಬಟ್ ಇಲ್ಲಿ ಸುವಾರ್ಥ ಕಾಲದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಒಂದು ವಿಷಯ ಏನಂದ್ರೆ ಯಾರು ಹೆಚ್ಚಾಗಿ ಆ ಒಂದು ಹೊಸ ಸೃಷ್ಟಿ ಆ ವಿರೋಧತನ ಅಂದ್ರೆ ಫ್ಲೆಶ್ಲಿ ವೀಕ್ನೆಸ್ ವಿರುದ್ಧವಾಗಿ ಹೋರಾಟ ಮಾಡಿ ಎಷ್ಟು ಬೇಗ ಆ ಒಂದು ಆ ಪರಿಪೂರ್ಣತೆನ ಹೊಂದ್ಕೊಳ್ಳುತ್ತೋ ಅಷ್ಟು ಬೇಗ ಈ ಒಂದು ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ಗೆ ಬೆಳೀತಾ ಹೋಗುತ್ತೆ ಅನ್ನೋ ಒಂದು ಥಾಟ್ನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು. ಹಾಗಾಗಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಆ ಒಂದು ಹೋರಾಟ ಇರಬೇಕು. ಹಾಗಾಗಿ ಆ ಟ್ರಾನ್ಸ್ಫಾರ್ಮೇಶನ್ ಆಫ್ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ತುಂಬಾ ಮುಖ್ಯ ಅನ್ನೋ ಒಂದು ಥಾಟ್ನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಈ ಒಂದು ಪ್ಯಾರಾಗ್ರಾಫ್ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. But whether in a few years or many years, and whether the little or much friction with adversity, the transformation and polishing of character must be accomplished. ಹಾಗಾಗಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಬದಲಾವಣೆ, ಟ್ರಾನ್ಸ್ಫಾರ್ಮೇಶನ್ ಮತ್ತೆ ಪಾಲಿಶಿಂಗ್ ಆಫ್ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್, ನಮ್ಮ ಗುಣಲಕ್ಷಣದ ಒಂದು ಪಾಲಿಶಿಂಗ್ ಆಗ್ಲೇಬೇಕು, ಮಸ್ಟ್ ಬಿ ಅಕಂಪ್ಲಿಷ್ಡ್ ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ. ಹಾಗಾಗಿ ದ ಲವ್ ಲೈಕ್ನೆಸ್ ಆಫ್ ಅವರ್ ವಿಲ್ ಟು ದ ವಿಲ್ ಆಫ್ ಗಾಡ್ ಇಸ್ ದ ಎಂಡ್ ಟು ಬಿ ಸಾಟ್. ಹಾಗಾಗಿ ನಮ್ಮ ಒಂದು ಚಿತ್ತ ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕೆ ಅನುಗುಣವಾಗಿ ಇರುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆ ಆಗ್ಬೇಕು ಅಲ್ವಾ. ಈ ರೀತಿಯಾಗಿ ಬೆಳೆದಾಗ ನಾವು ಕೂಡ ಆ ಒಂದು ಮಹಿಮಾ ಪದವಿನ ಹೊಂದ್ಕೊಳ್ತೀವಿ ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ.
ಹಾಗಾಗಿ ಆ ಪ್ರೀತಿಯ ಪರಿಪೂರ್ಣತೆ ಅನ್ನುವಾಗ ಅದು ತಂದೆಯಾದ ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕೆ ಅನುಗುಣವಾಗಿ ನಮ್ಮ ಚಿತ್ತನ ಬೆಳೆಸ್ಕೊಳ್ಳುವಂಥದ್ದು ಕೂಡ ಅನ್ನೋ ಒಂದು ಥಾಟ್ನ ಆ ಒಂದು ಪ್ಯಾರಾಗ್ರಾಫ್ ಅಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಹೇಳ್ತಾರೆ. ದ ಚೀಫ್ ಆಬ್ಜೆಕ್ಟ್ ಆಫ್ ಅವರ್ ಟ್ರೈನಿಂಗ್ ದ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಆಫ್ ಲವ್. ನೆಕ್ಸ್ಟ್ ನೋಡೋದಾದ್ರೆ ವಿ ಮಸ್ಟ್ ಲರ್ನ್ ಥರೋಲಿ ದ ಲೆಸನ್ ಆಫ್ ಲವ್ ಅಂತ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ ಅಲ್ವಾ. ಪ್ರೀತಿ ಕಲಿಸುವಂತ ಒಂದು ಪಾಠನ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಕಲಿಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ವಿಷಯದ ಬಗ್ಗೆನೂ ನಮ್ಗೆ ಹೇಳ್ತಾರೆ. ಏನಂದ್ರೆ ಇಫ್ ವಿ ಪೊಸೆಸ್ ದ ಲವ್ ಆಫ್ ಗಾಡ್ ಇನ್ ಅವರ್ ಹಾರ್ಟ್ ಇಟ್ ವಿಲ್ ರೂಲ್ ಆಲ್ ಅಫೇರ್ಸ್ ಆಫ್ ಅವರ್ ಲೈಫ್ಸ್ ಅಂಡ್ ವಿಲ್ ಮೇಕ್ ಅಸ್ ಗಾಡ್ ಲೈಕ್ ಇನ್ ಥಾಟ್ಸ್, ಆಕ್ಷನ್ ಅಂಡ್ ವರ್ಡ್. ಹಾಗಾಗಿ ನಾವು ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನ ನಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ರೆ ಆ ಪ್ರೀತಿ ನಮ್ಮ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಲ್ಲೂ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೆ. ನಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳಲ್ಲಿ, ನಮ್ಮ ಕಾರ್ಯದಲ್ಲಿ, ನಮ್ಮ ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರೀತಿಗೆ ಅನುಗುಣವಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುತ್ತೆ ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನೋಡಿ. ಇದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ಹಾಗಾಗಿ ನನ್ನಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರೀತಿ ಇದೆ ಅಂದ್ರೆ ಅದು ನನ್ನ ಎಲ್ಲಾ ಕ್ರಿಯೆಗಳಲ್ಲಿ, ಆಲೋಚನೆಗಳಲ್ಲಿ, ನನ್ನ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಅದು ವ್ಯಕ್ತವಾಗಬೇಕು. In the school of Christ, the great lesson which the master is teaching us day by day is the lesson of love. ಹಾಗಾಗಿ ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಶಾಲೆಯಲ್ಲಿ ನಾವು ಕಲಿತಿರೋಂಥ ಒಂದು ಪಾಠ ಏನಂದ್ರೆ ಆ ಪ್ರೀತಿಯ ಪರಿಪೂರ್ಣತೆ. ಆ ಒಂದು ಪಾಠನ ಯಥೇಚ್ಛವಾಗಿ ಕಲಿತಾ ಇದ್ದೀವಿ. ಹಾಗಾಗಿ ದಿಸ್ ದ ಮಾರ್ಕ್ ಆಫ್ ದ ಪ್ರೈಸ್ ಆಫ್ ಅವರ್ ಹೈ ಕಾಲಿಂಗ್. ಇದು ಆ ಒಂದು ಗುರುತು ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ ಅಲ್ವಾ. ಪ್ರೀತಿಯ ಪರಿಪೂರ್ಣತೆ ಅದು ನಮ್ಮ ಗುರುತು ಅನ್ನೋ ಒಂದು ಥಾಟ್ನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ. In school of Christ, all the instructions of divine word and providences are intended to develop our heart and influence our conduct in harmony with the lines of love. ಹಾಗಾಗಿ ಈ ಒಂದು ಶಾಲೆಯಲ್ಲಿ ನಾವು ಕಲಿಯುವಾಗ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಎಲ್ಲಾ ವಿಚಾರಗಳು, ಎಲ್ಲ ಬೆಳವಣಿಗೆಗಳು ಈ ಒಂದು ಪ್ರೀತಿಯ ಪರಿಪೂರ್ಣತೆನ ಬೆಳೆಸ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಮಾರ್ಪಾಡು ಮಾಡಿರ್ತಾರೆ ಅನ್ನೋ ಒಂದು ಥಾಟ್ನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು. ಹಾಗಾಗಿ ಆ ಪ್ರೀತಿಯ ಪರಿಪೂರ್ಣತೆನ ನಾನು ಬೆಳೆಸ್ಕೊಳ್ಳುವಂಥದ್ದು ಮುಖ್ಯ. Next ನೋಡೋದಾದ್ರೆ at the moment of making consecration, before we had borne any fruits of the spirit, we were not at the mark of perfect love. ಹಾಗಾಗಿ ಆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಫಲಗಳನ್ನ ಬೆಳೆಸ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾವಿನ್ನು ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡ್ಕೊಂಡಾಗ ಖಂಡಿತ ಯಾವ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಫಲ ಬೆಳೆದಿರ್ಲಿಲ್ಲ. ಹಾಗಾಗಿ ಆ ಪ್ರೀತಿನೂ ಕೂಡ ಇರ್ಲಿಲ್ಲ ಅಂತ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ ಅಲ್ವಾ. ಕಾಲಕ್ರಮೇಣ ನಮ್ಮ ಕಾನ್ಸಂಟ್ರೇಷನ್ ಮಾಡ್ಕೊಂಡಾದ್ಮೇಲೆ ನಾವು ನಾಲೆಜ್ ಮುಖಾಂತರ ದೇವರಿಂದ ಆ ಒಂದು ಇನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ಸ್ ನ ಪಡ್ಕೊಳ್ತಾ ಹೋದ್ವಿ. But we had not a sufficiency of knowledge to recognize what would be expected of us. ಅಲ್ವಾ, ನಾವು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ವಿಚಾರ ನಮ್ಗೆ ತಿಳಿದಿರ್ಲಿಲ್ಲ. For this we needed some development, some instruction in the school of Christ. The knowledge of what it would cost to follow Christ came gradually. ಹಾಗಾಗಿ ನಾವು ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡ್ಕೊಂಡಾಗ ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ನಮ್ಗೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಂತ ಗೊತ್ತಿರ್ಲಿಲ್ಲ. ಕಾಲಕ್ರಮೇಣ ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಅಂತ ಒಂದು ಗುಣಲಕ್ಷಣಗಳನ್ನ ನೋಡ್ತಾರೆ ಅನ್ನೋ ಒಂದು ವಿಚಾರಗಳೇನಾಯ್ತು ಕಾಲಕ್ರಮೇಣ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು. If the will kept up with the knowledge, one would reach the mark of perfect love in the heart. ಹಾಗಾಗಿ ಆ ಜ್ಞಾನದ ಮುಖಾಂತರ ನಾವು ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದೇನೆಂದ್ರೆ ಆ ಪ್ರೀತಿಯ ಪರಿಪೂರ್ಣತೆ. ಯಾವಾಗ ಈ ಒಂದು ವಿಷಯ ನಮಗೆ ತಿಳಿತೋ ಆವಾಗ ನಾವು ಆ ಪ್ರೀತಿಯ ಪರಿಪೂರ್ಣತೆನ ಬೆಳೆಸ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಪ್ರಯಾಸ ಪಟ್ವಿ. ಅದು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಬೆಳೀತು ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. The manifestation of grace of character which this condition of heart produces may never be fully perfect in the present life, but only when we have the perfect bodies. The heart which shall have reached this condition will be in perfect tune with the condition which will obtain on the other side. ಹಾಗಾಗಿ ಇನ್ನೊಂದು ವಿಚಾರನೂ ಕೂಡ ಹೇಳ್ತಾರೆ, ನಾವು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ, ಹೃದಯದಲ್ಲಿ ಈ ಒಂದು ಪ್ರೀತಿಯ ಪರಿಪೂರ್ಣತೆನ ಬೆಳೆಸ್ಕೋಬೇಕು. ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಪರ್ಫೆಕ್ಟ್ ಲವ್ ನೆಲೆಯಾಗಿ ನಿಲ್ಬೇಕು ಅಂತಾನೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ. ಇದು ಶಾರೀರಿಕವಾಗಿ ಸಂಬಂಧ ಪರಿಪೂರ್ಣತೆನ ಹೊಂದ್ಕೊಳ್ಳೋಕೆ ಸಾಧ್ಯ ಆಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಖಂಡಿತ ಇಲ್ಲ. ಆ ಚೇಂಜ್ ಆಫ್ ನೇಚರ್ ಹೊಂದ್ಕೊಳ್ಳುವಾಗ ಆ ಒಂದು ಪರ್ಫೆಕ್ಟ್ ಲವ್ ಖಂಡಿತ ಏನಂತೆ ಆ ಒಂದು ಬಾಡಿಲೂ ಕೂಡ ಇರುತ್ತೆ ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಫಾರ್ ಎಕ್ಸಾಂಪಲ್ ನೋಡಿದ್ರೆ ಈಗ ನಮ್ಮ ಮನಸ್ಥಿತಿಲಿ, ನಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಆ ಪ್ರೀತಿಯ ಪರಿಪೂರ್ಣತೆನ ಬೆಳೆಸ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಪ್ರಯಾಸ ಪಡಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಥಾಟ್ ನ ಹೇಳ್ತಾರೆ ಅಲ್ವಾ. ಆ ಒಂದು ಪರ್ಫೆಕ್ಷನ್ ನಮ್ಮಲ್ಲಿ ಬೆಳಿಬೇಕು. ಆಮೇಲೆ ನೋಡೋದಾದ್ರೆ ಈ ಹೊಸ ಸೃಷ್ಟಿಗೆ ಒಂದು ಹೊಸ ಶರೀರನ ಕೊಡ್ತಾರೆ. ಅವಾಗ ಎಲ್ಲವೂ ಕೂಡ ಅದೇ ರೀತಿಯಂತ ಒಂದು ಪರ್ಫೆಕ್ಷನ್ ಅಲ್ಲಿ ಇರುತ್ತೆ ಅನ್ನೋ ಒಂದು ಥಾಟ್ ನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ನೋಡಿ. ಹಾಗಾಗಿ ಈ ಒಂದು ಪ್ಯಾರಾಗ್ರಾಫ್ ಅಲ್ಲಿ ನಾವು ಕಲಿಯೋದು ಏನಂದ್ರೆ ವಿ ಮಸ್ಟ್ ಲರ್ನ್ ಥರೋಲಿ ದ ಲೆಸನ್ ಆಫ್ ಲವ್. ಪ್ರೀತಿಯ ಪಾಠನ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಕಲಿಯುವಂಥದ್ದು, ಪರಿಪೂರ್ಣತೆನ, ಆ ಪ್ರೀತಿಯ ಪರಿಪೂರ್ಣತೆನ ಬೆಳೆಸ್ಕೊಳ್ಳುವಂಥದ್ದು ಕೂಡ ಮುಖ್ಯನ ಒಂದು ಥಾಟ್ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ. ನೆಕ್ಸ್ಟ್ ಪ್ಯಾರಾಗ್ರಾಫ್ ನೋಡೋದಾದ್ರೆ ಬೈ ದೇ ಫ್ರೂಟ್ಸ್ ಶಾಲ್ ಯು ನೋ ದೆಮ್ yet perfection in the flesh is impossible. ಅವರ ಫಲದಿಂದ ಅವರನ್ನ ಕಂಡುಕೊಳ್ತೀರಾ ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ ಅಲ್ವಾ. ಆದ್ರೂ ಕೂಡ ಈ ಫ್ಲೆಶ್ ಅಲ್ಲಿ ಯಾವ ಒಂದು ಪರಿಪೂರ್ಣತೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ಅನ್ನೋ ಒಂದು ವಿಚಾರನೂ ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ.
We must recognize each other in the good profession which we make to each other, and in the evidence of this profession which are manifest. As a gardener might go to his vine and look through the different branches of grapes, so the Lord knows whether the heart is in the proper attitude to bring forth fruit. Of those who have openly professed a thorough consecration to the Lord, all those whose lives do not contradict their profession, and who are walking not after the flesh but after the Spirit, may be known and recognized by us in the same way by which they will recognize us. By their fruit we shall know them, by their outward obedience, but not by the full fruit development. We know each other, therefore, not by the full fruit development of the fruits, but by measure of obedience and striving to obey the Lord. ಹಾಗಾಗಿ ಈಗ ನಾವು ಒಬ್ಬರಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಫಲದ ಪರಿಪೂರ್ಣತೆನ ಕಾಣ್ಬೋದ ಅಂದ್ರೆ ಖಂಡಿತ ಇಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ ಇನ್ನು ಆ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆಯಲ್ಲಿ ನಾವು ಇದ್ದೀವಿ. ಬಟ್ ಆದ್ರೆ ನಾವು ಏನನ್ನ ನೋಡ್ಬೇಕಂದ್ರೆ ದ ಮೆಷರ್ ಆಫ್ ಒಬಿಡಿಯನ್ಸ್ ಅಂಡ್ ಸ್ಟ್ರೈವಿಂಗ್ ಟು ಒಬೇ ಲಾರ್ಡ್ ಅಲ್ವಾ. ನಮ್ಮ ಒಂದು ಒಬಿಡಿಯನ್ಸ್ ನ ಅಲ್ವಾ, ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ನಾವು ಎಷ್ಟು ಅಧೀನವಾಗಿದ್ದೀವಿ ಆ ಒಂದು ವಿಚಾರದ ಮೇಲೆ ನಮ್ಮ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆನ ಕಂಡ್ಕೋಬೇಕು. ನಾವು ಒಂದು ವ್ಯಕ್ತಿನ ಅಥವಾ ವ್ಯಕ್ತಿತ್ವನ ತಿಳ್ಕೋಬೇಕು ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ. ಅವರ ಆ ಫಲಗಳಿಂದ ಅವ್ರನ್ನ ಕಂಡ್ಕೊಳ್ಳುವಿರಿ ಎನ್ನುವಾಗ ಅವರ ಒಬಿಡಿಯನ್ಸ್ ಮುಖಾಂತರ ಅಲ್ವಾ, ದೇವರಿಗೆ ಎಷ್ಟು ವಿಧೇಯರಾಗಿದ್ದಾರೆ, ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಎಷ್ಟು ವಿಧೇಯರಾಗಿದ್ದಾರೆ, ಆ ಒಂದು ಮೆಷರ್ ಮುಖಾಂತರ ನಾವು ಅವ್ರನ್ನ ತಿಳ್ಕೋಬಹುದು ಅನ್ನೋ ಒಂದು ಥಾಟ್ ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ. ಯಾಕಂದ್ರೆ ಆ ಫ್ರೂಟ್ಸ್ ಆಫ್ ದ ಹೋಲಿ ಸ್ಪಿರಿಟ್ ಇನ್ನು ಬೆಳೆಯೋ ಒಂದು ಹಂತದಲ್ಲಿ ಇರೋದ್ರಿಂದ ಈ ಒಬಿಡಿಯನ್ಸ್ ಟು ದ ಲಾರ್ಡ್, ಒಬಿಡಿಯನ್ಸ್ ಅಂಡ್ ಸ್ಟ್ರೈವಿಂಗ್ ಟು ಒಬೇ ದ ಲಾರ್ಡ್, ಆ ಒಂದು ವಿಚಾರಗಳಲ್ಲಿ ಒಬ್ಬರನ್ನ ತಿಳ್ಕೋಬಹುದು ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ. Absolute perfection would mean perfection of thoughts, words and deeds, which is not our condition at the present time. ಹಾಗಾಗಿ ಪ್ರೀತಿ, ಆ ಪರಿಪೂರ್ಣತೆ, ಅಬ್ಸಲ್ಯೂಟ್ ಪರ್ಫೆಕ್ಷನ್ ಅನ್ನೋದು ನಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳಲ್ಲಿ, ನಮ್ಮ ಮಾತುಗಳಲ್ಲಿ, ನಮ್ಮ ನಡತೆಯಲ್ಲಿ ಅಂತ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಹಾಗಾಗಿ ಈ ಒಂದು ಪ್ರೆಸೆಂಟ್ ಕಂಡೀಷನ್ ಅಲ್ಲಿ ಕಂಪ್ಲೀಟ್ ಪರ್ಫೆಕ್ಷನ್ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ಅನ್ನೋ ಒಂದು ಥಾಟ್ ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ. ಮೋಸ್ಟ್ ದಟ್ ಎನಿ ಆಫ್ ಅಸ್ ಕ್ಯಾನ್ ಹ್ಯಾವ್ ನೌ ಇಸ್ ಪರ್ಫೆಕ್ಷನ್ ಆಫ್ ಲವ್ ಇನ್ ಅವರ್ ಹಾರ್ಟ್ಸ್. ಹಾಗಾಗಿ ನಾವು ಏನನ್ನೇ ಮಾಡ್ಬೋದು ಅಂದ್ರೆ ಆ ಪ್ರೀತಿನ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣತೆಗೆ ಬೆಳೆಸ್ಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಆಲೋಚನೆನ ಮಾಡಬಹುದು. ಪರ್ಫೆಕ್ಷನ್ ಆಫ್ ಲವ್ ಇನ್ ಅವರ್ ಹಾರ್ಟ್ಸ್ ಅಂತ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ. ದಟ್ ಈಸ್ ಅ ಪರ್ಫೆಕ್ಟ್ ಲವ್ ಆಫ್ ಗಾಡ್ ಫಾರ್ ದ ಟ್ರೂತ್ ಫಾರ್ ದ ಬ್ರೆದ್ರನ್. ಹಾಗಾಗಿ ದೇವರ ಮೇಲೆ ತೋರಿಸುವಂತ ಒಂದು ಪ್ರೀತಿ, ಸತ್ಯದ ಮೇಲೆ ತೋರಿಸುವಂತ ಒಂದು ಪ್ರೀತಿ, ಸಹೋದರಿಗೆ ತೋರಿಸುವಂತ ಒಂದು ಪ್ರೀತಿ, ಈ ಒಂದು ಪ್ರೀತಿಗಳನ್ನ, ಆ ಪರ್ಫೆಕ್ಷನ್ ನ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಮಾತ್ರನೇ ಸ್ಥಾಪನೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಕೆ ಸಾಧ್ಯ ಆಗುತ್ತೆ ಅನ್ನೋ ಒಂದು ಥಾಟ್ ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ. ಪರ್ಫೆಕ್ಟ್ ಲವ್ ಲೀಡ್ಸ್ ಟು ಸ್ಯಾಕ್ರಿಫೈಸ್. ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಯಾವಾಗ ನಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಒಂದು ಪ್ರೀತಿ ಇರುತ್ತೋ ಅದು ನಾವು ಬಲಿನ, ಸ್ಯಾಕ್ರಿಫೈಸ್ ನ ಸಲ್ಲಿಸೋದಕ್ಕೂ ಕೂಡ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೆ ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಹಾಗಾಗಿ ದೇವರ ಮೇಲೆ ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಒಂದು ಪ್ರೀತಿ, ಸತ್ಯದ ಮೇಲೆ ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಒಂದು ಪ್ರೀತಿ, ಸಹೋದರರ ಮೇಲೆ ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಒಂದು ಪ್ರೀತಿನ ನಾವು ಬೆಳೆಸ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗುತ್ತೆ. ಆ ಮುಖಾಂತರ ಆ ಒಂದು ಸ್ಯಾಕ್ರಿಫೈಸ್ ಕೂಡ ಮಾಡಬಹುದು ಅನ್ನೋ ಒಂದು ಥಾಟ್ ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಅಲ್ವಾ, ಇನ್ನೊಂದ್ ಕಡೆ ಒಂದು ವಚನ ನೋಡೋದಾದ್ರೆ, ಇಫ್ ಯು ಲವ್ ಮೀ ಕೀಪ್ ಮೈ ಕಮಾಂಡ್ಮೆಂಟ್ಸ್. ನೀವು ನನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡದೆ ಆದ್ರೆ ನನ್ನ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಕೈಗೊಂಡು ನಡೀರಿ ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ. Those who have perfect love will fulfill their sacrifices. ಹಾಗಾಗಿ ಯಾರು ಈ ಒಂದು ಪರಿಪೂರ್ಣ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆದಿದ್ದಾರೋ ಅವರು ತಮ್ಮ ಬಲಿಗಳನ್ನು ಕೂಡ ಅರ್ಪಣೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ರೆಡಿ ಆಗಿದ್ದಾರೆ. ಆ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆನ ಕಂಪ್ಲೀಟ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ರೆಡಿ ಆಗಿದ್ದಾರೆ ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. But at any time, one may pass from the standard stage of perfect love to that alienation and opposition. The person might come into such condition of heart that the fervency of his love would become cool. Gradually, he would become estranged from the Lord and might become identified with the great company class. Then, if the chastisement of the time of trouble did not lead to a thorough reformation, he would pass on to the second death. ಅನ್ನೋ ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ಓವರ್ ಆಲ್ ನಾನು ಈ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಪ್ರೀತಿಯ ಪರಿಪೂರ್ಣತೆಯನ್ನ ಬೆಳೆಸ್ಕೋಬಹುದು. ಆ ಹೃದಯದಲ್ಲಿ ದೇವರ ಮೇಲಿನ ಪ್ರೀತಿ, ಸತ್ಯದ ಮೇಲಿನ ಪ್ರೀತಿ, ಸಹೋದರ ಮೇಲಿನ ಪ್ರೀತಿ, ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡೋದಾದ್ರೆ ಅವರ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಕೈಗೊಂಡು ನಡೆಯುವಂತ ಒಂದು ಪ್ರೀತಿ, ಇದೆಲ್ಲಾನು ಮಾಡ್ತಾ ಆ ಸ್ಯಾಕ್ರಿಫೈಸ್ ಕೂಡ ಅರ್ಪಣೆ ಮಾಡ್ತಾ ಹೋಗ್ಬೋದು ಅಲ್ವಾ. ಅದು ಹಂಗೆ ಕಂಟಿನ್ಯೂ ಆಗ್ಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಥಾಟ್ ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ. ಅಕಸ್ಮಾತ್ ನಾನು ಒಂದ್ಸರಿ ಆ ಒಂದು ಪ್ರೀತಿಯ ಪರಿಪೂರ್ಣತೆನ ಮುಟ್ಟಿ ಆಮೇಲೆ ಕೂಲ್ ಆಗ್ಬಿಟ್ರೆ, ಆ ವಿಚಾರಗಳನ್ನ ನಾನು ಮಾಡದಿರ ಇದ್ರೆ ಗ್ರಾಜುಯಲ್ ಆಗಿ ನನ್ನಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾದಂತ ಒಂದು ವಿಷಯಗಳು ಬೆಳೀತಾ ಹೋಗ್ತವೆ. ಹಾಗಾಗಿ ಆ ಒಂದು ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಒಂದು ಪ್ರೀತಿ ತಣ್ಣಗಾದ್ರೆ ನಾನು ಆ ಸಭೆಯ ಕ್ಲಾಸಿಂದ ಗ್ರೇಟ್ ಕಂಪನಿ ಕ್ಲಾಸ್ಗೆ
ಬರುವಂತ ಒಂದು ಸಾಧ್ಯತೆ ಇದೆ ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ ಅಲ್ವಾ. ಪ್ರಾಬಬ್ಲಿ ನಮ್ಗೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ ಗ್ರೇಟ್ ಕಂಪನಿ ಕ್ಲಾಸ್ ಬಗ್ಗೆ ಹೇಳುವಾಗ ಕೆಲವೊಂದು ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಅವರು ಆ ಒಂದು ಪರಿಪೂರ್ಣತೆನ ಆ ಎಫರ್ಟ್ಸ್ ನ ಆಗ್ದಿರಂತ ಒಂದು ಕಾರಣಕ್ಕೆ ಅವ್ರಿಗೆ ಅದನ್ನ ಬಿಡುವಂತ ಒಂದು ಮನಸ್ಥಿತಿ ಇಲ್ದಿರಂತ ಒಂದು ಕಾರಣಕ್ಕೆ ಆ ಗ್ರೇಟ್ ಕಂಪನಿ ಕ್ಲಾಸ್ ಸಿಕ್ಕತ್ತೆ ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಹಾಗಾಗಿ ದೇ ಆರ್ ಸೇವ್ಡ್ ಆಸ್ ದ ಬೈ ಫೈರ್. ಹಾಗಾಗಿ ಅನೇಕ ಶೋಧನೆಗಳಿಂದ ಅವರು ತಮ್ಮನ್ನ ಶುದ್ಧೀಕರಣ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಹಾಗಾಗಿ ಆ ಪರಿಪೂರ್ಣ ಪ್ರೀತಿನ ನಾನು ಬೆಳೆಸ್ಕೊಂಡಾದ್ಮೇಲೆ ಆ ಒಂದು ವಿಚಾರಗಳಲ್ಲಿ ಎಂತೆ ಆ ಒಂದು ಪ್ರೀತಿ ಏನಾದ್ರು ತಣ್ಣಗಾದ್ರೆ ನಾನು ಗ್ರೇಟ್ ಕಂಪನಿ ಕ್ಲಾಸಿಗೆ ಬೀಳ್ತೀನಿ. ಆಮೇಲೆ ಆ ಗ್ರೇಟ್ ಕಂಪನಿ ಕ್ಲಾಸ್ ಅಲ್ಲಿ ಬಿದ್ದು ಆ ಟೈಮ್ ಆಫ್ ಟ್ರಬಲ್ ಅಲ್ಲಿ ನಾನು ಮಾಡ್ಕೋಬೇಕಾದಂತ ಬದಲಾವಣೆಗಳನ್ನ ಮಾಡ್ಕೊಳ್ದಿರ ಇದ್ರೆ ಕಾಲಕ್ರಮೇಣ ಎರಡನೇ ಮರಣಕ್ಕೂ ಕೂಡ ಹೋಗುವಂತ ಒಂದು ಸಾಧ್ಯತೆ ಇದೆ ಅನ್ನೋ ಒಂದು ಥಾಟ್ ನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ. ಹಾಗಾಗಿ ಇಲ್ಲಿ ಆ ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಒಂದು ಪ್ರೀತಿನ ಬೆಳೆಸ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಪ್ರಯಾಸ ಪಡ್ತೀವೋ ಅದೇ ಒಂದು ಸ್ಥಿತಿಲಿ ಕಂಟಿನ್ಯೂ ಆಗುವಂತದ್ದು ಕೂಡ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಕಂಟಿನ್ಯೂ ಆದ್ರೆ ನಮ್ಮ ಸ್ಯಾಕ್ರಿಫೈಸ್ ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಿ ಅರ್ಪಣೆ ಆಗುತ್ತೆ ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಅಷ್ಟೇ ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆನೂ ಇದೆ, ಆ ಪರಿಪೂರ್ಣತೆಯಿಂದ ಬಿದ್ರೆ ನಾವು ಗ್ರೇಟ್ ಕಂಪನಿ ಕ್ಲಾಸ್ಗೆ ಹೋಗ್ತೀವಿ, ಅಲ್ಲಿಂದನೂ ಬಿದ್ರೆ ನಾವು ಎರಡನೇ ಮರಣಕ್ಕೆ ಸೇರ್ತೀವಿ ಅನ್ನೋ ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆನೂ ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಕೊಡ್ತಾರೆ. ಹಾಗಾಗಿ ಆ ಪ್ರೀತಿಯ ಪರಿಪೂರ್ಣತೆನ ಬೆಳೆಸ್ಕೊಳ್ಳುವಂಥದ್ದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ಆಫ್ಟರ್ ಲಾರ್ಡ್ಸ್ ಪ್ರಾವಿಷನ್ ಆಫ್ ದ ಲ್ಯಾಂಬ್ of God, ransom price for all mankind laid down by him, and the imputation of his merit to church, all the various steps for our deliverance from sin are along the line of development in us the character of love. ಹಾಗಾಗಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಆಗಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಬದಲಾವಣೆಗಳು ಆ ಒಂದು ಪ್ರೀತಿಯ ಒಂದು ಬದಲಾವಣೆಗಳು ಅಂತಾನೆ ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. We make us acceptable before the Father and bring to us his grace of everlasting life. How important then that we should be thought of God and develop this ಕ್ಯಾರೆಕ್ಟರ್. ಹಾಗಾಗಿ ನಮ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ ಓವರ್ ಆಲ್ ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಏನನ್ನ ನೋಡಕ್ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಆ ಪ್ರೀತಿಯ ಪರಿಪೂರ್ಣತೆನ ನೋಡೋದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. ಹಾಗಾಗಿ ದೇವರಿಂದ ನಾವು ಕಲಿತಾ ಈ ಒಂದು ಪ್ರೀತಿನ ಪರಿಪೂರ್ಣತೆಗೆ ಬೆಳೆಸ್ಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಪ್ರಯಾಸನ ಪಡೋಣ ಅನ್ನೋ ಒಂದು ಪಾಠ ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ. The work of grace for which during the millennial age will be to make known to all mankind the gracious characters of God and his provision for the salvation to all, and to transform all who are willing from depravity of sin to perfection of character, love, making mankind once more image of God. This transformation of their wills, accompanied by a gradual physical transformation, will remove from them all the blemishes of sin and all hereditary inclination thereto, and leave them in the likeness of God, with a relocation of undesirability of sin and its equal consequences. ಅಗೇನ್ ಮಿಲಿಯನ್ನಲ್ಲೂ ಕೂಡ ಆ 1000 ವರ್ಷದಲ್ಲೂ ಕೂಡ ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರು ಈ ಒಂದು ಪ್ರೀತಿಯ ಪರಿಪೂರ್ಣತೆನ ಬೆಳೆಸ್ಕೊಳ್ಳುವಂಥದ್ದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ಅಲ್ಲೇನಾಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಮನುಷ್ಯರು ಆ ಪ್ರೀತಿಯ ಪರಿಪೂರ್ಣತೆನ ಮನಸ್ಸುಗಳಲ್ಲೂ ಆ ಹೃದಯಗಳಲ್ಲೂ ಪ್ಲಸ್ ಅವರ ಒಂದು ಫ್ಲೆಶ್ ಅಲ್ಲೂ ಕೂಡ ಆ ಒಂದು ಬದಲಾವಣೆಗಳಾಗ್ತವೆ ಅಂತ ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಏನಕ್ಕಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಜನರು ಶಾರೀರಿಕವಾಗಿ ಕೂಡ ಆ ಒಂದು ಪರ್ಫೆಕ್ಷನ್ಗೆ ಫಿಸಿಕಲ್ ಟ್ರಾನ್ಸ್ಫಾರ್ಮೇಶನ್ಗೆ ಬರಬೇಕು. ಹಾಗಾಗಿ ಈ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆ ಆ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಆಗುತ್ತೆ. ಅಷ್ಟೇ ಇದು ದ ಗ್ರಾಜುಯಲ್ ಟ್ರಾನ್ಸ್ಫಾರ್ಮೇಶನ್ ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ. 1000 ವರ್ಷದಲ್ಲಿ ಆಗುವಂತ ಬದಲಾವಣೆಗಳು. ಏನಕ್ಕಂದ್ರೆ ಅವರು ಬರೀ ಪಾಪನ ಬಿಡೋದ್ ಮಾತ್ರನಲ್ಲ, ಅವರ ಒಂದು ಪಿತೃಗಳಿಂದ ಬಂದಂತ ಎಲ್ಲಾ ಪಾಪಗಳನ್ನ ಆ ಒಂದು ಹೆರಿಡಿಟರಿ ಇನ್ಕ್ಲಿನೇಷನ್ಸ್ ನ ಬಿಟ್ಟು ಮತ್ತೆ ದೇವರ ಸ್ವರೂಪಕ್ಕೆ ಬೆಳೆಯುವಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಇದೆ. ಅಷ್ಟೇ ಅಲ್ಲ, ಆ ಒಂದು ಪರಿಪೂರ್ಣತೆಗೆ ಆ ಫಿಸಿಕಲ್ ಟ್ರಾನ್ಸ್ಫಾರ್ಮೇಶನ್ಗೂ ಕೂಡ ಅವರು ಬರಬೇಕು. ಹಾಗಾಗಿ ಆ ಒಂದು ಪ್ರಾಸೆಸ್ ಗ್ರಾಜುಯಲ್ ಆಗಿ ನಡೆಯುವಂಥದ್ದು. ಬಟ್ ಅವರು ಕೂಡ ಆ ಒಂದು ಪ್ರೀತಿಯ ಪರಿಪೂರ್ಣತೆಗೆ ಬೆಳೆಯುವಂಥದ್ದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಹಾಗಾಗಿ ಯಾರೆಲ್ಲ ಒಂದು ಫಲಗಳನ್ನ ಬೆಳೆಸ್ಕೊಳ್ತಾರೋ, ಯಾರೆಲ್ಲ ಒಂದು ಪರ್ಫೆಕ್ಷನ್ಗೆ ಬರ್ತಾರೋ ಅವ್ರು ಮಾತ್ರನೇ ಇನ್ನು ಮುಂದೆ ಕಂಟಿನ್ಯೂ ಆಗಕ್ಕೆ ಅವಕಾಶ ಆಗುತ್ತೆ ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಹಾಗಾಗಿ ಅಂತವ್ರನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಮೂರನೇ ಪರಲೋಕ, ಮೂರನೇ ಭೂಮಿಲಿ ವಾಸ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅವಕಾಶ ಮಾಡ್ಕೊಡ್ತಾರೆ ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಹಾಗಾಗಿ ಆ ಪ್ರೀತಿಯ ಪರಿಪೂರ್ಣತೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಬೆಳೆಯುವಂಥದ್ದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ಇದು ಕೂಡ ಆ ಕೃಪೆಯ ಒಂದು ಕೆಲಸ ಅಂತಾನು ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ದ ವರ್ಕ್ ಆಫ್ ಗ್ರೇಸ್ ಇನ್ ದ ಹಾರ್ಟ್. ಏನಂದ್ರೆ ಆ ಪ್ರೀತಿಯ ಪರಿಪೂರ್ಣತೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಬೆಳೆಯುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ಅನ್ನೋ ಒಂದು ವಿಚಾರನೂ ಕೂಡ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಮ್ಗೆ ಹೇಳ್ತಾರೆ. ಹಾಗಾಗಿ ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಒಳ್ಳೆ ವಾಕ್ಯಗಳನ್ನ ನಮ್ಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಮೊದಲನೇದಾಗಿ ನಮ್ಮ ತಂದೆಯಾದಂತ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ರಕ್ಷಕನ ಒಡೆಯನಾಗಿರುವಂತ ಕ್ರಿಸ್ತನಿಗೂ ಕೂಡ ಒಂದು ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ.
ಈ ಒಂದು ಪಾಠನ ತಯಾರು ಮಾಡಿಕೊಟ್ಟಂತ ಸಹೋದರ ರಿಚರ್ಡ್ ಅವರಿಗೂ ಕೂಡ ಸಭೆಯ ಪರವಾಗಿ ಧನ್ಯವಾದಗಳನ್ನ ತಿಳಿಸ್ತೀವಿ. ಸೊ ಕಡೆಯದಾಗಿ ಒಂದು ಕೂಟನ ಮುಕ್ತಾಯ ಮಾಡುವಾಗೆ ಸಹೋದರಂತ ಸಾಕ್ರೆಟಿಸ್ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾಗಿ ಕೇಳ್ಕೊಳ್ತೀನಿ. ಸೊ ಕಡೆಯದಾಗಿ ಒಂದು ಕೂಟನ ಮುಕ್ತಾಯ ಮಾಡುವಾಗ ಸಹೋದರ ಸಾಕ್ರೆಟಿಸ್ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. மகாகிருபையும் இரக்கமும் வல்லமையும் அன்பும் நீதியும் ஞானம் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த ஒரு மாலை வேலைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாமத்துக்குமான இயேசுவின் மூலமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே, இந்த ஒரு நாளை நீர் எங்களுக்கு தந்து வழிநடத்துவதற்காக தாப்பனே, நீர் காலமுதல் எம்மட்டமாய் உடைய விசேஷ கிருபைகளை நீர் தந்து எங்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய ஆகாரத்தை நீர் எங்களுக்கு போஷித்து எங்களை பராமரித்து தேவத்துவர்களை காவல் வைத்து எங்கள் ஒருவருடைய போக்கில் வர்க்கமாக நீர் கூட இருந்து வழிநடத்தினதற்காக மக்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாங்கள் ஏறெடுக்கிறோம். தாப்பனே, இந்த ஒரு நாளிலும் கூட புது சிற்றின் இலக்கினுடைய இந்த ஒரு பாடத்திலே கூட தாப்பனே, உம்முடைய கிருபை எப்படியாக எங்களுடைய இதயங்களுக்குள்ளாக கிரியை செய்கிறது என்ற அந்த ஒரு பாடத்தை கூட அவர் வாயிலாக கேட்கவும் அவருக்கு நீர் தேவையான ஞானத்தையும் கிருபையும் கொடுத்ததற்காகவும் நாங்கள் நமக்கு நன்றியில் ஏறெடுக்கிறோம். அப்பா, தொடர்ந்து நாங்கள் தாப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டு அன்படியாய் நடக்கவும் எங்களுக்குள்ளே அந்த அன்பை வளர்த்து கொள்ளவும் அந்த ஒரு பிரதான அந்த ஒரு நோக்கமாக இருக்கக்கூடிய அந்த அன்பின் காரியங்களை நாங்கள் உணர்ந்து செயல்படவும் எங்களோடு செய்யுங்கப்பா. இந்த நாள்ல கூட இந்த சத்தியை கேட்ட ஒரு பிள்ளைகளை கூட ஆசீர்வதிங்க. இந்த சத்தியங்களை பகிர்ந்து கொண்ட சகோதரை கூட இந்த கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அவரை இன்னமாக உடைய ஊழியர்களை அதிகமாக நீ பயன்படுத்தி இந்த கிருபையினாலே நடத்தி ஆசிரியத்தை காத்துக் கொள்ளுங்கப்பா. தொடர்ந்து இந்த கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லாத்தையும் நம்ம மகிமையாகவும் செலுத்துகிறோம். நீ பேசணும் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you for this.